நம்ம 2 பேரும் ஒரே படம் பண்ண போகிறோம்டா, ஒரே ரவுண்ட் டேபிளில் உட்காருவோம்டா. ஐ திங்க் 1, 2, 3வது ரவுண்ட் டேபிள் நினைக்கிறேன்ல உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் யோசித்தேன், அதுவும் சரி ரவுண்ட் டேபிள் நம்ம அதிகமாக போகிறோம், எல்லா ரவுண்ட் டேபிள்லையும் இருக்காங்க அப்படின்னு தோணுன்னு யோசித்தேன். நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் ஆகலடா. அப்படிலாம் பண்ணுவீங்களா நான் ஃபியூச்சரில்? நான் எழுதுனது ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி தான். இருந்து என்னவா எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. நான் பர்சனலாக குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால ஆமாம் ஒரு டீ டோட்டலர் புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறதெல்லாம் லைக் இட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. நாங்களோட ப்ரொடியூசர் ராஜு சார் வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாரு, டே ஏதாவது எழுதியிருக்கியான்னு கேட்டார். நான் சொன்னேன் சரி இந்த அனுப்பிச்சு பார்ப்பேன் 30 pages, இதை நீ படத்தை இப்படியே எடுக்கிறேன்னு சொன்னேன்னா ஐ ப்ரொடியூஸ் த ஃபிலிம் போய் நீ மாற்றலாம் கூடாது, எனக்கு இந்த ஃபீல் அப்படியே வரணும் இதுதான் சொல்கிறாருல ஓகேன்னு டப்புன்னு ஃபஸ்ட்டு அதை முடி, ஏன்னா இது 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ எதுக்கு இருக்குன்னு இப்பயே எடுத்துக்கோ. பயங்கர ஐடியல் ப்ரொடியூசராக இருக்காரு, படிக்கணுங்கிறாரு, படத்தை அப்படியே எடுங்கிறாரு, ஸ்கிரிப்ட் படிக்கிறேங்கிறாரு, அப்படியே எடுங்கிறாரு. We always think, oh, girls who are really attractive don't face the same insecurities growing up. That's not true. நம்ம நல்ல ஃபிகரும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க வளரும்போது. ஈவன் தே grow up with the same insecurities. ஆக்சுவலாக பேட் கேர்ள் வந்துட்டு நான் பார்க்கும்போதில் ஓ விமன் இப்படி தான் இருப்பாங்களா ரியல் லைஃப்பில், ஓ நம்மள மாதிரிலாம் பேசிப்பாங்களா. இந்த படம் பண்ணும்போது ஐ ஹாவ் அ தாட், அ மெமரி அண்ட் அதே மாதிரி என் வாழ்க்கையில் இதில் எக்ஸ்பீரியன்ஸஸ் வேர் இந்த மொமெண்ட்ஸ் நோட்டீஸ் ஐ சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும்ல, இதை நான் எப்படி படத்தில் காட்டணும்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இவ்வளோ வல்னரபுளாக ஒரு படம் எனக்கு அது ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. இதுதான் கதை என்ன பண்ணியிருக்காங்க. ஒரு 10 லட்சம் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் அவ்வளோ இருந்தால் நான் வாங்கிடுவேன் தலைவா, பிரச்சனையே இல்லை. ஸ்கிரிப்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து டூடில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்துக்கு ஒரு செட் பீஸ் அதுலேருந்து எடுத்து வைக்க போகிறேன், வேற எதை எடுத்து வேற இதில் வைக்க போகிறேன். இங்கே தூக்கி அங்கே வச்சுட்டேன், அதை தூக்கி இங்கே வச்சுட்டேன். ஏதோ நாங்கள் நக்கலைட் பண்ணிட்டு இருக்கும்போது வாரம் வீடியோ பண்ணுமா, கண்டென்ட் எல்லாம் தீந்துருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இவ்வளோ இது இருக்க தேவையில்லை, நம்ம மேலே நம்ம கொஞ்சம் இறக்கமாக இருந்துக்கலாம். ஒரு படம் தானே பண்ணியிருக்கிறேன், ஒரு படம் தானே இல்லை பண்ண தானே போகிறேன், சரி விடு அப்படிங்கிற மாதிரி. நான் ரீசெண்டாக ஒரு கோட் ஒன்று படித்தேன், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஷேம்லெஸ் பீப்புள் வின், பி ஷேம்லெஸ். வணக்கம் எல்லாருக்கும், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ. ஐ எம் காலிங் திஸ் சுதீர்ஸ் லிஸ்ட். இது டெபியூட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். நீங்கள் எல்லாருமே இந்த வருஷத்தில் முதல் படம் எடுத்திருக்கீங்க. நான் ரொம்ப ரசித்த திரைப்படங்களும் கூட. ரொம்ப வருத்தம் தெரிவித்து வர முடியாத 2 பேர் இருக்காங்க, அவங்க பேரையும் நான் சொல்லிடுறேன். அபிஷன் வர்றதா இருந்துச்சு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு, பட் ஐ திங்க் யூ ஹேவ் டு ஷூட். அண்ட் தென் வி ஆல்சோ வர் எக்ஸ்பெக்டிங் விக்கர்ணன் மாஸ்க் படம் எடுத்தாங்க. ஐ தாட் அதில் நிறைய வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அவராலையும் ஒரு பர்சனல் எமர்ஜென்சினால் வர முடியல. ஸோ நீங்கள் வரலனாலும் யூஆர் டெஃபினெட்லி வி ஆர் திங்கிங் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் யுவர் ஃபில்ம்ஸ். இந்த 5 படங்களில் நான் கடைசியாக பார்த்த படம் ஸ்ட்ரேஞ்ச்லி இனஃப், ஈவன் தோ அது ப்ராப்ளி ரொம்ப ஏர்லியாக வந்தது, பாட்டில் ராதா. ரிலீஸ் ஆன டைமில் என்னால் பார்க்க முடியல, பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ காட் இட். எனக்கு நான் பயங்கரமாக ரசித்தேன், அதனுடைய சென்சிட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. குரு அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் எந்த ஃப்ரேமில் எந்த மோமெண்ட்டில் அவரை பார்த்துருந்தாலுமே அவர் திருந்தி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஒரு ஃப்ரெண்டும் நானும் பேசிகிட்டு இருந்தேன்னா அவரை பார்த்தேன்னா கண்டிப்பாக அவர் அடிக்ட் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான எல்லா இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் எப்படி ஹி வாஸ் ஏபிள் டு பிரிங் தட் ஆஸ்பெக்ட் அவுட் ஆஃப் இட், அவுட் ஆஃப் ஹவ் இட் லுக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரவுண்டடான ஒரு ஃபில்மாக தோணுச்சு. அவருடைய மனைவியை ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் அணுகிருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யுவர் ஹியர் தினகரன் சிவலிங்கம். தேங்க்யூ. வர்ஷா பேட் கேர்ள் பற்றி அலசி ஆராய்ஞ்சு நிறைய பேசணும் நம்ம. ஸோ மச் டு லைக் அபவுட் தட் ஃபிலிம் ஃபார் ஷுர். ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு இன்டீரியாரிட்டி பற்றி பேசிச்சு. அண்ட் ரொம்ப தைரியமாக இது ஒரு நல்ல பெண்ணை பொறுத்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தங்களை பற்றி பேசினா தான் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து டைட்டிலேருந்து ஆரம்பிச்சு I saw so much value in it, and I'm glad that you made that film, and props to you for making it as your first film as well. Thank you. கீர்த்தி, டூட் பயங்கரமாக ரசித்தேன். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீமில் என்றைக்குமே எனக்கு ஒரு நட்சத்திர ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க வச்சுட்டு பவுண்ட்ரிஸை இவ்வளோ என்னால் தள்ள முடியும். இதெல்லாம் நான் இன்ஃபேக்ட் பார்த்து முடிச்சுட்டு ஒருத்தங்கிட்ட சொன்ன முதல் விஷயம் வந்துட்டு,
எடுத்ததே த ஃபேக்ட் தட் இட் எக்ஸிஸ்ட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் டீல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஐ எம் அமேஸ்ட் தட் யூ கன்வின்ஸ்ட் ஸோ மெனி பீப்புள் வித் இட். இல்லை சரியாக தான் இருக்கும், எந்த விதத்துலேயுமே உங்கள் ஆண்மை கொச்சப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணி ஐ லவ் ஸோ மெனி திங்ஸ் அபவுட் இட். மெயின் ஸ்ட்ரீம் மாஸ்குலினிட்டியோட பவுண்டரிஸை அது விதத்தில் அது தள்ளினதாக பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ராஜேஸ்வர் குடும்பஸ்தன் இந்த வருஷத்தில் நான் ப்ராப்ளி ரசித்த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் காதலிக்க நேரம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப சிமிலர் டைமில் தான் வந்துச்சு இல்லை அப்படி தான் நினைக்கிறேன்ல. ஜான் ஃபெப் அந்த ஸ்பேஸில் தான் வந்த மாதிரி. நாங்கள் 2 பேரும் ஒரே டேட். ஓ யா டூடோட வந்தீங்கல்ல? இல்ல பாட்டில் ராதா குடும்பஸ்தன் ஒரே டைம். டூடு ரொம்ப அவன் இப்போ eventually. ஓகே Jan 24 அதாங்க. ஒரு மேல் இஷ்யூவை, மேல் வல்னரபிலிட்டியை பேச முடியும். ஆனால் அது பேசுறதுக்குனால எதிரில் ஒரு பெண்ணை தான் ஒரு வில்லியாக காட்டணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. விச் ஐ திங்க் இஸ் வெரி ட்ரிக்கி ஸ்பேஸ். ஏன்னா பாவம் இந்த ஆணுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா குடும்பத்தில் அப்படின்னு பேச போனால் ஓஹோ அப்படியா அப்படின்னு டக்கு உங்கள் கஷ்டத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலையும் டக்குன்னு வந்துடும்ல. பட் ஐ திங்க் அது வராத அளவுக்கு யுவர் ஹேண்ட்லிங் ஹியூமர் ஸோ வெல் இந்த ஃபில்ம். மணிகண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி ஹெல்ப். ஐ லவ் த மியூசிக் அஸ் வெல். ரொம்ப எமோஷனலாக ஆனஸ்டாக எனக்கு தோணுச்சு அந்த ஃபிலிம். தேங்க்யூ. ஐ திங்க் ரொம்ப மாசங்களுக்கு மீமா கூட சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கிளிப்பு. அவர் பாட்டு தனியா பேசுற அந்த சிகப்பு மொமெண்ட். தொப்பி சிகப்பு தொப்பின்னு ஒன்று வரும். இல்ல அதுக்கப்புறம் இது வேற அவர் சொல்லுவார்ல, போயிடுச்சு. எப்படி யாரா நீ பயங்கரமா மேனேஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அவி நாங்கள் வாஸ் சச் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதனுடைய கிராஃப்டை பயங்கரமாக லவ் பண்ணேன். எப்படி நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன், ரொம்ப ரசித்தேன். அதில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா கூட இல்லை, அப்படி நிறைய நடக்குது, ஒரு வேளை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நான் ரசிச்சிருப்பேன். ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ எஸ்தட்டிக்காக இருக்குது இந்த ஸ்பேசஸ்லாம் அப்படின்னு. பட் அந்த எஸ்தட்டிக்ஸை தாண்டி இது ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பெயினு, ஒரு வல்னரபிலிட்டியை மறுபடியும் உங்களை நீங்களே ஒரு குழந்தைய ஆக்கிக்கிட்டு அந்த ஸ்பேசஸ்குள்ளெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை இந்த உலகத்துக்கு வேற ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸான மக்கள்கிட்டயே நமக்கு நடந்த துயரங்கள் வலிகள்லாம் நம்ம பேசுறதுக்கு பயங்கர தயங்குவோம். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்போமான்னு தெரில. பட் இந்தாங்க வெளிச்சம் போட்டு உலகம் பூரா பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ட் டு மீ, டு மை பிரதர்ஸ், டு மை ஃபாதர், டு மை மதர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்குலாம் ஒரு பெரிய வல்னரபிலிட்டி வேணும். அண்ட் திஸ் வல்னரபிலிட்டி ஐ தாட் படம் பூரா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆனஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. ஒரு ஒரு சினிமாக்கான ஒரு செயற்கைத்தனம் இல்லாமல் இருந்துச்சு முக்கியமாக. ஸோ யா தேங்க்யூ ஆல் அகேன் ஒன்ஸ் அகேன். யூஸ்வலாக இல்லை இந்த இதுதான் ஃபஸ்ட் படம் எடுக்கணுமான்றதே ஒரு பெரிய போராட்டமாக பல பேருக்கு இருக்கும்ல. ஐ யூ ஷூர் யூ வாண்ட் ஸ்டார்ட் வித் திஸ் அப்படின்ற கேள்வி யாராவது அங்கங்கே கேட்டிருப்பாங்களா எனக்கு தெரில. ஆர் நீங்களே உங்களை கேட்டுட்டு இருப்பீங்களான்னு தெரில. மேபி அந்த ஒரு ஸ்பேஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நவ் தட் யூ ஹேவ் மேட் இட் அஸ் யூர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், what do you think? Are you happy-ன்றதை விட tell me all the dynamics that were going on in your mind while making this as the first film. Anybody go, I'm not saying நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. For me, நாங்கள் வந்து ஹியூமர் தான் ஃபஸ்ட்டாக பண்ணணும், ஹியூமர் ட்ராமா தான் ஃபஸ்ட்டாக பண்ணணும்னு இட் வாஸ் ஃபிக்ஸ்டு டெசிஷன். பிகாஸ் நம்ம கம்மிங் ஃப்ரம் யூடியூப் டு ஐ வாண்ட் டு ஆப்ரேட் இன் ஆர் ஸ்ட்ரென்த் விச் இஸ் ஆர் ஸ்ட்ரென்த். ஸோ அதில் இது இல்லாமல் இன்னொரு கதை கூட எழுதி வச்சுருந்தோம், பவுன் பண்ணி வச்சுருந்தோம். இன்னும் ஒரு 3 கதை பேரலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் த்ரூ அவுட்டாக. நாங்கள் அங்கே சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப்பில். அண்ட் திஸ் காட் கிளிக். ஆக்சுவலி இது ரேண்டமாக ஒரு நாள் அம்முச்சி ஏதோ பார்த்துட்டு ஆல்ரெடி நிறைய பக்கம் சொல்லியிருந்தேன். அசோக் செல்வன் வந்து இதை கூப்பிட்டுருந்தார், நம்ம படம் பண்ணலாமா. அது கொஞ்ச நாள் அப்புறம் கோவிட் வந்துருச்சு, அது டீலாயிட்டு போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்புறம் நான் வந்து வேறு யாராவது வச்சு பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் வந்து இல்லை மணி இருந்தால் நல்லாயிருக்கும்னா அப்படி அவர் தான் கனெக்டே பண்ணார். அந்த அளவுக்கு இதில் வரும் பிளானிங்லாம் ஸ்கெட்ச் போட்டெல்லாம் முதல் படமெல்லாம் பண்ணல அப்படின்றீங்க. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, நான் போய் எனக்கு வந்து ஐ கெப்ட் ஆன் ஒர்க்கிங், வி கெப்ட் ஆன் ஒர்க்கிங் till opportunity came to us. So they called us, so and it happened. And I'm very happy that it happened to be my first film. நான் எழுதுனது ஃபஸ்ட்டு லவ் ஸ்டோரி தான்.
அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து என்னவா எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. இந்த கதை வந்து எனக்கு இந்த ஐடியா வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பயங்கர அப்சஸ்ட் ஆயிட்டேன் நான். ம். இது ரிலீஸ் ஆகுற வரையில வந்து எனக்கு அன்டவுட்டடா சுத்தமா யாரோட கமெண்ட்டும் நான் கேட்டுக்கவும் இல்லை. எனக்கு இந்த வேர்ல்டு, ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தேன் இதோட ரிசர்ச். நான் பர்சனலாக குடிக்கிற பழக்கம் இல்லை, என்ன அதனால சொல்றீங்க? ஆமா ஆ. அதனால இல்ல இல்ல அதுக்கு ஷாக் ஆகல. அது பண்ணாம லைக் இதுல அவ்வளோ ஆனஸ்டி அண்ட் ரியாலிட்டி இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் எனக்கு என்னன்னா நிறைய அடிக்ட்ஸை போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அவங்க அவ்வளோ பெயின் அண்ட் சஃபரிங்லேருந்து ஒரு சிம்பிளாக திரும்ப அவங்க வேலைக்கு போகிற மாதிரி, ம். அவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு இட்டு போய் விடுற மாதிரி ஒரு விஷயமே எனக்கு அதுதான் ஹீரோயிக் மொமெண்ட்டு. ம். வேர்ல்டு யூனிவர்சலாகவே இதுதானே ஹீரோ, இதுதானே ஹீரோயிசம்ன்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் தோணுச்சு. ரிலீஸ் வரையிலும் ஒரு ஃப்ரேம் கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஈவன் ரஞ்சித்தோட சில கமெண்ட்ஸ் இருந்தது. டைலாக் கண்டக்ட் பண்ணி இது வேணும் வேணான்ற மாதிரி நாங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட்லி ரஞ்சித்தும் என்னோட கால் அப்போஸ் பண்ணல. ம். ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன க்ளோஸ் சர்க்கிளில் 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அந்த கதை ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப கமர்ஷியலாக அந்த ஒரு இது இருந்திருக்கும். எனக்கு ஆனால் இப்போ வரையிலுமே எனக்கு பயங்கர ஹாப்பி தான். ஐ மீன் இதை விட ஒரு யூனிவர்சல் இஷ்யூவை பேச முடியுமான்னு தெரியல. ஆமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பயங்கர நிறைவாக தான் இருந்தது இந்த ஃபிலிம் பண்ணது. Yeah, yeah. We are so glad that you did it as well. இல்ல கண்டிப்பா ஏன்னா மேபி சில முறை நம்ம சொல்றது உண்டல்ல, அந்த பியூரான ஒரு வல்னரபிலிட்டி வந்து யூஸ்வலாக அந்த முதல் படத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் சொன்னீங்களே, யார்கிட்டயுமே நான் பெருசாக பேசிக்கல, காமிக்கல, அனுமதிக்கல, இதுக்குள்ளே போய் மாற்றலாம் கீத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ மீன் நான் கண்டிப்பாக இது ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு போதையை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இதை எடுத்திருக்க முடியும், எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் நான். ஏன்னா அந்த ஒரு மனநிலையை ஒரு டோட்டலர் புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறதெல்லாம் லைக் இட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ, ஈவன் மோர் அன் அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி அப்சஸ்டாக இருந்துச்சு எனக்கு அது முடிக்கிற வரையிலும். இதுதான் இது ஒரு எங்கேயுமே எதுவுமே மிஸ் பண்ணிட. ஏன்னா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நீங்கள் ரொம்ப இவங்களை வந்து ஒரு கேலிக்குரிய ஆட்களாகவும் மாற்றாமல் யூ ஸ்ட்ரக் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இவங்களுடைய ஒரு மனுஷத்தன்மையையும் புரிஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே, அது எந்த விதத்துலையுமே அதை விட்டு கொடுக்காம அப்படி இருந்தும் அந்த ஒரே ஒரு பாட்டை தவிர்த்து இது ஒரு ஹீரோயிக்கா, இது ஒரு சமப்பா, இந்த படம் சத்தியமாக சரக்கு சார்ந்து இருக்கக்கூடிய படங்கள்லாம் இல்லை மோஸ்ட்லி. அதை பார்த்தாலே நமக்கு குடிக்கணும்னு தோணும் ஒரு விதத்தில். அவங்க எடுக்கிறதே ஓரளவுக்கு அதில் இருக்கிற ஒரு ஃபன்னு, ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்ற ஸ்பேஸ் தான். எனக்கு ஒரு இடத்துல கூட அது தோணவே இல்லை. கீர்த்தி? அதான் ஃபஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு இதுதான் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபிலிமாக அப்படின்லாம் என்றைக்குமே யோசித்ததில்லை. அது ஒரு மாதிரி ஸ்பார்க் தான், எக்ஸைட் ஆகும் சடனாக. நான் ஏடியாக இருக்கும்போது ஒரு கதை எழுதிட்டு இருந்தேன், பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்ட்டு. அது ஆனால் மெட்டீரியலைஸ் பண்ண முடியல. லாஸ்ட் மினிட்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கல, இஷ்யூஸாக இருந்துச்சு. அப்புறம் ஆக்சுவலாக விட்டுட்டேன். திரும்ப திடீர்னு இன்னொரு ஐடியா எக்ஸைட் பண்ணுது. ஸோ நம்ம சூஸ்லாம் பண்ண மாட்டோம், சடனாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். எக்ஸைட்மெண்ட் வரும்போது அப்படியே சீன் பை சீன் அதை கிராக் பண்ணிகிட்டே போவோம். எக்ஸைட்டிங்காக இருக்கும், இந்த சீன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த சீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதை ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அது ஸ்கிரிப்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அண்ட் தென் அதை பிச் பண்ணிவிட்டு நடத்துகிறதான். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை, அது ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பம்ப்ட் ஆகி. ஐ திங்க் நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் வந்து the fact that you are able to mount such a big film as your first film. I think நிறைய பேருக்கு இது எங்கிருந்து வருது, எப்படி வருது, நம்ம வெற்றி படங்கள்லாம் கொடுத்து நமக்கு ஒன்றும் இந்த மாதிரிலாம் நடக்கல, யார் இந்த பையன் அப்படின்னு பார்க்க வச்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுலேயுமே அது ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ அதில் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி, அதுதான் பயங்கர சிக்னிஃபிகண்ட்டாக Right. இருந்தது. அவனோட ஃபர்ஸ்ட் கதை வாஸ் வெரி சீரியஸ். அது வேற பண்ணாத படம் சொல்கிறான், அவனுக்கு தெரியும் அது. ஐ தாட் நம்ம அதுதான் பண்ண போறான், ஒரு நாள் கதை சொல்றேன்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் பண்ண போறேன்னு நினைச்சா திடீர்னு ஒரு கதை எழுதி வச்சிருக்கான். இவ்வளவு சீக்கிரமா எங்கடா கதை எழுதுறீங்க? அது ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சுன்னா சரசரன்னு தோண ஆரம்பிச்சிருது. லைக் நம்மளால் வேறு எதுவுமே யோசிக்க முடியாது, அப்படியே ஒவ்வொரு சீனாக தோணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் நம்ம முடிச்சு பார்த்தோம்னா என்ன கதையாயிடுச்சு. பீப்புள் ஸ்கில், ஹி ஹஸ் வெரி குட் பீப்புள் ஸ்கில்ஸ் டு செட் அப் அ ப்ராஜெக்ட் லைக் திஸ். அண்ட் ஹி இஸ் வெரி, என்ன சொல்றது, கம்மிங் ஃப்ரம் அ வெரி நார்மல் பேக்ரவுண்ட், நாட் ஃப்ரம் அ வெரி ஃபிலிம்சி பேக்ரவுண்ட் ஆர் எனி திங். ஹி ஹேஸ் தட், என்ன சொல்றது, ஒரு நல்ல பீப்புள் ஸ்கில், நல்ல பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டல் இல்லாத ஒரு தன்மை இருக்குது அவங்ககிட்ட. மேபி அது ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் பேசியிருக்கோம். நாங்கள் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே படம் பண்ண போகிறோம்டா,
ஒரே ரவுண்ட் டேபிளில் உட்காருவோம்டா. ஓ ஹவ் அது இன்ட்ரெஸ்டிங். வரைக்கும் நாங்கள் ஒரே வருஷம் சூப்பர்ல. ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது போன வருஷம் பேசிட்டு இருந்தோம். ஆமாம், நான் வந்துட்டு இந்த சப்போஸ் நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் நிஜமாவே இந்த பிளானிங் எல்லாம் வாழ்க்கையில நிஜமாவே நடக்கும்போது ஒரு மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் தான் வருவானா, நாங்க இந்த வருஷம் தான் வருவோம் ஆமாம், தெரியல. லைக் நான் அடுத்த வருஷம் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு படம். அப்போல்லாம் இவன்ட்ட சொல்லியிருக்கேன், டேய் ரவுண்ட் டேபிள் நடக்காது போலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் 1 2 3வது ரவுண்ட் டேபிள் நினைக்கிறேன்ல உங்களுக்கு. ஆமா, ஒண்ணு நான் வர முடியல. ஆக்சுவலாக நான் யோசித்தேன், அதுவும் சரி ரவுண்ட் டேபிள் நம்ம அதிகமாக போகிறோம், எல்லா ரவுண்ட் டேபிள்லையும் இருக்காங்க அப்படின்னு தோணுன்னு யோசித்தேன். அப்புறம் யோசித்தேன், டேய் நீ வந்துட்டு அவாய்ட் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் ஆகலடா. எவ்வளோ நாள் நீ யோசிச்சிருக்க, இதுக்கு தானே போகணும்னு நினச்சிருக்கேன். அப்படிலாம் பண்ணுவீங்களா நான் ஃபியூச்சர்ல? சார் அப்படி இல்லை சார், அவாய்ட் பண்ணணும்னு இல்லை, எக்ஸாஸ்ட் ஆனால் மேபி. பட் ஆனால் அது திரும்ப மோட்டிவேஷன் எதுவாக இருந்துச்சுன்னா, எத்தனை நாள் நீ யோசிச்சிருக்க இதெல்லாம் நம்ம போய் உட்கார மாட்டோமான்ட்டு, அப்புறம் என்ன உனக்கு கொழுப்பேறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வருஷம் அந்த மாதிரி நீங்க தான் யோசிச்சிருக்கீங்களா? அதான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேனே. எனக்கு அது மாதிரி இல்லை. எனக்கு என்னன்னா வந்து இப்போ என்ன பேசுறதுக்கு எதுவும் இல்லையே. இப்போ ரைட்டிங் ஜோன்ல இருக்கும்போது வேற ஒரு ஹெட் ஸ்பேஸ்ல இருப்போம்ல, அப்போ வந்து பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம எழுத மாட்டோம். கொஞ்சம் குவைட்டாக யூ நீட் டு கோ இன் டு அ ஷெல். அட்லீஸ்ட் ஐ நீட் டு கோ இன் டு அ ஷெல் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எழுதுறதுக்கு. கொஞ்சம் அந்த ரைட்டிங் ஜோனில் இருக்கிறதுனால குவைட்டாக வீட்டில் உட்காரலாம் அப்படின்னு. படம் விற்கிறதுக்காக ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் கூவி கூவி தெருவா வித்துட்டு இருந்தோம். இப்போ வந்து எனக்கு அது பண்ணுற. பட் இஃப் சம்படி இப்போ நவ் தட் நிறைய மாதங்கள் ஆயிருக்குல்ல இப்போ பேட் கேர்ள் வந்த பிறகு, இப்போ அதுக்கான ஒரு பிரைஸ் யாராவது உங்ககிட்ட சொல்லும்போது does it internalize, does it register? It does. ஐம் வெரி நீடி ஃபார் இது. எனக்கு அது ரொம்ப பிடிக்குது, நான் அதை என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைம் கிரிட்டிசிசமும் நான் வந்து அஃபெக்ட் ஆகிறேன். அவினாஷும் நானும் இப்போ அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டாய்க்காக he takes everything in its stride அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, பிகாஸ் ஐ டூ பட் ஐ திங்க் ஐ கேன் my journey right now is to move towards that. ஏன்னா நான் இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் ஜென்ரலி in my personal life I'm someone who doesn't get very affected by things. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நானே ஓகே ஒரு யூடியூப் கமெண்ட்டை பார்த்து ஒரு ஃபுல் டே நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். அந்த I discovered a new facet to my own personality when this happened. ஏன்னா it's the first time I'm doing it, right? இது வரைக்கும் இது பண்ணதில்ல. So I'm discovering that I do get affected by people's opinions. அவி நீங்க என்ன அஃபெக்ட்லாம் ஆக மாட்டீங்களா? ஆக்சுவலாக எதுவும் ஆக மாட்டேங்குது. நினச்சி ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சேன், பட் ஃபீல்லாம் பண்ணல. அதனால ஸோ இதுக்கு லைக் நாங்கள் எனக்கு வந்து வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் when I wrote the first 30 pages I thought சரி 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளா சம்பாதிச்சுட்டு நம்மளா காசு போட்டு நமக்கு வேண்டிய மாதிரி எடுத்து எவன் சொல்கிறதும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எழுதினது. அப்புறமா எடுத்துக்கலான்னு தான் எழுதி வச்சேன். அப்போ என்னாச்சு, வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபார் வாட் எவர் ரீசன் தட் காட் டிலேட். அப்போது இந்த நாங்களோட ப்ரொடியூசர் ராஜு சார் வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாரு, டே ஏதாவது எழுதியிருக்கியான்னு கேட்டார். நான் சொன்னேன் சரி இந்த அனுப்பிச்சு பார்ப்போம் 30 pages. ஏன்னா ராஜு சார் எப்படின்னா வந்து கதைலாம் கேட்க மாட்டார், நான் படிப்பேன்னு தான் சொல்லுவார். ஸோ ஐ சென்ட் த ஸ்கிரிப்ட். அவர் ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னார், இது நீ படத்தை இப்படியே எடுக்கிறேன்னு சொன்னேன்னா ஐ வில் ப்ரொடியூஸ் த ஃபிலிம் போய் நீ மாற்றலாம் கூடாது, எனக்கு இந்த ஃபீல் அப்படியே வரணும். ஸோ அப்போ ஐ வாஸ் இன் டிஸ்கஷன் ஃபார் சம் அதர் ஃபிலிம் வித் சம் அதர் ப்ரொடியூசர். ஸோ ஐ செட் ஸோ கிவ் மீ கப்புள் ஆஃப் வீக்ஸ் டைம் அப்படின்னு சொன்னேன். சரிடா நீ பார்த்துக்கோன்னு. நான் தூங்கி எழுந்த இடத்துல யோசிச்சேன், டே ஒருத்தர் வந்து நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் படம் பண்ணுன்றாரு, நீ வேறு ஏதோ ஒரு இன்னொரு ப்ராஜெக்டாக வெயிட் பண்ணி அதை நீ எழுதி அதை பிச் பண்ணி இதுதான் சொல்கிறாருல ஓகேன்னு டப்புன்னு ஃபஸ்ட்டு அதை முடி. ஏன்னா இது 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ எதுக்கு எடுக்கணும், இப்பயே எடுத்துக்கோ. பயங்கர ஐடியல் ப்ரொடியூசராக இருக்காரு. படிக்கணுங்கிறாரு, படத்தை அப்படியே எடுங்கிறாரு, ஸ்கிரிப்ட் படிக்கிறேங்கிறாரு, அப்படியே எடுங்கிறாரு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். இட் வாஸ் எங்களுக்கு நாங்கள் எப்படின்னா நான் அவருக்கு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு 30 pages வந்து October 27th 2022 அமிச்சேன். September 27th அமிச்சேன். அப்புறம் அவர் வந்து இப்போ படித்து நல்லா இருக்குனாரு, நீ எப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் தருவேன்னாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. அப்புறம் நான் October 27 சப்மிட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு. சரி சார் ஓகே. நான் இப்போ November 12th வந்து அப்துல்ல காஸ்டிங் கூப்பிட்டேன். அவன் வந்தான். அவன் வரும்போது எனக்கு மைல்டாக அதாவது உலகத்துலேயே கோவிட் போச்சுன்னு சொல்லும்போது தான் எனக்கு கோவிட் வந்துச்சு. ஸோ November 15th 15 days நான் கோவிடில் இருந்தேன். December 2nd 3rd கிளம்பி ஐ வென்ட் டு ஊட்டி ஃபார் ஷூட். ஓகே. ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஃபாஸ்ட். அண்ட் Jan 18th ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். we finished it by March 6th. And இந்த 5 படங்கள்ல yours is probably the only film that does not have a protagonist, right? Or yeah, specifica. ஆமாம் ஆமாம். இந்த பர்சனுடைய ஒரு ஜர்னியை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து. பட் இவ்ளோ டேட் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? நான் இந்த டேட் ப்ரொடியூசரோட இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட், ஒன்று விமியோக்கு பாஸ்வேர்ட்,
ஸோ அதனால இல்ல நீங்க வந்து 3ஆம் தேதி போனோம், 18ஆம் தேதி ஆமா, தொடங்கணும், மார்ச்ல முடிச்சு என்ன அது? டேட்ஸ் வந்து ஐ லைக் டு ரிமெம்பர். உங்களுக்கு அது தேவைப்படல ஸ்ட்ரக்சரலி? யூ ஆர் நாட் வரிட் அபவுட் இதில் யாரை ஃபாலோ பண்ணணும்னு யோசிப்பாங்களா அந்த மாதிரில? இவங்க அந்த 3 பேருமே ஒரு விதத்தில் சேம் கேரக்டர்ன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். நான் அப்படியே அதான் இந்த ஃபிலிமுக்கு நான் அப்படி யோசிக்கவே இல்லை. நான் நான் எனக்கும் எப்படின்னா வந்து இன்ஸ்டிங்க்டிவாக ஒன்று எழுதணும்ல, அதில் வந்து எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் இல்லாமல் இருக்கும்னு தான் இஸ் வாட் ஐ ஃபீல். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணி எம்பலிஷ் பண்ண பார்த்தா தான் ப்ராப்ளம் வரும்னு தோணுச்சு. இந்த கதை எழுதும்போது ரொம்ப ஆர்கானிக்காக ஃபீல் ஆச்சு. ஸோ இதிலே வந்து த ஃபாதர் அண்ட் த டாக் அண்ட் த ஷூ அது வந்து ஒரு இது இங்கே தான் வரணும்னு ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறம் ஹவு த ஃபிலிம் எண்டட், இது 2 வந்து ஐ வாஸ் வெரி ஷுர். மற்றபடி ஐ ஜஸ்ட் செட் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக போகலாம், வில் see what will happen பார்ப்போம் அப்படின்னு தான். And I also like films. இப்போ sorry, go on. Tree of Life is one of my all-time favorite films. So அந்த film I have seen the theatrical version, the extended version. I have read the script. I have read about Terrence Malick a lot. So அதனால அவர் எப்படி ஷூட் பண்ணுவார், இப்போ புதுசாக இப்போ எப்படி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி அதில் ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ ரெவனன்ட் வந்து லைட் இல்லாமல் ஷூட் பண்ணது, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக அந்த சினிமாட்டோகிராஃபர் சம்படி ஐ ரியலி ரெசனேட் அ லாட். நல்லா இமானுவேல் லுபுஸ்கி. ஸோ அவர் பண்ணும்போது அந்த மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வித் மை ப்ரொடியூசர், வித் மை நாங்கல்ஸ் ப்ரொடியூசர் ராஜு சார், ஐ ஃபெல்ட் ஐ ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஹீஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா, ஹீ லவ்ஸ் விஷுவல்ஸ். ஸோ ஐ தாட் சரி இவரை வச்சு நம்ம இப்படி மூவ் பண்ணோம்னா இந்த ஃபில்ம் ஐ கேன் மேக் இட் த வே ஐ வாண்ட் ஒன்று. ஸோ அப்போ நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னு பேசும்போது சம் ஆஃப் யுவர் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆரண்ட் ரியலி நெசசரிலி லைக்கபிள் இல்லை? ஐ திங்க் டெஃபினட்டாக அது பாட்டில் ராதா அவரை பொறுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்கள் ப்ரொட்டாகனிஸ்டாக இருக்கட்டும், ஏன் பேட் கேர்ளுடைய ப்ரொட்டாகனிஸ்டும் ஷீ இஸ் நாட் ரியலி ட்ரைங் டு டூ திங்ஸ் டு என்ன நீங்கள் பிடிக்கணும், என்ன நீங்கள் ரசிக்கணும், எனக்கு நல்லதே நீங்கள் நினச்சி இந்த படம் பூரா என்னை என் கூடவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ப்ரொட்டாகனிஸ்டாக தான் தெரியுறாங்க. இன் சம் வேஸ் இதை எழுதும்போதோ எடுக்கும்போதோ was this a concern at all? Was this a worry at all in any way? எனக்கு கண்டிப்பாக நிறையா பேர் ஃபீட்பேக்காக கொடுத்தாங்க. படம் பார்த்த அப்புறம் கூட நிறைய பேர் சிரிக்கவே மாட்டேங்கிறாள். த ஃபேமஸ் திங் தட் விமன் நீட் டு ஸ்மைல் அண்ட் பி மோர் பிளசன்ட். சிரிக்கவே மாட்டேன்றாள் பெருசா. இல்லை, ஷீ இஸ் அ பிரிட்டி மெலங்காலிக் பர்சன் அண்ட் தட் வாஸ் இன்டென்ஷனலி ஸோ. ஒரு அழகு பொருளாக இல்லாமல் ஒரு பெண் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இது யோசிக்க ஆரம்பிச்சது. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க யூ நீட் டு மேக், அண்ட் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ல இதோட ஷீ இஸ் அ லாட் மோர் அன்லைக்கபிள் இன் ஏர்லியர் டிராஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட். நானே கொஞ்சம் நிறைய டோன் டவுன் பண்ணிட்டு தான் வந்தேன் படம் பண்ற ப்ராசஸ்ல. திஸ் வாஸ் ஒரிஜினலி சப்போஸ் டு பி அன் OTT ஃபிலிம். அப்போ யூ டேக் அ ஃபியூ திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஐ திங்க் ஒரு சின்ன ரூமில் தனியாக ஒருத்தங்க படம் பார்க்கும்போது அவங்க பார்க்குறதும் ஒரு கம்யூனல் எக்ஸ்பீரியன்ஸாக தியேட்ரிக்கலாக படம் பண்ணுறது, ஐ டூ திங்க் இட் சேஞ்சஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் how people view it. So நானும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சேன் சில விஷயம்லாம் பண்றதுக்கு. So I definitely toned down the character a lot. அதுக்கே இப்படி சொல்றீங்கன்னா அப்ப பாத்துக்கங்கன்றீங்க. ஆமா, இதுவே பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஒரிஜினல் வெர்ஷன் நான் இன்ஃபேக்ட் நிறைய குட்டி குட்டி மொமெண்ட்ஸ்ல எல்லாம் கூட இல்ல, அவங்க வீட்ல இருக்கும்போதாக இருக்கட்டும், அவங்க இயல்பா she is there அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இல்ல, நிறைய படங்கள் would definitely do a lot of work to make her look prettier. ரைட். அவங்க ஹேர் இன்னும் கொஞ்சம் ப்ளோ ட்ரைடா கொஞ்சம் இருக்கணும், பிரசன்டபிளா இருக்கணும், இவங்க அழகா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த படத்துல அப்படிலாம் இல்ல. அவங்க I already had a very beautiful person. Anjali Shivraman is so beautiful. எனக்கு வந்து I had to tone her down if anything to make her more relatable. Colored eyesல இருந்தா, and also the story is about a girl who feels pretty ugly. என்ன யாரும் சைட் அடிக்க மாட்டேன்றாங்களே, என்ன எந்த பையனுக்கும் பிடிக்காதா, நான் தனியா இருப்பேன் நான் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு வளர்ற ஒரு பொண்ணை பத்தி. ஆனா ஒரு பொண்ணுக்கு colored eyesல இருந்துச்சுன்னா ஸ்கூல்ல எல்லா பசங்களும் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்துவாங்க. So that casting that must have been a difficult decision for you then, right? But she's a cat mother, and she really got the character. I think it's about feeling. Actually, one thing I realized is we always think girls who are really attractive don't face the same insecurities growing up அப்படின்னு. That's not true. நம்ம நல்ல ஃபிகரும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க வளரும்போது. ஈவன் தே க்ரோ அப் வித் தி சேம் இன்செக்யூரிட்டிஸ். ஆக்சுவலாக பேட் கேர்ள் வந்துட்டு இப்போ நான் பார்க்கும்போதில் ஓகே ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்னா புதுமை பெண், ஒரு பெண் வந்துட்டு எப்படி சொசைட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க இப்படி பார்த்தே பழக்கம் இல்லை. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது விமன் இப்படி தான் இருப்பாங்களா ரியல் லைஃப்பில், நம்மள மாதிரிலாம் பேசிப்பாங்களா, பீப்பிங் இன் டு விமன்ஸ் வேர்ல்டு. அண்ட் இப்போது அது ஒரு
ஃபீமேல் ஓரியன்ட் எடுக்கும்போது அது ஒரு பெரிய பேர்டனாக வேறு இருக்குது. லைக் வி ஹாவ் டு ஷோ them as a டார்ச் பேரர், அதர்வைஸ் யூனோ இட் won't be இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்க அந்த சிங்கப்பெண் வைப் எங்க அப்படின்ற மாதிரி. அதோட எக்ஸிஸ்டன்ஸ் தேவை. ஏன்னா ஒரு அப்ரெஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் அதுலேருந்து அது வரணும் தான். பட் அதுக்காக அவங்களோட நார்மல் லைஃப் ஜாலியில் இப்போ அதாவது பசங்களை நம்ம பார்ப்போம்ல, குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு வேறு பொண்ணு சைட் அடிச்சுட்டு எவ்வளவோ படம் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் ஃப்ளாடா இருந்துகிட்டு பார்த்துருக்கோம். தப்பு பண்ணி எவ்வளவோ தப்புல இருந்து கொஞ்சம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஏர்லி ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி தானே இருக்கும். மல்டிபிள் விமன் பார்ப்பாங்க, சைட் அடிப்பாங்க, காலேஜ் வைப்ஸு அதெல்லாம். ஸோ எனக்கு அது ஒரு பொண்ணோட வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வித்தவுட் எனி ப்ரெஷர் ஆஃப் ஷோயிங் தெம் ஆஸ் யூனோ டார்ச் பேரராக இல்லாமல் இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு அவங்க ஃபார்ம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எராட்டிக்காக எடிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரூ. எனக்கு சில சீன்லாம் நான் நினச்சினது சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சீனில் அந்த பொண்ணு வந்து ஏதோ லவ் பண்ணிட்டு நம்ம அவங்க அம்மா போய் வெளியே போய் கதவெல்லாம் தாழ்போட்டு உள்ளே வருவாங்க, திட்டுறதுக்கு கூட உள்ளே வருவாங்க. இன்னொரு சீனில் அவங்க வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு இங்கே நின்றுட்டு மெதுவாக சத்தம் வராமல் பீர் பாட்டில் அப்படி எடுத்து வச்சுட்டு ஆமாம், வெரி நைஸ். ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி ஜாலி சீன்ஸ் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும், சரியான ஃபன்னான டைலாக் இருக்கும். அந்த எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுட்டு அனுப்புவாங்க. 2 பொண்ணுங்க வந்து 2 பொண்ணுங்க வருவாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸு. வெரி குட்மா, நீங்கள் வந்து படித்து ஐஐடிலையோ இன்ஜினியர் படித்து ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்கேம்மா அப்படிம்பாங்க. மேம் பட் வி ஆர் காமர்ஸ் மேம் அப்படிம்பாங்க. பரவாயில்லம்மா, ஐஐடியில் ஜாயின் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி Avi, you had a lot of appreciation for. அதான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்த உடனே எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரொம்ப ஜெலஸாக இருந்துச்சு. ஐ டோன்ட் ஃபீல் ஜெலஸ் தட் ஈஸிலி. பட் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் எப்படி சொல்லுது, ஏன்னா அது இவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. ஐ நோ அது அவார்ட்லாம் வாங்கிச்சு, பட் இருந்தாலும் யூ எக்ஸ்பெக்ட் சம்திங் அண்ட் கோல். இல்ல, வாட் அபவுட் இட்? அதனுடைய ஃபார்ம்ல that girl is in her room. She's in a very small room. And there is this animation thing which comes of her dreaming about another room. And then அந்த சின்ன இடத்துல வந்து இந்த ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. It is handled, it is very chaotic. At the same time, she's in a dream is she's waking up. And so dream worldலேருந்து இந்த waking up worldக்கு போகிற ஒரு ட்ரான்சிஷன் இருக்குல்ல, எனக்கு அது பார்த்தோன்னா I got so irritated. I'm saying in a good way. எனக்கு என்னன்னா, ஐயோ இந்த நான் ஏன் எடுக்கலங்கிற ஒரு கோவம் இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் இழுக்கிறது போய் அந்த வாய்ஸ் ஓவர் வருது. அப்புறம் ஸ்கூலில் நிற்கும்போது ஷீ ஸ்டாண்டிங் இன் வெரி ஆக்வர்ட் வே, அந்த பிம்பிளுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஐ வாஸ் ரிமெம்பரிங் அ லாட் ஆஃப் மை ஸ்கூல் டேஸ் அண்ட் ஸ்டஃப். அண்ட் அது என்னன்னா, நான் இன்னும் ஸ்கூல் பற்றி படம் எடுக்கலையே, ஐயோ அதுக்குள்ளே எடுத்துட்டாங்களேன்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஒரு அன்செட்லிங் ஃபீலிங் கூட கொடுத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, அது ரொம்ப உமன் ஃபிலிமாலாம் தோணல. பசங்க பார்க்குற படமோ எல்லாருமே பார்க்குற படம் மாதிரி தான் இருந்துச்சு. இட்ஸ் அபவுட் ஆஃப் உமன், ஒரு சில்ட்ரன் ஃபிலிம், சில்ட்ரனை பற்றி படம், பட் எல்லாருமே பார்க்கலாங்கிற மாதிரி தான் இதுவும் ஐ ஃபெல்ட். நீங்கள் பாட்டில் ராதா பொறுத்த வரைக்கும்ல, இப்போது குரு அவங்க ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஆரம்பத்துலேருந்தே ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தருடைய ஒரு கதாபாத்திரம் இல்லையா? அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. படம் இதுதான். அவர் மீண்டு வருவாரா மாட்டாரா, மீண்டு வராரு, மறுபடியும் ரீலாப்ஸ் ஆகிறாரு, சரி இவர் எப்போ தான் வருவார் அப்படிங்கிறது தான் அவங்க முழுநீள திரைப்படம். ஒரு மனுஷன் அந்த போதையிலேருந்து வெளியே வர முடியுமா இல்லையா, இது போதும் அப்படின்னு நீங்கள் நம்பினதுக்கு அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இது பத்தும் பரவாயில்ல, இது பார்ப்பாங்க, இது ரசிப்பாங்க, இது புரியும். நான் இப்போ எழுதுனா அப்படி எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போதே. நம்ம ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஃபஸ்ட் ஒர்க் பண்ணும்போது தான் அது பிரேவரியா இல்லை இக்னரண்ட்டாக இல்லை இன்னசென்ஸாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு மாதிரி இக்னரண்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு என்னென்னா, நாம் அட்மையர் பண்ண ஃபிலிம்ஸு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு நம்ம படத்தில் வந்துணுன்றது மட்டும்தான் அது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. குரோசாவோ இல்லை யமாதா ஃபிலிம்ஸில் ஒரு ரெயினில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, முக்கியமான மொமெண்ட்டை ரெயினில் வச்சுருவாங்க. எனக்கு ரெயினில் ஒரு சீனை கம்போஸ் பண்ணணுன்றது இருந்தது. ரொம்ப எசென்ஷியலாக 2 மொமெண்ட்டு ஃபிலிமில் ரெயினில் கம்போஸ் பண்ணணும், விண்டோட பண்ணணுன்றது இருந்தது. ஓரளவுக்கு அவன் திரும்பி வர்ற அந்த ஸ்பேஸ்லாம் கூட இல்லை, லவ் போர்ஷனு இதுவும் நல்ல கலர் பேலட்டோடு அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் மைண்டில் இருந்தது. மற்றபடி இவனோட எனக்கு முழுக்க ராதாமணி அந்த கேரக்டரு அவனோட ஜேர்னி மட்டும்தான் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னென்னா, அதை பற்றி ஃபிலாசபிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இப்போ வரலாம் அது இருக்குது. என்னோட எல்லா ஒர்க்லேயுமே அந்த ஃப்ளான்றது மெயின் கேரக்டர் அப்படி இல்லாத ஒரு கேரக்டர்னால எழுதவே முடியாது. ஏன்னா அதுதான் ஹியூமன்
நேச்சர் நோபல் ட்ரூத்தும் அதுதான் நான் நம்புகிறேன். ம் அப்படியே ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு ஹியூமன் வந்து நம்ம சோஷியலாக பயங்கரமாக மெட்டீரியலிஸ்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தவங்க இருந்துட முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க இன்ஹரண்ட்டாக டெஃபினட்டாக அவங்க வந்து அவங்க பர்சனல் சேலஞ்சஸை பேட்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ம் நம்ம எந்த லெவலில் பார்த்தாலுமே. அதனால எனக்கு மேபி இதுக்கப்புறம் எழுதுறேன்னா கூட அது கொஞ்சம் இன்னும் பேலட்டபிளாக. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் ஒன்று 2 விஷயங்கள்ல என்ன சொல்கிறீங்கன்னா, இது ஒரு அவங்க 2 பேருக்குமே அந்த அடிக்ட்ஸ் 2 பேரும் பேசிக்கும் போதே இது நோயின்றது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், இது நம்ம வெளியில் போய் சொன்னால் எவன் நம்ப போகிறான் அப்படின்ற ஒரு எனக்கு அவரு படத்துலையுமே சரியான சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஷாஷாங்க் ரிடம்ஷன் பார்த்துட்டு ஆமாம் அது கேட்கணும், மழைன்ற உடனே கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த படம் அவங்க முதல் வாட்டி பார்க்கும்போதே நான் நினச்சேன் கண்டிப்பாக இவர் அடுத்து இந்த பிளான் தான் போட போகிறாரு. சாரு பின்னிருப்பாரு குரு சாரும். எனக்கு அதான் நம்ம ஒருத்தங்க கூட பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னேன், அவர் வெளில வந்துடுவார்ல, வந்ததுக்கப்புறம் இப்போ மட்டும் அவர் ஷாஷாங்க் மாதிரி அப்படி கை கூப்பி அந்த மழையை பார்க்கலாம் நான் செம்ம கடுப்பாயிருவேன் அப்படின்னு. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே கையெல்லாம் அப்படி. எனக்கு ஷாஷாங்க் இன்ஸ்பிரேஷன் பற்றி சொல்லுங்கள், அந்த படத்தை அவ்வளோ ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு பர்சனலாகவே ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அவர் ஃப்ராங்க் டரபண்ட் வந்து பிடிச்ச டைரக்டர். அவரோட க்ரீன் மைலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஈவன் ரைட்டிங்காக ஸ்டீஃபன் கிங்கோட ரைட்டிங் ரிலேட்டடாகவும் நான் படிப்பேன். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரு பீட்ஸ் அதெல்லாம் வந்து பெருசாக கேர் பண்ணிக்கிற பர்சன் கிடையாது. ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் என்ன எனக்கு பயங்கரமாக அட்மையர் பண்ணிச்சு அப்படின்னா, அதில் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் இருக்கும். ஹோப்போடு இருக்கிறதே வந்து அது வந்து ஒரு பெயின், அது வந்து ஒரு சின்னு நம்புற மாதிரி வந்து ரெட் கேரக்டர் மார்கன் ஃப்ரீமன் பண்ணது இருக்கும். இவன் என்னானாலும் ஹோப்பை கிவ் அப் பண்ணாமல் நான் இருப்பேன், ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஆன்டி கேரக்டர் இருப்பான். ஆனால் வந்து இதில் ஆன்டி கேரக்டர் வந்து ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனில் அவனோட எக்ஸ்டர்னல் ப்ரெசன்ட்க்கு ஃபைட் பண்ணுவான். பாட்டில் ராதாவில் வந்து அவனோட இன்டர்னல் ப்ரெசன்ட் தான். நீங்கள் இப்போது இன்டர்னல் ப்ரெசன்ட்லேருந்து வர முடியாமல் ஃபைட் பண்ணுறது தான் அந்த படமே. அது நம்ம அடிக்ஷன்றது ஒரு இதுவாக பார்க்குறோம். சிலர் வந்து கேம்பிளிங்கில் இருக்காங்க, வேறு ஃபார்ம் ஆஃப் இதில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் லைஃப்பை அன்ஃபார்ச்சுனேட்டாகவும் லைஃப் பாதியில் முடிச்சிக்கிறதும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ எனக்கு அதுதான் அதுலேருந்து ஒருத்தன் எப்படி ஃபைட் பண்ணி ரைஸ் ஆகி வெளியில் வராங்கிறது தான் எனக்கு ரொம்ப. எனக்கு நாங்களும் சரி பால்ராதாவும் சரி இல்லை, இது இந்த இன்டீரியரான ஒரு 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 ஸ்பேஸ், ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு 4 செவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸஸை நீங்கள் பெரும்பாலான உங்கள் படம் அதுக்குள்ளே நகருது இல்லையா? அந்த இடத்துல அந்த டி அடிக்ஷன் சென்டருக்குள்ளே இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட எனக்கு வந்து ஐயோ எனக்கு வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் கொஞ்சம் கூட எனக்கு வரவே இல்லை. உங்கள் படத்துலையும் சரி எனக்கு நாங்கள்லையும் சரி. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் இன்ஃபேக்ட் ஒரு முழு நீள திரைப்படம் இந்த இடத்துக்குள்ளேயே இருந்திருந்தா கூட ஐ வுட் ஃபவுண்ட் இட் ஃபார் ஷுவர். எனக்கு அது லைக் ஒரு ஒன் ஃப்ளோ ஓவர் த குக்குஸ்னஸ் மாதிரி அந்த ஸ்பேஸில் இது எல்லாமே லெட்ஸ் டாக் அபவுட் த சர்க்கஸ் தட் ஹேப்பன்ஸ் விதின் திஸ் டி அடிக்ஷன் சென்டர் அப்படின்ற ஒரு கதைகள் நம்ம பெருசாக எனக்கு பண்ணியிருக்கோமான்னு தெரில தமிழில். ஐ தாட் ஃபார் அ வைல் யூ ஆப்ரேட் இன் தட் ஸ்பேஸ். இதுக்குள்ளே வரக்கூடிய கேரக்டர்ஸ் எப்பேற்பட்ட கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெரி ஹில்லரியஸ் சீக்வென்ஸ். ரீஹாப்குள்ளே இருக்கு. ஆமாம், ரீஹாப்குள்ளே இருக்கிறது. ஆமாம், ரீஹாப்குள்ளே கரெக்ட். அதுக்குள்ளே அந்த ஷாஷாங்க் மாதிரியே ஒருத்தன் அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக அப்படி உள்ளே வந்துட்டு போவான். அவன் கேரக்டர் நேம்மே ரெட்ன்றது தான். அண்ட் உங்களுக்கு ஈவன் வைல் யூஆர் மேக்கிங் இட், இப்போ நாங்களாக இருக்கட்டும் உங்கள் படமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஐயோ என்னடா இந்த உள்ளுக்குள்ளேயே நடக்குதே இவ்வளோ விஷயம், கொஞ்சம் போய் காற்று மழை அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கொஞ்சம் போய் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் எழுதும்போதோ எடுக்கும்போதோ நீங்கள் எனக்கு எழுதும்போது ஐ டென்ட் ஃபீல் பண்ணலன்னா வி சோஸ் டு ஷூட் இட் அண்ட் அனமார்ஃபிக்ஸ், அதுவும் கிளாசிக் அனமார்ஃபிக் வைட் ஃப்ரேம்ஸில் எடுத்துட்டோம். ஸோ அது என்னாச்சுன்னா அந்த வீட்டில் நீங்கள் எங்கே வச்சாலுமே தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இன் ஹவு டிசைன் த ஹவுஸஸ் லுக். ஸோ ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் ஷூட்டிங் தட். ஸோ அந்த ஸ்பேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு ஐ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் திங் தட் இப்போ ஒரு வீடு இருக்குன்னா இப்போ 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 நான் சென்னையில் இருக்கிற என் வீடு இருக்குன்னா ஐ ஹவ் நாட் யூஸ்ட் ஆல் த ஸ்பேசஸ். யூஸ்வலி இட் இஸ் த ஹால் அண்ட் த பெட்ரூம். சத்தியமா. அப்புறம் ஒரு ரூம் இருக்கும், அந்த வீட்டோட கிளம்பும்போது என்ன ஆகுனா ஐயோ இந்த ரூம் நம்ம உட்காரவே இல்லையே. I used to have that feeling. Like, so in my, when I was living in Ooty, எங்கள் எஸ்டேட்டில் வந்து our windows used to be a little different. கொஞ்சம் உட்கார இடம் இருக்கும். It's not like இந்த மாதிரி விண்டோ இல்லாமல் கொஞ்சம் ஒரு வித்து இருக்கும். You can put a cushion and it can become a sitting area. அந்த ஜன்னல் ஒட்டி. ஆமாம், ஜன்னல் ஒட்டி இருக்கும். And usually we read books there. எனக்கு அதெல்லாம் I started missing it a lot. So I'm like, when I had an opportunity to shoot, I was trying to explore the space a lot more because
எனக்கு என்ன பண்ண இன்னும் திருப்பி ஐ நாட் கெட் திஸ் சான்ஸ் டு கம் பேக் ஹியர் அண்ட் ஷூட்னு ஒரு பயம் தான். ம். ஸோ in exploring the space, what happened was I started using the frames in a way where, and naturally it has to also be exciting. So எவ்வளோ டைனமிக்காக முடியுமோ ஷூட்டிங் தட் ஸ்மால் ஸ்பேஸ் அட் த சேம் டைம் ஆல்சோ எனக்கு என்னன்னா வாட் ஐ ஆல்சோ தாட் வாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ பேட்டில் ஃபீல்டு தான். இப்போ இது வார் ஃபிலிம் கிடையாது, பட் இட் இஸ் அ வார் ஃபிலிம். பட் இங்கே வந்து only 4 people அது. ம். ஸோ ஐ ட்ரை டு ட்ரீட் த ஹவுஸ் ஆஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் இங்கே வாழும்போது அந்த வீட்டில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை விட ஐ திங்க் நீங்கள் ஷூட் பண்ணும்போது தான் இன்னும் அந்த இடத்த இன்னும் புரிஞ்சிருப்பீங்களோ அதிகமாகவே அப்படின்னு. 100%. கீர்த்தி, ஆஃப் ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் யூ குடும்பஸ்தன் ஓரளவு கண்டிப்பாக நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஹேட் ஆல்சோ த burden ஆஃப் டீலிங் வித் ஸ்டார், கரெக்டாக? ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆல்சோ டீலிங் வித் இந்த ஒரு பர்சனை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, இவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது அந்த இமேஜ் என்ன அப்படின்றதுக்கும் நான் சேர்த்து என்னுடைய கதைக்குள்ளே அதையும் ஏதோ ஒரு விதத்தில் வர வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம். நீங்கள் எழுதும்போது டிட் யூ ஹேவ் ஹிம் இன் மைண்ட்? அதான் நான் பல இன்டர்வியூவில் சொன்னது தான். Yeah. சார் ஸ்டார் படம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக பர்டனாக இருக்காது. நம்ம மோர் ஆஃப் லைக்கபிலிட்டி பொறுத்து தான். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதால எனக்கு வந்துட்டு மாஸ் படங்கள்லாம் பிடிக்கும் பர்சனலாக. ஸோ வென் ஐ ரைட் ஆஸ் ஐ டோல்ட் ஐ வாஸ் திங்கிங், ஸோ அதனால தான் அது திரும்ப திரும்ப வித்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான். பட் அது அப்படி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இல்லை, பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஆல்சோ டு மேக் ஷூர் தட் பிரதீப் டசன்ட் ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு இமிட்டேஷனாக மட்டும் இல்லாமல் இருக்கிறது அது எனக்குள்ள இருக்கு சார். அது வந்துட்டு எப்படின்னா இட்ஸ் நாட் அ சீப் இமிட்டேஷனாக பண்ணக்கூடாதுன்றது. நான் வந்துட்டு என்னோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரஜினி சார் அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இட்ஸ் நாட் ரஜினி சார் நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படிலாம் இல்லை. ஹவு ஐ சி ஹிம், ஹவு ஐ லைக் டிம் அப்படிங்கிறதுல தான் எடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் தென் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். இப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு கமர்ஷியல் ஒரு ஸ்டார் ஃபிலிம்ஸ் மாஸ் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும்னா எனக்கு அது பிரச்சனையாகவே இல்லை. ஏன்னா வென் வி ஆர் மேக்கிங் ஃபிலிம் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் அந்த ப்ராசஸை. எனக்கு இது எதுன்னு அவரும் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நான் சொல்லுவேன் சில டைம், ப்ரோ இப்படி பண்ணிக்கலாம், இது இன்னும் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ டைலாக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாசாக சொல்லிட்டு நடந்துவாங்க. எனக்கு அந்த நடக்கிற ஷாட் எடுக்கிறதுக்கு பிடிக்கும், பஞ்ச் டைலாக்ஸ் பிடிக்கும். ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது ப்ரெஷராக இருக்காது. ஸோ ஐ லைக் தட். ஐ கெஸ் நம்ம எதில் க்ரோ அப் ஆனோம் அது நம்மளை என்னவாக அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ லைக் நீங்கள் சாங்ஸோ செட் பீஸஸோ ஐ என்ஜாய் எவ்ரிதிங். ஸோ அப்போ போய் படையப்பா மறுபடியும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ரீ ரிலீஸில். ஸோ எனக்கு படையப்பா பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதில் சீனுக்கு சீன் எனக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக ஐ ஃபெல்ட் ஒரு ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் எவ்வளோ முக்கியமோ ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு சீன்லேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கே. தேட்டர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக எரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அட்லீஸ்ட்னும் போது பரவாயில்ல. ஒரு எரப்ஷன் இப்போ தான் நடந்துச்சு, ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போன்ற ஒரு ஸ்பேஸ்லேயே இல்லை. அண்ட் ஓகே இப்போ எரப்ஷன் இல்லையா, இப்போது சென்டிமெண்ட் சீன் இருக்குது. லைக் சிவாஜி சார் போயிட்டு பில்லரை பிடிச்சிட்டு கடைசியாக ஒரு தடவை தட் இம்பேக்ட் வந்துட்டு ஐ கேன் ஃபீல். ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாட் எல்லாம் ஃபைட் பண்ணி ஸ்லோ மோஷனில் நடந்து வந்து இப்படி பறந்தாதான்ட்டு இல்லை, போட்டு எடுத்தா இதுங்கிற மாதிரி. எனக்கு டியூட்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் தியேட்டரில் பார்க்கும்போது இன்டர்மிஷன் வந்து எல்லா பக்கம் எங்கள் ஊரில் பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் இட் எரப்டட் ஒன் ஆஃப் த. பட் அவன் என்ன பண்ணுறான் ஹீரோனா ஒன்றும் இல்லை, திரும்பவும் வந்து ஒரு மனசை மாற்றிக்கிட்டு திரும்பி வர்றான், வந்து கல்யாணம் பண்ணுறான். லைக் இட் இஸ் நாட் ஒரு அதை அவன் ப்ரெசென்ட் பண்ணதெல்லாம் இட் வாஸ் தியேட்ரிக்கல் மூமெண்ட். தியேட்ரிக்கல் மூமெண்ட்னு சொல்கிற மாதிரி எனக்கே பார்க்கும்போது நல்லா விசில் அடித்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும். தியேட்டர் ஃபுல்லாக விசில் அடித்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எனக்கு இப்போ நேற்று படையப்பா பார்க்கும்போதோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா தியேட்டர் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்துட்டு மோர் ஆஃப் டைரக்ஷனில் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு தேன் ரைட்டிங் த சாய்ஸ் ஆஃப் யுவர் ஷார்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இன்டர்வெல்ல இப்போ டூடில் வந்துட்டு அந்த டயலாக் சொல்கிறாரு, நான் வல்கர் இல்லடா அப்படின்னு டயலாக் சொல்லிட்டு கட் பண்ணோடனே தாலி கட்டுறது வச்சிருக்கலாம், கதை ஸ்டில் மூவ்ஸ். பட் அங்கே வந்து நடந்து போகிற ஷார்ட் அவன் சொன்ன மாதிரி வாட் இஸ் யூ வில் எனிவேஸ் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஃபிலிம். ஐ கெஸ் அவனுக்கு அந்த மாதிரி படம் எழுதுறது பிடிச்சதுனால தான் அந்த படம் ஒர்க்ட் அண்ட் எவ்ரிதிங். ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸை டைரெக்ஷனில் உருவாக்குறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதில் ஒரு ஆனஸ்டியும் சேரும்போது இல்லை, அப்போ தான் அவங்களால அது முழுமையாக நம்ப முடியுதுன்னு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படையப்பான்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால சிவாஜி அவங்க வந்துட்டு அவங்க 3 எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது அவர் இல்லை நான் ஒரே ஒரு வாட்டி மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துள்ளி குதிச்சுட்டு ஓடுவார். ஓகே அது ஓடுனது இருக்குல்ல, he became a child. இந்த வயசுல அவர் வந்து அப்படி டபக்குன்னு ஒரு மாதிரி தடுக்கிக்கிட்டே அப்படி ஓடுற ஒரு விஷயம் இல்லை. I thought that was a great touch. That is why he is Shivaji.
ஐ ரியலி இந்த பர்டிகுலர் இந்த மூமெண்ட் எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு படையப்பா பார்க்கும்போது எனக்கு என்ன லேர்னிங்காக இருந்துச்சுன்னா, வெறும் ரைட்டிங் இல்லாமல் ரைட்டிங்க்கு அடுத்து செட்டில் உட்காந்து ஒவ்வொரு சீன் ஷூட் பண்ணும்போது என்னென்னலாம் ஆட் பண்ணலாம், லைக் ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து, ஷார்ட் டிசைன்லேருந்து, யூசிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேமுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்கன்றது தெரியும் போது இட் வாஸ் நீங்க டூட் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்களா சர்டன் மொமெண்ட்ஸ்? இல்லை டூட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரேமில் எனக்கு மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்கும். டர்ட்டி ஃப்ரேமிங் லைக் எனக்கு க்ரௌட்ஸு, பேக்ரவுண்ட்ஸு, யூசிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஸ்டேஜிங் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பார்த்தேன் நீங்க அந்த ட்ரெயின் மேட்டர்லாம் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது எனக்கு என்னன்னா அது சில பேர் வந்து சரி அதுக்கு என்ன போ அப்படின்னாங்க. இல்லை ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம மீனிங் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஒன் வேர்டில் எனக்கு சொல்லு. நீ ஏன் பின்னாடி ட்ரெயின் வச்ச, இன்டர்வெல்ல ஏன் பின்னாடி க்ரௌடு வச்ச, இன்டர்வெல்ல இப்போ நடந்து போகும்போது ஃபயர் ஒர்க்ஸ் வரும், ஏன் இதை வச்ச அப்படின்னு மீனிங் கேட்டிங்கனாலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஹோலாக அந்த ஒரு டேஞ்சிபிளாக ஒரு ஃபீலிங் கொடுக்கணும்ல எனக்கு. ஸோ த்ரூ சினிமா இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த மொனாட்டனி அதை தவிர்க்க உதவுதுன்னா Creating moments. தட் இஸ் சினிமா ரைட். நீங்க அப்படியே இருக்கிறத கேப்சர் பண்றது இஸ் ஆல்சோ சினிமா, பட் தட் இஸ் ஆல்சோ சினிமா எனக்கு ரைட். என்ன இப்போ ரைட்டிங் வந்துட்டு நான் வேல்யூ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரைட்டிங் இஸ் வெரி பேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரைட்டிங்க்கு ஆல்ரெடி இங்கே நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால நான் அதை தாண்டி அகைன் இப்போ நீங்கள் வெறும் டயலாகாக எழுதிட்டு 2 பேர் பேசுகிறத ஷூட் பண்ண முடியாதுல்ல நம்மளால. அது என்ன எனக்கு யாரோ இவர் மணிரத்னம் அவங்கள கேட்டிருப்பாங்க. இப்போ விக்ரம் அவங்க வந்துட்டு அந்த ஒரு படகுல இருந்து ஏன் சுற்றி வரணும் ராவணன்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு அதுதான் டைரக்டரோட வேலை. அதில் நடக்கிற ஒரு டைலாக அவர் பேசுறத நான் அப்படியே ஷூட் பண்றதுல Two very different jobs, right? இல்லை Hitchcock used to say this very his famous quote. என்ன சொல்றது, two people sitting and talking. நான் மூவிஸ் இப்போ அவர் அப்போ அந்த காலத்திலே சொல்லியிருப்பார். இப்போ வர படங்கள்லாம் just 2 people sitting and talking because they came from என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் எராலேருந்து வந்ததுனால, எஸ்பெஷலி those directors who transcended from silent to sound, they had the greatest visual literacy. அவங்க படத்தில் டயலாக் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். பட் அந்த டயலாக் வந்து ஒரு சப்டெக்ஸ்டாக தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து அது வந்து டயலாகே மீன் பண்ணுறதே சொல்ல மாட்டாங்க. டயலாக் இஸ் it is one way of telling a story. There are many other ways. Dialogue is one way. இல்லை டயலாக்ஸும் எனக்கு என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்குது. பட் டயலாக் ரைட்டிங் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அப்படியே நினைக்கிறத சொல்லக்கூடாது. யூனோ நீங்கள் டயலாக் வழியாக தான் ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ரொம்ப விஷுவல் மீடியம் நம்ம யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இடம். அவன் சொல்கிறது ஒன்றா இருக்கலாம், செய்யறது ஒன்றா இருக்கலாம், ஆடியன்ஸுக்கு புரியறது ஒன்றா இருக்கலாம். யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு சீன் வந்துட்டு ஏய் எனக்கு ஒன்று பிடிக்கலடி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த லவ்வை கடத்த முடிஞ்சதுன்னா தட் இஸ் ஆல்சோ ஐரனி. மோர் இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் நீங்கள் கிளாசிக் சினிமாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். லைக் எந்த படம் அது இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேனே, அந்த ரொம்ப நாள் ஹாரி மெட்ஸ் இல்லையா, ஐ ஹேட் யூ சொன்னா தான் ஐ லவ் யூ. ஈவன் சி அலைப்பாயுதே ட்ரெயின் சீனு எனக்கு ஒன்று பிடிக்கல எங்க இதெல்லாம். ஸோ கண்டினியூஸாக சொல்லும்போது அந்த ஐரணி தான் சினிமாவோட பியூட்டியாக இருக்குது. தேன் யூனோ நான் ஒன்று லவ் பண்ணுறேன் எக்ஸாக்டாக மீன் பண்ணுறதை சொல்லிட்டோன்னா, இப்போ நான் ஒரு கோட் கூட நான் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கலாம், அது அப்படியே என்னோட கேரக்டர் வாயில நான் சொல்லிட்டேன்னா எனக்கு அந்த கிரெடிட் வந்துடும். லைக் யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் சம் கால் மார்க்ஸோட கோட்டு, பெரியாரோட கோட்டு, எதை வேணா நான் எடுத்துட்டு அப்படியே அதை என்னோட கேரக்டர் வாயில போட்டு பாத்தியா அந்த கோட்டை நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசலாம். பட் அது அப்புறம் எதுக்கு அதுக்கு நான் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு வழியாக கூட என்னால் ஒரு நல்ல மீனிங்கை ப்ரொவைட் பண்ண முடியும். அதுதான் சினிமாவோட பியூட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிப்பிக்கலி இந்த முதல் படங்கள்லாம் பண்ணும்போதில்ல அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் சர்டன் திங்ஸில் கிடைக்கிறது தேவையான எல்லாமே கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு ஐ திங்க் வி ஆர் ஆல் வெரி லக்கி பீப்புள். இவங்க எல்லார் ப்ரொடியூசருமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால ஐ திங்க் வி ஆர் ஆல் வெரி லக்கி பீப்புள். இன்னவே நல்ல ப்ரொடியூசர்ஸாக கிடைச்சிட்டாங்க. எனக்கு வினோத்தனா தான் ப்ரொடியூசர். ஹீஸ் லைக் பிரதர் டு மீ. He had a வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், அண்ட் அவருடைய ப்ரொடியூசர் பற்றி நம்ம ஏற்கனவே பாராட்டிட்டோம் சார். அப்பதான் நான் அவர் சொல்லும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல ப்ரொடியூசர்ஸாக கிடைச்சிருக்காங்க போல எல்லாத்துக்கும். பட் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே இல்லை பரவாயில்ல, இது ஐ வில் அக்செப்ட் தட் திஸ் இஸ் வாட் ஐ கேன் கெட் அண்ட் ஐ வில் மேக் டூ வித் இட் அப்படின்ற மாதிரி ஏதாவது யூ ரிமெம்பர் எனிதிங் ஃப்ரம் தி ஃபிலிம்ஸ் தட் யூ மேட்? எனக்கு வந்து ரிவர்ஸில்
நான் அதை கான்சியஸாக இருந்தேன், ரொம்ப பட்ஜெட் அதிகப்படுத்தி விட்டுறக்கூடாது. அவரு என்ன எதுவுமே பண்ணல, எடுத்துக்கோ கன்ஸ்ட்ரெயின் பண்ண. ஏன்னா நமக்கு தெரியும்ல இந்த படத்துக்கு நம்ம இவ்வளோ தான் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணோம்னா அது வந்து இட் வில் பிகம் அ பர்டன் அப்படின்னு. ஐ நெவர் காட் எனி, ஐ டோன்ட் ஹேவ் an எக்ஸ்பீரியன்ஸ் லைக் தட். ஐ வாஸ் கண்ட்ரோலிங் மீ. It's a very similar. I had a very similar experience. Actually, நாங்க ஃபர்ஸ்ட் மூவி ஷூட் போகும்போது ரொம்ப சின்ன பட்ஜெட் படமாக தான் ஆரம்பித்தோம். பட் ஆஃப்டர் சீயிங் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ஸ் ஃபுட்டேஜ் ஹி வாண்டட் டு இன்க்ரீஸ் தி ஸ்கேல். எப்போவுமே பெண்களோட கதை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன படமாகவே சொல்லிடுறாங்க, பரவாயில்ல கொஞ்சம் ஸ்கேல் எடுத்துக்கோ, க்ரௌட் எடுத்துக்கோ, அந்த மாதிரி he wanted to increase it was actually my producer's call. எனக்கு actually scale handle பண்றதுனா கொஞ்சம் nervous ஆயிடுவேன். I like shooting intimate drama. I think that's my strength. But by the end of it I think I gained some confidence. எனக்கு அது புரியல எனக்கு. But okay, I think I'm a little far away from that space of scale. அது மாதிரி எனக்கு படத்தை பார்க்க தெரியல. எனக்கு ஒரு சீனோட எமோஷன், but also the emotion of a scene multiplies when you have crowd, right? So I see value in that. ஒருத்தங்க public humiliation undergo பண்ற சீன் வந்து 4 பேர் பார்க்கிறதுக்கும் 50 பேர் பார்க்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஃபுல் காலேஜ் முன்னாடி அவமானப்படுறா அப்படிங்கிற ஒரு அதுக்கான ஒரு வேல்யூ. பேசுற அந்த டூடோட இன்டர்வல் பிளாக்ல கூட அது அத்தனை பேர் அங்க இருக்காங்க அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல ஸ்டேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம். ஐ லைக் ரிவர்ஸ். ஐ லைக் ஷூட்டிங் வித் crowd. வாண்டட்லி ஸ்ட்ரீட்ஸில் ஷாட் வச்சுருப்பேன், ஒரு க்ரௌட் இல்லாமல். ஒன்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு, இல்லாட்டி உண்மையில மணி வாஸ் ஹேவிங் மணி கூட ஒர்க் பண்ணது. தட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, அது வர மாதிரி ஆகிடுச்சு. அவர் நான் ஒரு 2 நாள் தான் வாங்க பப்ளிக்லன்னு சொன்னால், அவர் 3வது நாள்லேருந்து அவர் என்ன கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டார். நிறைய ரியல் லொக்கேஷன்ஸில் பண்ணியிருந்தோம். ஐ டோன்ட் திங்க் இந்த படத்துல கோயம்புத்தூரே நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்கிறதுக்கு. கோயம்புத்தூரோட ஸ்ட்ரீட்ஸ் நக்கலிச் வீடியோ மாதிரி நாங்கள் வந்து வீடியோ இறங்கி பண்ணோம். மணி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். இல்லை மேபி நம்ம we are all இந்தியன்ஸ்ன்றதுனால என்னோட முக்கியமான மெமரிஸ் எல்லாமே ப்ளஸ் நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரும்போது ஐ ஹேவ் சோ மெனி மெமரிஸ் வித் க்ரௌட். we are highly populated country. I grew up in a joint family. பெரிய வில்லால தனி ரூம்ல வளரல. என்னோட முக்கியமான மெமரிஸ், என்னோட வளர்ப்பு எல்லாமே எனக்கு நிறைய க்ரௌட் ஞாபகம் வருது எனக்கு. நான் அழுது சிரிச்சது என்னோட மெமரிஸ் எல்லாம் க்ரௌட்ல இருக்கும்போது. அண்ட் அகைன் we are a populated countryன்றதுனால அதை எனக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணணும்ல. மேபி சப்போஸ் நான் ஃப்ரான்ஸ்லேயோ எங்கேயோ பிறந்திருந்தேன், பாப்புலேஷன் டென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்னால் அந்த ஃப்ரேமை விஷுவல் பண்ண முடியும். அபி, ஐ திங்க் உங்களுக்கு உங்கள் அனுபவம் சற்றே கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு நினைக்கிறேன்ல இன் கம்பேரிசன். யூரோப்பில் பிறந்திருக்கணும் பை மிஸ்டேக். எனக்கு படத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்கணுன்ட்டு. இமானுவேல் லுபெஸ்கி பற்றி, அதோட சினிமாட்டோகிராஃபி பற்றிலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படிலாம் இருக்காது. அவர் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ க்ரூ அப் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு எஸ்டேட் ஊட்டியில் தான் க்ரோ ஆனோம், அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு நடுவில். அண்ட் மோஸ்ட்டாக நாங்கள் இருந்த இடத்துல கொஞ்சம் தனியாக தான் இருந்தோம். இப்போ ஸ்கூலில் அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பட் அது இப்போ இங்கே சென்னையில் படித்தோன்னா பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட் இருப்பான், அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரு விதமான தனிமை இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அண்ட் அதுவும் ஹில்ஸில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வீடு தனித்தனியாக இருக்கும். அந்த படத்தில் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏழ்மை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில். ஏன்னா நம்ம ஏழ்மை ஜென்ரலாக இருந்தால் தான் ரொம்ப குறுகிய இடங்கள்லையும் கிழிஞ்ச துணியை அணிஞ்சிக்கிட்டும் இந்த மாதிரி தான் நம்ம காமிச்சு பார்த்துருக்கோம்ல. பட் இவர் படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பெரிய விசாலமான ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு பார்த்தோம்னா இந்த வீடு வாங்குறதுக்கு எனக்கு எப்போ தான் முடியும் அப்படின்ற மாதிரியே உங்களை தோண வைக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கரண்ட் பில்லை அவங்களால கட்ட முடியாது, அந்த ஒரு தண்ணி அரேஞ்ச் பண்ணுற தெரியாது, அடுத்த வேளை சோறுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய, எல்லாம் நல்ல துணியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதான் அந்த 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 டைமில் க்ரோ ஆனது. நான் ஷூட் பண்ணும்போது அது வெரி கம்ஃபர்டபுள் ஷூட்டிங் தட். ஏன்னா அப்போ இப்போ 10 இயர்ஸ்க்குள்ளே நடந்த விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சு போயிருச்சு. நம்ம ஹேவ் அ சான்ஸ் டு ரீலிவ் இட் இல்லை. ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ, இப்படி தான் இருந்தோம்ல, இப்படி தான் தனியாக இருந்தோம்ல, இப்படி தான் போனோம்ல. எனக்கு வந்து அது ஒரு செகண்ட் டைமாக பார்க்க ஒரு சான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 100 வாட்டி பார்க்க வச்சாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்த்ததுனால. இங்கே யாருக்குமே யூ டோன்ட் லைக் விசிட்டிங் யுவர் ஃபில்ம்ஸ்? Yeah. I mean, you keep hearing people say thatல, ஐயோ போதும் பார்க்கவே வேணாம், பார்த்தது போதுன்ற ஒரு ஜோன்ல தான் இருப்போம் அப்படின்னு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்போ போன வாரம் கூட திருப்பி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஜாலியாக இருக்கு. யூ ஆர் ஏபிள் டு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் உங்களால் உருவாக்கி. கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தா வந்து என்னோட பிரச்சனை பார்க்கும்போது ஐயோ இங்கே ஒரு 2 ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும், அந்த கிரிட்டிக்கல் மோடுக்குள்ளே போயிடுவேன் சில சமயம். பட் ஐ ரியலி என்ஜாய் வாட்சிங். I used to hate rewatching
வீடியோ முன்னாடி பண்ண கூட. பட் ஐ தாட் அதுக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இவ்வளோ இது இருக்க தேவையில்ல, நம்ம மேலே நம்ம கொஞ்சம் இறக்கமா இருந்துக்கலாம், உண்மை ஒரு தடவை போனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்திருக்கேன். இல்ல ஓவரால் எமோஷன் வருது. வருது. சரி எனக்கு ரொம்ப இப்போ nitpick பண்ண- பார்க்கும்போது செகண்ட் இந்த இட் கீப்ஸ் ஆன் இன்னும் இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கணும், அதை வந்து அடுத்த படத்தில் நம்ம பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டேன். முன்னாடி ஏன் பண்ணலாங்கிற மாதிரி இருந்திருப்பேன் வீடியோஸ் எல்லாம் பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கூட என்கிட்டயே நான் கொஞ்சம் கனிவா இருந்துக்கலாம் நல்லா இருக்கு, அப்படிங்கிறது கோட் நல்லா இருக்கு. நம்ம மேல நம்ம கொஞ்சம் இறக்கப்பட்டுக்கலாம். இல்ல ரொம்ப அதுதான் என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய மிகப்பெரிய பாடம் கடந்த சில வருஷங்கள்ல பர்சனலாவே எனக்கு அதுவாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம பல எல்லாம் இடங்கள்ல நம்ம மத்தவங்களுக்குலாம் அறிவுரை எல்லாம் கொடுப்போம்ல, ஆமா. ம். அப்படியே நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப எம்பத்தட்டிக்கா அப்படி உட்காந்துட்டு பெரிய பெரிய டீப்பான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். அன்னைக்கு வீட்டுக்கு தனியா போனா நம்ம கரிச்சு கொட்டிக்கிற ஒரு ஜோன் ஒண்ணு இருக்குமே, இப்படி like, இந்த அடிப்படை கருணை கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து கொடுத்துக்கலாமே. ஒரு படம் தானே பண்ணியிருக்கேன், ஒரு படம் தானே இன்னும் பண்ண தானே போறேன், சரி விடு அப்படிங்கிற ஆமா, மாதிரி. மேபி அது ஃபியர் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் தான். Yeah. நமக்கு வந்துட்டு அந்த ஆக்வர்ட்னஸ், எம்பாரஸ்மெண்ட், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் இருக்கு. பட் நான் ரீசெண்டாக ஒரு கோட் ஒன்று படித்தேன், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஷேம்லெஸ் பீப்புள் வின், பி ஷேம்லெஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ நைஸ் திங் நோ ஆக்சுவலி அப்படின்ட்டு தோணுச்சு. நீ பொது சபைக்கு வந்துட்டேன்னா அது அப்படிதான், பல்தரப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் ரேதர் தேன் ஃபியர் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் போகணும். வேற Art- வேற ஒருத்தங்க நம்மள Art என்ன doesn't நினைப்பாங்க. grow by shaming, right? நீங்க ஐ பிலீவ் நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தட் இஸ் டோட்டலி அலோட். பட் ஷேம் பண்றதன் மூலிமா எக்ஸ்பிரஷனை ஷட் டவுன் தான் பண்ணுவோம். ஒருத்தங்க ஷேம் பண்ணிகிட்டே இருக்கோம்னா நீங்கள் அந்த பர்சன் கிட்ட கூட யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப். ஸோ ஆர்ட்டுமே அப்படி தான் நினைக்கிறேன். இஃப் யூ ட்ரை டு ஷேம், I think அந்த ஷேமிங்கே ஒரு சுப்பீரியாரிட்டி அப்படின்ற ஒரு இடத்த நிலைநாட்டுறது ஒரு இடத்துல இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் உன்னை விட பெருசு ஆர் ஏதோ ஒரு விதத்துல ஐ ஃபீல் குட் வென் யூ ஃபீல் பேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா நான் ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல என்னையுமே ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் அதை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வி கமெண்ட் ஆன் பீப்புள், யூனோ வி ஷேம் பீப்புள். நான் ஷேம்னா நான் ரொம்ப இதுவாக சொல்ல, பட் ஆஸ் அ நார்மல் பீயிங் அ மீம் கல்ச்சர் இதில் இருந்தானே நம்மளும் வளர்றோம். கலாய்க்கிறது பேசிக்காக வி கலாய்க்கிறது, லைக் இட். அந்த கலாய்க்கிறத எவ்வளவு ப்ரூட்டலா பண்ற ப்ரூட்டலாகவே அப்படின்றத நான் கேள்வி. பண்ணியிருக்கோம். தட் அண்ட் ஆல் வெரி பார்ட் ஆஃப் லைஃப். அதையும் எடுத்துக்கிறோம். அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் எனக்கு நான் சொல்லிக்கிட்டது இப்போ பி ஷேம்லெஸ், தட் ஹெல்ப்ஸ் a lot. நீ கிண்டல் பண்றது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஷேமிங் நான் Yes, நினைக்கிறேன். I agree. கிண்டல் பண்றது பண்ணலாம், அது எல்லாரும் நம்ம என்ன 24 மணி நேரம் ஒய்ஃப் கிட்டே நீ சூப்பரா அப்படியே இல்ல, சொல்லுவோம், இல்ல, காலை வரைட்டு தான் இருப்போம். ஆமா. இப்போ இவங்க எல்லாம் பேசுறேன்னா நம்ம எல்லா நேரமும் ஸ்வீட்டாக இருக்க முடியாது. பட் ஷேம் பண்றது இஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் வி ஆர் ஆல் இம்பர்ஃபெக்ட். ஸோ அவர் மூவிஸ் வில் ஆல்சோ பி இம்பர்ஃபெக்ட். இல்லை நான் என்ன and சொல்ல we'll try to grow. வரேன்னா, ராஜேஷ் நானே ஷேமும் பண்ணியிருக்கேன்றேன். நான் வந்துட்டு மோசமாக கலாய்ச்சிருக்கிறோம். லைக் அந்த கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே லைக் we are all நான் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ அது பண்ணும்போது அது எனக்கு அந்த டைம் தெரியும், அது ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் ஐ ஃபீல் இல்ல அதுல மோஸ்ட்லி ஐ திங்க் அது எந்த ஸ்பேஸ்லயும் வருதுன்னு எனக்கு தோணும்னா, there is a great comfort in belonging to one group. யா நம்ம ஒருத்தரை ஒன்று சொல்லும்போது அங்கே 2-3 பேர் சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு தென் நீங்கள் 3 பேரும் ஒரு விதத்தில் அன்ஸ்போக்கனாக இன்விசிபிளாக ஒரு யூனிட்டுமா மாறிடுவீங்க. நீங்கள் 4 ஒன்றாயிருவீங்க. அங்கே ஒருத்தர் அவங்க மட்டும் தனியாக அப்படி நிற்பாங்க. நிற்கும்போது தென் எல்லாருமே அதுக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒன்று இருக்குது அந்த கம்பெனியில். ஆமாம். அண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நம்ம கேங்காக சேர்ந்து கலாய்ச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். வளர்ந்த பிறகு தான் அதுக்கு பேர் புள்ளினே தெரியும். அது வரைக்கும் எனக்கு அது தெரியாதுல்ல. பட் அண்ட் ஐ ஃபீல் ஆனால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். மோஸ்ட்லி அதுக்குள்ளே ரொம்ப அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அளவுக்கு அவங்க மீன் பண்ண மாட்டாங்க. பட் அது ஒரு ஜாலி ஃபன் நல்லாயிருக்கும். ஸோ மேபி அதுக்கு தான் வி ஆல் நீட் என்டர்டெயின்மெண்ட். நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்றது மட்டும் தோணிக்கும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுறது உங்கள் பல படங்களில் ரொம்ப அடிப்படையான ஒரு சந்தோஷம் ரொம்ப அவசியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படங்களாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். குடும்பஸ்தன், பாட்டில் ராதா, பேட் கேர்ள் எல்லாமே, நாங்கள் எஸ்பெஷலி இந்த ஒரு சந்தோஷங்கிறது என்ன இதை தேடி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தோட ஒரு மனைவியை நல்லா சிரிக்க வைக்க முடியுதா, உன் குழந்தைங்க கூட நேரம் எடுத்து விளையாட முடியுதா, உனக்குன்னு யாராவது ஒருத்தர் ஒரு பேசிக் லெவல்லையாவது யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஐ ஃபவுண்ட் தட் டு பி வெரி ரிஃப்ரெஷிங் அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய சிம்பிளிசிட்டியே ரொம்ப அவசியம்னு எனக்கு தோணுச்சு. எங்கெங்கேயோ இருக்குது, இதை பண்ணணும், அதை பண்ணணும், பேஷனை ஃபாலோ பண்ணணும், அப்படி இப்படின்றதெல்லாம் தாண்டி இதில் இது இன்னுமே எனக்கு ஒரு பெரிய அழகு தெரியுது. எனக்கு ஆக்சுவலாக என்னோட படம் ரொம்ப பிடிக்கும் தான். இடையில ரீவிசிட் பண்ணுறதுக்கும் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் என்னென்னா மற்றவங்களோட கமெண்ட்டை வச்சு என்ன நான் பாதர் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் சில மாஸ்டர்ஸோட ஒர்க் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட் படம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற
ஆமா முக்கியமா அது எனக்கு திரும்ப திரும்ப மகேந்திரனோட முள்ளு மலரும் முதல் படம் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி கூட அவரோட ஒர்க்கை பற்றி ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறேன். அந்த ரஜினி சார் கேரக்டர் வந்து இப்படி ஒரு இது எப்படி ஒருத்தன் எழுத முடிஞ்சிருக்கு, இப்படி ஒரு இது ஒரு கிளைமேக்ஸாக ஒருத்தர் நம்பி ஒரு கிளைமேக்ஸ்ன்னு எப்படி இதை எழுதி இப்படி ஒரு மேபி நீங்க உங்க படத்தை படம் பண்ணாரு. ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியாது, ஆனால் பாட்டில் ராதாவை சொல்லலாம் நம்பிக்கையா. தே வில் ஃபீல் லைக் எப்படி இருந்தாலும் இந்த படம் பண்ணாலும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்து இன்னைக்கு வரல. நான் வெறுமனே தமிழ் படத்தோட கான்டெக்ட்ல மட்டுமே சொல்லலை. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ், நிறைய மாஸ்டர்ஸோட ஃபில்ம் நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்க்குறோம், அட்மையர் பண்ணுறோம். ஆனால் அந்த படம் எனக்கு பயங்கர பிரமிப்பு தான். முக்கியமாக அவர் அந்த ரஜினி கேரக்டரை எழுதுனது ஒன்றுமே இல்லை. அவர் நின்றுட்டுருக்காரு, அவங்க தங்கச்சி வந்து போயிட்டா, திரும்ப வந்து என் அண்ணன் தான் சொல்கிற ஒரு இது எனக்கு அதுவே போதும் லைஃப் டைமுக்குன்னு அவர் சொல்கிறதுன்றது வந்து இன்னைக்கு வரையிலும் நம்ம சிலரோட பேசுகிறோம், பேசாமல் இருக்கோம். பயங்கரமான ஒரு இது எனக்கு அதுதான். இப்போ பிரம்மாண்டனா 200 கோடி 300 கோடின்றது வந்து பிரம்மாண்டமாக தெரியல. ஒரு ஹியூமனோட லைஃப்குள்ளே போய் அது இப்படி ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு பயங்கரமாகவும் ப்ரெசென்ட் அண்ட் பண்ண அந்த முடியும். அந்த ஒரு ஆங்கிளே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஆங்கிள்னு எனக்கு தோணும். என்னன்னா உள்ளுக்குள்ள நல்லவன், ஆனா வெளியில நடவடிக்கை, பேச்சுவார்த்தை எல்லாமே ஒரு விதமா தான் ஒண்ணு இருக்கும். ஒரு டைப்பா தான் இருப்பான், ஒரு ரகமா தான் இருக்கான் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த உள்ளுக்குள்ள நல்லவன் அப்படிதானே இருக்கிறாங்க. வாட் இஸ் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது நல்லவனா எப்படி சொல்றேன்னா கொஞ்சம் ஒரு 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 கனிவு இருக்கக்கூடியவன், ஒரு பாசம் இருக்கக்கூடியவன், அன்பு இருக்கக்கூடியவன். ஆனா அவன் ஐ நடக்கிறதெல்லாம் திங்க் நீங்க யூ ஆர் மென்ஷனிங் ஆல் த ப்ரொட்டகானிஸ்ட் நினைக்கிறேன். அதை அவங்க பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், இன்ஃபீரியராகவே இருக்கும் நிறைய டைம். சரி இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. எனக்கு இது முன்னாடி ரொம்ப இருக்கும், இப்போ அவங்கள ஐயோ இவ்வளவு இன்பீரியர். எப்படின்னா முதல் படம் பண்ணும்போதே நானும் ஒரு மாஸ்டராக நினைக்கப்படணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து சிட்டிசன் வருது. கேன் பண்ணிட்டாருயா, நம்ம அது கம்மியா 25 வயசுல பண்ணிட்டாரு. ஒன்னொன்னா தள்ளி தள்ளி போகும்போது சரி ஆனா ஓகே. நிறைய பேர் வந்து சிட்டிசன் கேனோட குடும்பஸ்தான் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்வீங்க? ஐயா 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 இத கேட்டா ஆர்சனல்ஸ் எந்திரிச்சு வந்து நான் அடிச்சு ராஜேஸ்வர் கலிசாமி. ஆர்சனல்ஸ் எந்திரிச்சு வந்து சப்பு சப்புன்னு இருப்பாரு. ஏன்டா டேய். அந்த மேபி அந்த ஒரு அடிப்படையான ஒரு சந்தோஷத்தின் முக்கியத்துவம் பொறுத்து பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. ஒரு கான்ஃப்ளிக்டா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல, லைக் கோயிங். என்ன இன்னொன்னுன்னா ஐ ஃபீல் இஃப் ஒரு படம் எடுக்கும்போது இவர் வந்து ஒரு ஃப்ளாடு கேரக்டர் சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்மளோட ஃப்ளா அதுக்குள்ளேருந்து சேஞ்ச் ஆகலைன்னா, நம்மளோட உண்மையான கொஷின் அதிலிருந்து சேஞ்ச் ஆகலைன்னா அந்த படம் அவ்வளோ ஹானஸ்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கே ஒரு கேள்வி கேட்டு through the process of writing the movie or to process of making the movie அந்த ஒரு சேஞ்ச் எனக்குள்ள நடந்துச்சுன்னா படத்துலயும் நடக்கும். நான் ஏன்னா உங்க படத்துல நம்புறேன். எண்ட்ல அவன் வந்து அவனுக்கு எல்லா எவிடன்ஸுமே வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் தான் இங்க இருக்கிறதுலயே விக்டிமைஸ்டு ஒரு பர்சன், யாருமே என்ன புரிஞ்சுக்கல. அப்படிதான் நான் இருந்து நான் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது பிரசன்னா கூட பேசும்போது அப்புறம் தான் நாங்கள் வந்து இது ரொம்ப சோஷியோ பொலிட்டிக்கலாக இது வந்து ஏலினேஷன் பற்றி நம்ம பேசணும். அவரு நான் இது இந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம சுத்தமாக சம்பாதிக்காமல் இருக்கும்போது பாருங்க எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் மோசமாக நடந்திருக்கேன் அவர் சொல்ல. அப்படியே தலைவா இது சரி இது பண்ணலாம், ஓகே உனக்கு நடந்திருக்கு, அவங்கெல்லாம் என்ன கோத்ரூ பண்ணாங்க நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் திஸ் மூவி ஹேப்பன்ட் லைக் தட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே லாஸ்ட்ல அவங்க அந்த டிரைவ் போகும்போது இவருக்கு ஒரு பங்களிப்புமே ஒன்றும் கிடையாது. நீ முதல்ல அமைதியா இரு, இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டோம், இவங்கெல்லாம் அவங்க பிரச்சனையை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து. எனக்கு ஆக்சுவலாக இந்த இவரோட ஒர்க் மட்டும் பார்க்கல, இவங்க ஒர்க் நானும் என்னோட ஒய்ஃபும் ஒன்றா பார்த்தோம். ஒய்ஃப் வந்து நிறைய மொமெண்ட் வந்து பயங்கரமாக வந்து அட்மையர் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்புறம் ஃபோன்லேயுமே இவங்கள்ட்ட பேசினாங்க. ராஜேஷோட ஒர்க் வந்து வேறு டைமில் அவர் பாத்ரூமில் தனியாக அழுது பேசுகிறது வந்து 2-3 பேர் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து பயங்கரம். எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு மொமெண்ட்டு, அது எப்படி ஒருத்தர் எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி லெஜெண்டரி பாத்ரூம் அழுக மூமெண்ட்ஸ் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். அதே சேலஞ்சு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது. இதுலேயுமே எனக்கு ஒரு மொமெண்ட் பயங்கரமாக பிடிச்சிருந்தது இவரோட இதில். அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல சொல்லுவாள், எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. நான் அவங்ககிட்ட படம் பார்த்தோன்னே என்ன சொன்னேன், இது இந்த படத்தை நான் பயங்கரமாக அட்மையர் பண்ண மொமெண்ட். அது வந்து நம்ம ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டை வச்சு எழுதுறது கிடையாதுல்ல, ரொம்ப பர்சனலான ஒரு மொமெண்ட். அதை ஒருத்தன் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டா அவ யோசிக்கிற அந்த ஒரு moment எனக்கு பயங்கரமா ரிலேஷன்ஷிப்குள்ள பிடிச்சது. ஒரு கன்ஃபியூஷன். இவன் வந்து திரும்ப வந்துட்டு சரி ஓகேவா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நவ் ஷீ கேன் பிக். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு கன்ஃபியூஸ்டா எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஓகேவா, அது தமிழ் சினிமால இது வரைக்கும் ஆனா நம்ம சினிமால ரொம்ப தெளிவா இருப்பாங்க, பிடிச்சிருக்கு நீங்க பிடிக்கல அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய இருப்பாங்க. ரொமான்டிக் காமெடிஸ் கிளாசிக் ஹாலிவுட்டோ வெளியே பார்த்தீங்கன்னா அது நிறைய படத்துல டீல் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல நான் அப்படி பண்ணி பார்த்ததே இல்லை.
நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு ஒரு பொண்ணு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தெரியலையேப்பா உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரியலையே, அதுக்கு தானே நானும் கஷ்டப்படுறேன்ற. ஆமாம், இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அது நடக்குது. இல்லை அதை ரைட்டிங்கில் அதை ஒரு மொமெண்ட்டாக பிளேஸ் பண்ணுறதுல தானே அதில் சிக்னிஃபிகண்ட் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த கேரக்டர் அங்கதான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அகன் கேரக்டர் அந்த படத்துல ஆஃப்டர் தட் மூமெண்ட் அவன் பாரு ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு வந்து அங்கதான் தோணுச்சு. ஒரு விதத்துல சிக்கலான உறவுகள் கூட பல உங்கள பல படங்கள் பேசுது ஃபார் ஷுர். டூட் கண்டிப்பாக இல்லை, பாட்டில் ராதால அந்த பெண் வந்து இவங்க கூட தான் எவ்வளவுதான் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எவ்வளவுதான் உனக்கான காத்துட்டு இருக்க முடியும்ன்ற ஒரு இடத்துல அவங்கள நான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்ல portray பண்ணது அங்க இருந்து இருக்குல்ல. இன்னொருத்தன் வந்துட்டு அந்த குடும்பத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா நடத்துறான், இவ்வளவு கொஞ்சம் அன்போட அவன் நடத்துறான், கொஞ்சம் நல்லவனாவும் இருக்கான் அவன் பாக்குறதுக்கு இல்ல. உங்க ஃபிலிம்ல கூட ஆஃப்டர் ஹி கெட்ஸ் மேரிட் ஹி கம்ஸ் பேக் அண்ட் அது ஒரு ரொம்ப எதுவும் இந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான சிக்கலான ஒரு இடங்கள் இல்ல. ஆனா ஐ லவ் தட் இது எல்லாமே முதல் படங்கள் அண்ட் இந்த முதல் படங்கள்ல இது எதுவுமே ரொம்ப நேரடியா டீல் பண்ணக்கூடிய ஒரு உறவுகளும் இல்லை அப்படின்ற ஒரு அந்த காம்ப்ளெக்சிட்டியை நீங்க விரும்பினது உங்க படங்கள்ல சேர்த்ததே ஐ தாட் இட் வாஸ் வெரி. ஐ லைக் ஒன் டயலாக் ஃப்ரம் அ மூவி. அந்த ஒரு பொண்ணுகிட்ட பேசுவாங்க, பசங்க நீ இல்லைன்னா நான் என்னடா இப்போ ஹிந்தி பண்ணியிருப்பேன் அப்படின்னு அந்த ஃபோனில் பேசும்போது தட் வாஸ் ஸோ டச்சிங். நீ இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. நான் அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அவன் குடிக்கிறத விட்டுட்டு திரும்பி வந்த பிறகு கூட அந்த பெண் வந்து இல்லை நான் ஐ நவ் லவ் திஸ் அதர் மேன் வாட் யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல அவர் சொல்லியிருந்தா கூட எனக்கு தப்பா தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு. பட் இது இன்னும் அதான் சொன்னேன், இது இன்னும் சேஃபர் சாய்ஸ் கண்டிப்பா. ஆமாம்மா, அது நான் அது ஒரு ஃபியர் தான் நமக்கு. ஐயோ அப்படி பண்ணிதான் நான் இதுவே ஆல்ரெடி மனசொடைஞ்சு போய் சந்தோஷமா இருந்துட்டு அது ரொம்ப நாய்க்குட்டி இதெல்லாம் செடி கொடி ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் அவர் பார்த்துட்டாரு. மணி பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி அப்செட் ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவே சொல்லிட்டாரு, அவரு பொறுக்க முடியாம. அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டூட் ஃபார் மீ லைக் மெயின் ஸ்ட்ரீம்ல நீங்க இந்த கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணதே அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ஐடியாவே ரியலி யூ புல் திஸ் ஆஃப், யூ கன்வின்ஸ்ட் ஆல் தீஸ் பீப்புள் இட் வுட் பி a good idea for mainstream cinema. ஐ திங்க் we were all கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக இருந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் படம் போது. எல்லார் படத்துலையுமே அது கொஞ்சம் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மேபி எனக்கு திரும்ப சொல்லிக்கிட்டதுன்னா ஃபியர்லெஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும், அது மிஸ் ஆகிடக்கூடாது. இந்த நேம் ஆஃப் ஃபியர்லெஸ்ன்றதுல வந்துட்டு இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. ஒரு ரெஸ்பான்சிபிளோட ஃபியர்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல இப்போ சொல்லிக்கிட்டது. நான் என்ன தெரிஞ்சு ஃபியர்லெஸ்ஸாக இருக்கோன்னு இல்லை, ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் அப்படின்னு இந்த படத்துல சொல்லுவாங்களே, முரட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும். தெரிஞ்சதுனால எனக்கு அவன் படம் பார்க்கும்போது எனக்கு அவன் தான் ஞாபகம் தான் ஃபுல்லா. அது எனக்கு அப்போ அதை வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மேபி வருஷா படத்துல வருஷாவும் இவரோட படத்துல இவங்களும் தான் இருந்திருப்பாங்க மோஸ்ட்லி. உங்க படத்துல அவன் அது நான் 100% சொல்லலாம். லைக் ஹீ இஸ் அ பர்சன், வெளியிருந்து பார்க்கும்போது இவன் வந்து என் ஒய்ஃப் வந்து தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ லைக் அப்படிதான் எனக்கு அவனுக்கு தெரியும். அவளும் சரி இவனுமே சரி, வெளியிருந்து பார்க்கும்போது இந்த பைனாப்பிள் மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் பழகிறதுக்கு வந்து குத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நீ நம்ம பையனாவே அப்படிங்கிற மாதிரி. டு பாண்ட் வித் ஹிம் இட் செல்ஃப் இட் டுக் டைம் அண்ட் தென் ஹீ இஸ் ரியலி என்ன சொல்றது, யாருக்கும் எதுவும் பெருசா கெட்டது நினைக்காத ஒரு நல்ல பையன். இது எல்லா படங்கள்லயுமே இல்ல. ஐயோ நான் எல்லாத்த பத்தி இன்னைக்கு இப்படியே போயிருச்சு. போய் கமெண்ட்ல எல்லாம் சொல்ல என்னடா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ரொம்ப நல்லவங்க தான் எல்லாரும். இல்ல இதெல்லாம் பர்சனல் ஸ்பேசஸ்ல இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு வெயில் ஒன்று இருக்கு, அதை நீங்க போட்டுட்டு யாருக்கும் தெரிய போறது கிடையாது. குடும்பஸ்தன் உங்களை சார்ந்தது, டூடுக்குள்ள இருக்கக்கூடிய சில குணங்கள், பேட் கேர்ள் எந்த அளவுக்கு உங்களோட லைஃப்ல இருந்து நேரடியான ஒரு இன்ஸ்பிரேஷன், இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. நான் சரக்கே அடிச்சதில்ல, நான் எங்க அப்பா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அதோட அது மேபி அதுக்கப்புறம் நானுமே குடிக்கலனா கூட, ஆனால் அந்த அடிக்டிவ் பர்சனாலிட்டி இருக்க பர்சன் தான். டீ எல்லாம் ஒரு நாளைக்கு 12-15 குடிச்சு இன்னைக்கு ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் காஃபி சாப்பிட்டேன் நான். அது ஒரு மாதிரி அந்த சென்ஸ் இருக்க பர்சன் தான். அது மேபி அதுவுமே கூட இருந்திருக்கலாம், ட்ரைவ் பண்ணியிருக்கலாம். அது ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமா? நான் நிறைய ஆமாம். எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், ஸ்க்ராலிங் addiction is equal to substance addiction is behavioral addiction, and both are same. Ghost tea is probably slightly on the both substance addiction and behavioral addiction are same.
இல்ல அதாவது எல்லாம் இதுக்காக பட் அவி உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னா அந்த லேயர் கூட இல்லை. ஏன்னா நீங்க ஓப்பனாவே இது என்னுடைய வாழ்க்கை தான். தீஸ் ஆர் த எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஐ ஹேட் வித் பொட்டென்ஷியலி அன் அபியூசிவ் டேட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் நீங்கள் ஆப்ரேட்டே பண்ணுறீங்க. வர் யூ ஆல்வேஸ் ஓப்பன் அபவுட் இட் ஆர் டிட் இது இந்த படம் தான் முதன்முறை இது ஒரு மாதிரி நீங்களே ரெக்கன்சைல் பண்ணி பரவாயில்ல உலகம் பார்க்கட்டும்ன்றது? இல்லை அப்படி இல்லை. சி வித் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் தெர் இஸ் நத்திங். ஏன்னா அதை ஹைட் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. நத்திங் தேர் பிகாஸ் சி ஏன்னா ஒரு விதத்தில் எல்லாருமே அவங்களுடைய ஒரு வாழ்க்கையும் அவங்களுடைய ஒரு பிம்பமும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. என்னதான் இன்ஃபேக்ட் நிறைய அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கிற பெண்களும் சரி இவங்களும் சரி மோஸ்ட்லி அவங்க வெளியில பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகமுடி மாதிரி ஒன்று போட்டு இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக போய் தான் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஹியூமன். இப்போது இந்த படத்தில் வந்து அப்பா கேரக்டர்ஸ் கோயிங் த்ரூ சம் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லாஸஸ் இருக்கும். பட் தட் இஸ் ஹியூமன் இல்லை. இட்ஸ் வெரி ஹியூமன் ஃபார் எவ்ரி ஹியூமன் டு ஃபேஸ் சம்திங் லைக் தட்ங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா மோர் தென் ஆல் தோஸ் திங்ஸ் பர்சனல் அதெல்லாம் விட எனக்கு என்ன தோணுச்சுன்னா நிறைய ட்ராமா இருக்குது. ஃபார் ரொம்ப வருஷமாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எல்லா லைஃப்பும் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஏன்னா அது என்னோட நார்மல். ஸோ என்னோட நார்மல்லேருந்து வெளில வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரியுது, டே இல்லைடா நம்ம கதை வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு லைஃப்பில் வாழ்ந்து தான் வந்திருக்கோம் எங்கேன்னு தோணும். ஒரு டிபிக்கலான ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு. ஆமாம், ஒரு இது ரெகுலர் கிடையாதுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே என்னதுன்னா தென் இப்போது படத்தில் ஓப்பனிங் சீக்வன்ஸாக தியேட்டரில் இருக்கும். அந்த தியேட்டரில் தான் நான் சின்ன குழந்தையாக நான் படம் பார்த்தேன். அந்த தியேட்டர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அங்கே ஐ வாஸ் ஏபிள் டு ஷூட் அ சீக்வன்ஸ் தேர். ஸோ நான் அங்கே ஷூட் பண்ணும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், ஆமாம் இங்கே தான் எல்லா படமும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சினிமா போகணும்னு ஆசை. எனக்கு அப்போ டேரக்டர்லாம் தெரியாது. நான் நினச்சேன்னா ஹீரோவாக போயிட்டு கேமராக்கு முன்னாடி ஆடினாங்கன்னா அப்படியே படமாக வந்துடும் நினச்சிட்டு நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நல்லா ஹீரோ தான் பாட்டே பாடுறாங்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். சிங்கர்னு ஒருத்தருக்கும் கூட எனக்கு தெரியாது சின்ன வயசில். ஸோ நான் அப்போ என்ன நினச்சேன், சரி நம்ம ஃபஸ்ட்டு 5-6 வயசு இருக்கும்போது நான் ஹீரோவாக போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கேமராக்கு முன்னாடி வரணும். அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு படம் ஷூட்டிங் போகிறேன். அப்போ என்னன்னா டைரக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க எல்லாத்தையும். நான் ஐயா அவங்க தான் சூப்பர், அவங்க தான் எல்லாம் சொல்கிறாங்க ஹீரோ ஸ்டோரிஸ். சரி அவங்க யாருன்னா அவங்க தான் டேரக்டர்னாங்க. ஓ இவன் தான் டேரக்டரா, சரி இவன் தான் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சும்மா நடிப்பாங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. சரி அது ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஐ ஃபெல்ட் அ லாட் ஆஃப் ட்ராமா அது. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஐ சா வெரி யூனிக் ஹியூமன் ஸ்டோரி. இப்போது த ஃபாதர் கம்ஸ் அக்ராஸ் ஆஸ் அ ஒரு மாதிரி மேனிபுலேட்டிவ் பேரண்டாக இருந்தாலும் he does the biggest sacrifice of sacrificing his dream career and stuff to make sure that he is with the children. See அது வந்து அது there is one side which says no he is manipulative. அது எதுவாக இருந்தாலும் he sold a dream. இப்போ today I am not where that character is at that point age wise சொல்கிறேன். பட் ஸ்டில் நான் விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு திருப்பி போய் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னா சான்ஸே கிடையாது. லைக் நம்ம பேசும்போது கூட ஐ டோல்ட் தட் வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பண்ணிவிட்டு மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கணும்னா அது எப்படி அது. பட் என்னோட மை ஃபாதர் கேரக்டர் டிட் தட். ஸோ நான் என்ன பார்த்தேன்னா ஐ ஃபீல் அ லாட் ஆஃப் ட்ராமா அது. அண்ட் சி இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் எங்கள் அப்பா எப்பயுமே வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் டெல்லிங் தட் ஏய் ஆனஸ்ட்டாக இருந்துட்டுன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை, நம்ம தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு பொய்ய சொல்லிக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதோ இது ஆனஸ்ட்னு சொல்லிக்கோ அவ்வளோதானே. அவர் கொடுத்த அறிவுரையை வச்சு அவரையே படம் போட்டு காமிச்சிட்டிங்க. இல்லை அப்படி இருக்க பட்சி என்னன்னா சரி அது 2-3 லேயரில் தான். சி நாங்கள் இப்போது லாஸ்ட் வீக் ஒரு ஷோ போட்டிருந்தோம். அப்போ ஒருத்தர் என்ன சொன்னார்னா பியூட்டிஃபுல்லி அவர் எவ்வளோ அழகாக என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த அப்பா கேரக்டரை கெட்டவனாக பார்க்குறீங்களா நல்லவனாக பார்க்குறீங்களா. நான் சொன்னேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. நான் சொன்னேன் நான் ரொம்ப நல்லவனாக பார்க்குறேன்னு அவர் சொன்னார். அப்படின்னு அவர் சொன்னார். ஐ செட் சி தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. சி ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் அதை பார்க்கும்போது த ஃபிலிம் டஸ் சம்திங் எல்ஸ். இப்போது ரொம்ப சென்சிட்டிவான இருக்கிற பர்சன் வந்து படம் பார்க்கும்போது தே வில் ஃபீல் ஷாக் தட் ஃபாதர் அண்ட் சன் கேன் பி லைக் திஸ். அதே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பர்சனல் ட்ராமாவில் இருக்கிற ஒரு பர்சனல் படம் பார்க்கும்போது இப்படி தாண்டா பிஹேவ் பண்ணுவாங்க, வேறு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனலாக தெரிஞ்சு என்னை வந்து யாரும் எதுவும் அஃபெக்ட் ஆக போகுது இல்லை.
செகண்ட் என்னன்னா ஐ ஃபீல் there's a lot of drama which will make a good film. ஸோ அதுதான் எனக்கு that was the first thought. அப்புறம் எழுதும்போது ஐ ட்ரை டு பி as close to reality as possible. அது அவசியமா அப்படி இருக்க வேண்டியது? இது as close to reality இல்லை இந்த படத்துக்கு தேவை. இந்த படத்துக்கு ஐ ஃபெல்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்கள்ல நீங்க ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டிராமா உருவாக்க முடியும் அப்படின்னா அதை நீங்க பண்ண தயாரா இருந்திருப்பீங்களான்னு கேட்குறேன். ஒரு பார்வையாளரை மையப்படுத்தி சொல்றேன் நான். இந்த படத்தில் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ், ரைட். பிகாஸ் ஏன்னா இது பேஸ்ட் அவுட் ஆஃப் மை சைல்ட்ஹுட்னால ஆமா. இந்த படத்தில் நான் வேறு என்ன பண்ணாலும் சரி. இப்போ ஒருத்தர் எங்கிட்ட சொல்ல நீங்கள் ஏன் அந்த அஞ்சலி பாட்டு வர மாதிரி ஒரு அஞ்சலி படத்தில் ஒரு பாட்டு வருதுல்ல, இவங்களாம் நைட்டு பஸ்ஸில் போவாங்க, ஒரு சாங் வரும், பானுப்ரியா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, செம பாட்டு இரவு நிலவா பாட்டு. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது? ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இந்த அந்த அதான். நியூ இயர் கிட்ட வரும். ஐயோ இதுவே மைண்ட் ஓட ஆரம்பிச்சது. அது பானுப்ரியா கிடையாது, சாந்தி பிரியா என் படத்துல அம்மாவை நடிச்சவங்க. ரைட், எக்ஸாக்ட்லி. ஓ அப்படியா? ஆமா. ஓகே அப்போ அவங்க பேர் நிஷாந்தி, தமிழ்ல நடிச்சப்போ. ஓகே நைஸ். உங்களோட கூல் கனெக்ஷன். ஒரு கொஸ்டின் இருக்கும், வாட் இஸ் ரியாலிட்டி? சினிமா ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுலே எனக்கு என்னென்னா, ஒரு எந்த ஒரு நரேட்டிவாக இருந்தாலும் கதை சொல்லலாக இருந்தாலும் அது வாட் இஃப்ல இருந்து தானே ஆரம்பிக்கும். லைக் வாட் இஃப் பாசிபிலிட்டிஸ், இப்படி நடந்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் தானே. I think in this context he already இதுல வாட் இஃப்ன்றதை விட I think he came from a place of all of this happened. நான் ஓவரால் broader நீ சொல்லும்போது என்னன்னா ரியாலிட்டி பத்தி ஒரு கொஸ்டின் வரும்ல. லைக் இப்போ எனக்கு இப்போ ஒருத்தன் அடிச்சா 10 பேர் பறக்குறாங்கன்னா அது வந்து லாஜிக் மீறல், ஏன்னா ஃபிசிக்ஸ் அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது, அது ஓகே. பட் ஒரு பிளாட்டோ ஒரு கதை உருவாக்குறதே அந்த வாட் இஃப் பாசிபிலிட்டிஸ் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி தானே நம்ம உருவாக்க முடியும். இப்போ நடக்கிறத அப்படியே காட்டுறது டாக்யூ ஆகிடும்ல. ஸோ இந்த பாசிபிலிட்டி நடந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு வேணால் ரியாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம நடக்கிறத தான் அப்படியே சொல்லணும் அப்படிங்கிற இடத்துக்கு ரொம்ப புஷ் பண்ணிக்க வேணாம்னு தோணும். பட் ஐ திங்க் த ரியாலிட்டி அப்படின்னு ஒன்றும் சினிமாவில் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமை வந்து சும்மா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறீங்கனாலே நீங்கள் லோ ஆங்கிள் வச்சிங்கன்னா யூ ஆர் புட்டிங் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட். ஆமா. டாப் ஆங்கிள்னா யூ ஆர் டூயிங் பெர்ஃபெக்ட். ரியாலிட்டியே கிடையாது. வாட் illusion ஆஃப் ரியாலிட்டி தான் நம்ம கிரியேட் பண்ண மேபி முடியும். கன்வின்சிங்னு சொல்லலாமா? ஹவ் யூ கன்வின்ஸ் பீப்புள் தேன் ஷோயிங் ரியாலிட்டி. நீங்கள் டாப் ஆங்கிள் வைக்கும்போது அவனுக்கு அது உறுத்தலை, லோ வைக்கும்போது உறுத்தலை, அந்த கதைக்குள்ளே அவன் இன்வால்வ் ஆகிட்டே போகிறான்னா அப்போ ஓகே, அது சொல்லலாமா? அதான் இல்ல, I think he is getting into more theoretical நீங்க ரியாலிட்டி பேசல. அந்த வார்த்தை அப்படின்றது கான்செப்ட் நாங்க நிறைய தடவை இத டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? ரியாலிட்டி வந்து என்ன நம்ம அதை படத்தை பண்ண பண்ண முடியுமா? முடியுமா, நம்ம அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். இப்போ இந்த படம் எல்லாம் ரியலா இருக்குன்னா ரியலா ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல, எனக்கு தெரிஞ்ச ரியலா ஒரு படம் பண்ண முடியாது. எவ்வளவு க்ளோசர்ட்டா ரியல பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ரியாலிட்டின்னு ஒன்று வந்து அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா ஒன்று பண்ண முடியும். when you have an actor, when you have a angle, when you have a movement, so your interpretation goes with it. So objective reality என்ற ஒரு கான்செப்ட். That cannot be objective reality, right? ஆக்சுவலாக இவரோட ஃபில்ம் நீங்கள் படம் பார்க்காததுனால எனக்கு தெரியல, பட் ஸ்பீல்பர்க் வந்து ஃபேபிள் மேன் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு யோசிச்சாருன்னு சொல்லி சொன்னாங்க. செம்ம படம். ஆனால் இது இன்னொரு சைடில் இது ஒரு பிரேவான கால் தான் அவங்க. இல்ல நான் அவகிட்ட ஆக்சுவலி ஃபேபிள்மேன்ஸ் நான் ரெஃபர் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னேன். அவர் வந்து அவ்வளோ டைம் வெயிட் பண்ணி, அதாவது அவர் வந்து அவருக்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சு, அதை பொறுத்து நான் கொஞ்சம் நேர்மையா ஒரு படம் என்னால் எடுக்க முடியுன்ற ஒரு தைரியம். ஏன்னா அதுல ஒரு பெரிய வல்னரபிலிட்டி இருக்கு, அதுல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரொமான்ஸ் ஒன்று இருக்கு. இந்த ஸ்பேஸ் எல்லாம் நான் எங்க அப்பா அம்மாவை பத்தி நான் பேச முடியுன்றது அவர் இந்த வயசுக்கு அப்புறம் அவருக்கு எனக்கு அது, அதாவது நம்ம சினிமாக்குள்ள நம்மளை காமிக்கிறதே ரொம்ப அந்த வல்னரபிளா இருக்கிறதே என்னால கற்பனையே பண்ண முடியாத விஷயம். அதுக்கு தான் சினிமா வேற வேற மாதிரி எல்லாம் பயன்படுது. இவ்வளவு வல்னரபிளா ஒரு படம் எனக்கு அது ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. இப்போ சொன்னதுக்கு இதுதான் கதை. நான் எப்படி என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 10 லட்சம் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் அவ்வளோ இருந்தா நான் வாங்கிடுவேன் தலைவா, பிரச்சனை இல்லை. வெரி ஐ திங்க் அவர் ஆரம்பிக்கும் போது he said one very interesting. he said நான் ஹீரோ ஆகலாம்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆகிட்டு இது இன்னும் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுன்னு சொல்லி. now that all of you have become directors, இதில் கிடைச்ச ஒரு பிரதானமான சந்தோஷம் என்ன இந்த தொழிலில்? படம் பண்ணதே எவ்வளோ பெரிய விஷயம். அதை நினச்சி கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அது ஒரு டிஸ்டன்ட் ட்ரீமாக இருந்துச்சு, படம் பண்ணுவோமா அப்படிங்கிறது. ஜஸ்ட் த ஃபேக்ட் தட் வி காட் டு மேக் அ மூவி. அது கிரியேட்டிங்கோட இது வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் எழுதும்போது ஒரு சீனில் வந்துட்டு இப்போ நான் அங்கே இருந்தால் என்ன பண்ணுவேன், எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எழுதுகிறோம். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பேரண்டிங் ஃபீல்லாம் வரும்.
சம்டைம்ஸ் இப்போ ஒரு 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 காஸ்டியூம் நம்ம இப்போ கடையில் போகும்போது பார்க்குறோம். இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் பார்க்குறேன் நல்லா இருக்குன்னா இதை நம்ம கேரக்டருக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு மாதிரி நம்ம ஒரு குழந்தை வளர்க்குறோன்னா இந்த துணி நம்ம குழந்தைக்கு போட்டு பார்க்கலாம், இந்த வீட்டில் அதை தங்க வைக்கலாம், இந்த டாய் அதுக்கு வாங்கி கொடுக்கலான்னு தோணும்ல. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜிங்கு, அந்த ட்ரெயின், அந்த நடந்து வரும்போது இருக்கிற இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, எல்லாமே ஃப்ரேமுக்கு யோசிக்க தோன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம நல்ல ஒரு துணி போட்டுக்க கூட இன்ட்ரெஸ்ட் வராது. செல்ஃபாக ஒரு நல்ல ஷர்ட் போடணும், பேண்ட் போடணும்னு ரொம்ப ஹேர் கட் பண்ணணும், நெயில் எதுவுமே தோணாது. ஆனால் ஒரு கேரக்டருக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி பேரண்டாலாம் சம்டைம்ஸ் போட்டு பார்த்து அழகு பார்க்குறது. ஆமாம், அது ரொம்ப ஆசையாக இருக்குது. எந்த லொக்கேஷன் பார்த்தாலும் இங்கே ஃப்ரேம் வச்சா நல்லா இருக்குமான்னு தோணுது. அப்புறம் எழுதும்போது இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷராக இருக்குது. என்னன்னா பீயிங் இன் த ப்ராசஸ் இட் செல்ஃப். எனக்கு எப்போ டேரக்டராக ஃபீல் பண்ண, எனக்கு எழுதும் போதா முன்னாடி எனக்கு அது தெரியல. இப்போ பண்ணுறீங்களாண்ணா? எனக்கு என்னன்னா நான் ரிவர்ஸில் நான்லாம் வரும்போதே நான் டேரக்டர் நம்பியே வந்து அப்போதானே நீ ஆக முடியுங்கிற மாதிரி. ஐ வாஸ் டைரக்டிங்ல யூடியூப் வீடியோஸ்னாலும் டைரக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த ப்ராசஸில் வந்துருச்சு. பட் இந்த ப்ராசஸ் இப்போ காலைல எந்திரிச்சு நான் திரும்ப 5 மணி ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப 5 மணிக்கு 6 மணிக்கு வந்துட்டு அப்படி என் கம்ஃபர்ட்டில் தான் இருக்கேன். பட் ஆஃபீஸ் போகிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஐயையோ லீவ் எடுக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு இதில் வேணும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் நினச்சா எடுத்துக்கலாம். ஸோ த ஹோல் பிகமிங் அ டேரக்டர், ஒரு படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கிடச்சிருக்குன்னா, கொஞ்சம் அடுத்த படம் பண்ணுறதுக்கான முன்னாடி இருந்ததை விட ஒரு எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் கிடச்சிருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அது சாகிற வரைக்கும் இது மட்டும் பண்ணிட்டே இருந்தா ஒரு மாதிரி ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஓகே டைரக்டர் ஆச்சு, ஐ ஜஸ்ட் வாண்ட் அப்படியே நடந்துருவேன். இதுக்கப்புறம் இன்னொரு படம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் மேக்கிங் மூவிஸ். ஐ ஃபீல் லைக் ஐ நெவர் தாட். எனக்கு 2 இது. ஒன்று இப்போ வரையிலும் ஃபில்மை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரொம்ப அட்மையர் பண்ண ஃபில்ம் மேக்கர்ஸ் நம்ம படத்தை பற்றி பேசுறது பர்சனலாக, வெளியில் இருக்க காமனான ஆடியன்ஸ் பார்த்து அதை பற்றி பர்சனல் மூமெண்ட்டு ரொம்ப இமோஷனலாக பேசுறது, அது பயங்கரமாக செரிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று இதோட நான் பர்சனலாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுங்கிறது, நம்புகிற வேல்யூஸ் அண்ட் ஃபிலாசபியை அதை இன்னொருத்தவங்களுக்கு சுலபமாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. அதுதான் எனக்கு பிக்கஸ்ட் இது. பாட்டில் ராதால அதை ரொம்ப கேஷுவலாக பண்ண முடிஞ்சிருக்கு என்னால். இப்போ எழுதுறதுலேயும் அதை என்னால் அழகாக ப்ளேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வோர்டில் எனக்கு என்னென்னா, நிறைய வாட்டி நான் இப்போ ஒன்று ஜஸ்ட் டு எக்ஸ்பேண்ட் ஆன் அந்த ஒரு பாயிண்ட், நம்ம நினைக்கிற ஒரு ஃபிலாசபியை படத்துல வைக்கிறோம், பட் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் பேட் கேர்ள் நம்மளே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளோட வியூஸே மாறிட்டே இருப்போம்ல. பட் படங்கிறது என்னன்னா, நம்ம ஊர்ல எஸ்பெஷலி ஐ திங்க் இந்தியால இட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி சாலிட் அண்ட் செட் இன் ஸ்டோன் மாதிரி. அண்ட் பிகாஸ் ஹீரோ வர்ஷிப் கல்ச்சரும் இருக்கிறதுனால நம்ம படத்துல சொல்றது எல்லாமே எல்லாரும் அப்போ நீங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல வரீங்களான்னா, இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம எதுவுமே ப்ராபகேட் பண்ணல அப்படி. சம்டைம்ஸ் எஸ்பெஷலி when you're telling stories about grey characters, you're saying it's not coming from a place of இவள மாதிரி நீங்க இருங்கன்னு நான் சொல்லவே வரல உங்களுக்கு அப்படின்றீங்க. and கண்டிப்பா பட் ஆனா அவள மாதிரி இல்ல இருங்கன்னு சொல்லலனா கூட அந்த படம் ஏதோ ஒன்னு கம்யூனிகேட் பண்ணதுல ஏதோ ஒரு செட் ஆஃப் ஐடியாஸை கண்டிப்பாக பார்க்கறவங்க அந்த ஐடியாஸ் அந்த ஃபில்ம் மேக்கரே அது பண்ற ப்ராசஸ்ல we are all evolving and changing. and ஒரு 2 படம் பண்ணிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது நம்மளே நம்ம மைண்டை மாத்திடுவோம். ஆனா 10 வருஷம் இது கட்டிட்டு யாராவது அழுதுட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் a problem. I really think அது பெரிய சொல்யூஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது அவங்க எல்லாரும் ஒரு லைஃப்ல I think people நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் guys அப்படின்னும்போது இல்ல என்ன without cancellation. அது இப்போ சோஷியல் மீடியா டைம்ல இட்ஸ் லைக் வெரி black or white. I think if creators நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது அப்படி சொல்லிருந்தேன். இது ஒரு 20% I still agree with it, but maybe it can be something else. If there was a space where we can go back and இது film making spaceல மட்டுமே இல்லாம நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் எல்லாரும் ஒரு Facebook போஸ்ட் இன்ஸ்டா போஸ்ட் எல்லாருமே எதுவுமே மனசை மாத்திக்க கூடாதுன்னு இருக்கு. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் இல்ல, எல்லாம் அப்படி இருக்க கூடாது. இருந்தாதான் தப்பு, இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா பெட்டரா. ஆனா அதோட அழகே அதுதானே, நம்ம grow ஆக நம்ம பெர்செப்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த படம் மாறாதே, அந்த படம் அப்படியே உட்கார்ந்து அப்படியே நம்மளோட அட்டாச்டா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன ஒரு படத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கறது பெட்டரோ தேன் அதை ஒரு கேப்சூல்ல இதை கதையின் நீதி என்ன சொல்லு, அந்த நீதியை வச்சு நான் அந்த கதையை ஜட்ஜ் பண்றேன், அந்த ஃபிலிமை ஜட்ஜ் பண்றேன்னு இருக்குல்ல. ஸோ நீதி ரொம்ப முக்கியம்தான்.
ஆனால் நீதி மட்டுமே படம் இல்லை, அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் இருக்கிற அந்த மொமெண்ட்கான நீதின்னு இருக்குல்ல, அந்த மொமெண்ட் something can feel right to you at a certain point when you're writing it. அது மேபி இட் won't be relevant அது 10 எனக்கு years. ரைட் டு யூன்னு நான் ஃபீல் பண்ணுறத விட எம்பத்தியில இருந்து தான் நம்மளால அடுத்த கேரக்டர்ஸுக்கு ரூட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பெருசாக ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அந்த கேரக்டர்ஸ், இப்படிலாம் இருக்காங்க, கான்ஃப்ளிக்ட்டு. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றது தான் ஆசையை ஒழிய ஒரு மெசேஜை ஒரு கேப்சூலில் போட்டு இந்தாங்க. கரெக்ட். இல்ல நீங்க சொல்றது எனக்கு- வந்து நீங்க மெத்தட சொல்றீங்க. நான் ஆனா- எப்படி அந்த எனக்கு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் நான் கம்யூனிகேட் என்ன தோணுதுன்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்து திட்டினான்னு, ஏன்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருந்திருக்கீங்களேடா, இப்பெல்லாம் காஸ்ட்டை தாண்டி வந்துட்டேன்டான்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த நிலைமைக்கு போயிட்டோம்னா படத்தை பார்த்து அப்படி திட்டினானுங்கன்னா சந்தோஷம். இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்காங்க. இல்ல. ஆனா இன்னைக்கு பொது வெளியில ஐ திங்க் யாருமே அவங்களுடைய ஒரு மனசை அவங்க மாத்திக்க கூடாதுன்ற ஒரு பெரிய பிரஷரே இருக்கு. ஏன்னா கான்ஸ்டன்டா நீங்க ஏன் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஆகிட்டு அண்ட் இது உடனே என்னதுன்னா அந்த ஆர்குமெண்ட் டு ஹிப்போக்ரஸி வந்துருது. இது இப்படி இருக்குல்ல. ஆனா மனுஷங்க அப்படி மாறாம இருக்க முடியாது. வாய்ப்பு திஸ் இல்ல. திங் வில் சேஞ்ச். ஆமா, மாறுவாங்க, முன்னாடி இருக்கிறது மாறுவாங்கன்னு இட் வில் ஏன்னா எவால்வ். உடனடியே உங்க மேல வைக்கப்படுற லேபிள் அதுவா தான் இருக்கு. அப்போ அப்பா நான் அதை சொன்னேன், நீ இப்படி two சொன்னேன். faced, நீ இல்ல, hypocrite. இப்பவே இந்த 10 வருஷத்துலயே அது மாறி இருக்கிறதா நான் ஃபீல் அப்படியா? பண்றேன். 10 வருஷத்துலயே முன்னாடி எல்லாம் ஹிப்போக்ரஸின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஆமா இல்ல நம்ம வளர்றத ஹிப்போக்ரஸின்னு தப்பா சொல்றோமோன்னு புரிஞ்சுக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு அப்படிதான் நான் நம்மள நம்புறேன். யாரு- இல்ல நான் சோஷியல் மீடியால இல்லாதங்காட்டி அந்த இல்லூஷன்ல இருக்குன்னு எனக்கு இல்ல இல்ல தெரியல. இல்ல அது இல்ல, அது சரிதான் மாறி actually. இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியல. ஏன்னா ஆனா உண்மை என்னன்னா, நம்மள யார் வந்து பின்னாடி நம்ம திரும்பி பார்த்து ஒரு 5-10 வருஷம் முன்னாடி நம்ம பேசினதும் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்ம பார்த்தா நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் கொஞ்சமாவது வெக்கப்படலன்னா நம்ம க்ரோவே grow ஆகல. ஆயிருக்குல்ல. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற என்ன பார்த்து கொஞ்சமாவது வெக்கப்படணும். கொஞ்சம் விஷயத்துக்கு பெருமை ஆனா பட்டுக்கலாம். அன்னைக்கு எவ்வளவு கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி. நான் And ஆனா இன்னொன்னு- நம்புறது, நமக்கு வந்து இப்போ 10 இயர்ஸ் பொறுத்து நம்ம இந்த ஒர்க்கில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நம்பி இருக்கோம்னு சொல்லி ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன பதில் தெரியல. அதை பற்றி கவலைப்படணுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த மொமெண்ட் ஆர்ட்டோட இல்லை எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட கோரே அந்த கிரியேட்டரோட அந்த மொமெண்ட் அவனோட ரிஃப்ளெக்ஷன் தானே. அந்த அவனோட- சொசைட்டியை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. அவன் என்னவா அந்த நிமிஷம் தன்னை சுற்றி இருக்க விஷயத்த பார்த்தான், அதை அவனோட ஆர்ட் ஃபார்ம்ல எப்படி அப்ளை பண்றாங்கிறது தான். அந்த நேரத்துக்கு அவனுடைய தாட்ஸ் ஆமா. எந்த அளவுக்கு அது இருந்தது மாறலாம். நீங்க அவன் எப்படி engage பொலிட்டிக்கலாவே பண்ணலாம்? அண்ட் ஹிஸ்டரி வில் பி கைண்ட் டு ஹானஸ்ட் ஃபிலிம்ஸ்னு நான் நினைக்கிறேன். இவர் சொன்ன மாதிரி நீங்க ஈவன் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸே அவங்களோட 20ஸ்ல ஒரு மாதிரி இருந்திருக்காங்க, 30s 40s 50ஸ்ல அவங்களோட பிலீஃப் எல்லாம் மாறி இருந்துட்டு இருக்கு. அவங்க முன்னாடி சொன்ன விஷயத்த வந்து ரெஃப்யூட் பண்றாங்க. ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸும் அவங்க க்ரோ ஆக அவங்க வேல்யூஸும் மாறும் தானே. ரொம்ப ப்ரிசைஸான பாயிண்ட். எவ்வளோ பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் அவங்க க்ரோ ஆகும்போது அவங்க பொலிட்டிக்ஸுக்கே எதிரான நிலைமைக்கு போய் நின்றுருக்குறாங்க வாழ்க்கையில். அண்ட் இன்னொன்று, நான் வந்து இப்போ ஃபிலாசபியே பேச மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அப்படி ஒன்று இல்லை. ஃபிலாசபி இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது. யூ இன்ஹரண்ட்லி பிலீவ். ஃபிலாசபி இல்லைன்னு சொல்கிறதே ஒரு ஃபிலாசபி தான். இல்ல ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸோ ஐடியாஸோ இல்லாத எந்த படம் இருக்கு? அது எப்படி இருக்கு? நீங்க எந்த படம் சொன்னீங்கனாலும் அது என்ன சொல்லுதுன்றதை நம்ம சொல்ல முடியும்ல. தட் இஸ் ஹியூமன், ரைட்? இஃப் யூ ஆர் ஹியூமன், knowingly or unknowingly you have a philosophy. அவை நம்ம இப்போ கான்ஸ்டன்ட்டாக நம்ம எப்படி மாறிக்கிட்டே வரோம், நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி மாறிக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால ஸ்பீல்பர்க் ரெஃபரன்ஸும் நம்ம ஒன்று போட்டோம்ல, ஃபேபிள் மந்த்ஸில் ஒரு இத்தனை வருஷம் ஆச்சு அதை டீல் பண்ணுறதுக்கு அப்படின்னு. மேபி இன்னும் சில வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு நடந்த இந்த சம்பவங்களை நானுமே இன்னும் புரிஞ்சுக்கிறது இன்னும் மேம்படுமோ, அப்போது என்னுடைய படமே வேறு விதமான ஒரு படமாக ஆகுமோ, இது சரியான நேரமா என்னுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு படம் ஆக்குவதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சா? ஏன் இது சரியான நேரமாக நீங்கள் நினச்சிங்க? What if your views about your father changes or your experiences No, changes? see, it's already changed. நான் ஷூட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் it's already changed. See, but அதுக்குன்னு you can't take away my thought for a certain number of years இல்லை. First of all, எனக்கு ஃபிலிம் நான் மெசேஜ் அதுக்கெல்லாம் நான் இந்த ஃபிலிம் எடுக்கல. I just took a film because I thought there was a lot of drama here. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, see, இந்த ஃபிலிம் வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு சர்டன் டைம் பீரியடில் நான் என்னவா அதை நினச்சனோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். But memory is so shaky. No? I know, but அந்த see, my memory is a little more at least my point of view is I remember a lot of things. Oh, we And noticed. huh? எல்லா Yeah. டேட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. டிசம்பர் 3 ஜனவரி 18 See, actually- மார்ச்ல I அந்த actually டேட்டே remember a lot ஞாபகம் of வச்சிருக்கனே. We believe you. see, அதுக்குன்னு if you ask me, see, 100% if you go
to the mother's point of view, there will be another point of view. Father's point of view, another point of view. ஏன்னா எனக்கு வந்து இப்போ எங்கள் அம்மா தங்கச்சி கிட்டலாம் பேசும்போது இல்லை, எனக்கு 10 வயசு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அதெல்லாம் பேசும்போது நான் ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றா இருக்குது, அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றா இருக்குது. அது சில டைம் நேர்மாறாக இருக்குது. இல்லையே ஐ ஃபெல்ட் திஸ் வேன்னா அப்படிலாம் ஒன்றுமே ஸோ இந்த இந்த ஞாபகம் அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு நிலையான ஒரு விஷயமாக இருக்க மாட்டேங்குது. I think it was a very எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்த ஒரு இதனால நான் திரும்ப மென்ஷன் பண்ணுறேன். திரும்ப கொஞ்சம் புளுத்தித்தனமாக பேசணுங்கிற பயத்தில் வில் ஸ்டாரோட சயின்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஞாபகத்தையே நம்ம கிட்டத்தட்ட சினிமா மாதிரி நமக்கு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஒரு மனுஷனால் அதை கொஞ்சமாவது எடிட் பண்ணி அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் நம்மளோட நரேட்டிவையே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இஃப் யூ ஆஸ்க் அபவுட் ஹூ சுதர் இஸ், your version is not Sudhir sir. Not even be the objective reality. Yeah, it cannot be an objective reality. No human being can be like that. That was very, என்ன சொல்றது, ரொம்ப ரிவீலிங். அதுல ஒரு விதத்துல நம்மளுமே கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அங்கங்க பெயிண்ட் அடிச்சு தான் மெயின்டைன் எனக்கு பண்ணிட்டு அது தெரிஞ்சது வந்து என்னவா இருந்துச்சுன்னா, அப்ப நான் நினைச்சிட்டு இருக்கிறதே நான் இல்ல அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து புரிஞ்சு. அவ்வளவுதான். ஓகே அப்ப நினைச்சு அது ஆக்சுவலி எவ்வளவு ஹம்பிளிங்கா இருக்கு. Yeah, yeah. ஏன்னா நம்ம பாதி நேரம் நம்ம கோவப்படுறது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா நான் அப்படின்ற ஒரு எனக்கு என்கிட்ட கதை கேட்டீங்கன்னா நான் முதல்ல எல்லாம் நீன்றதை நீ தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கியான்னு அதுலயே கொஞ்சம் ஷேக் ஆகுது. என்கிட்ட கதையை கேட்டீங்கன்னா என்னமோ சினிமாக்காகவே பிறந்து வளர்ந்த மாதிரி ஒரு நரேஷன் நான் வச்சிருக்கிறேன். ஆனா உண்மை அது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நான் ஃப்ரேம் எல்லாம் இப்படி பாத்துக்கிட்டே அப்படிதான் எனக்கு இருக்கு. நானே அப்படி நம்பிட்டு இருக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த கோட் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோன்னே ரோட்டில் போகிற எல்லா கார் மாடலும் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுனால நம்ம மொத்த நரேஷனையும் நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சினிமா கூட கனெக்ட் பண்ணி பேச. That is flawed, but I have a narrative. I cannot live without a narrative. புரியுது. அவை நீங்க சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா டைரக்டர் ஆகணும்னு வச்சுங்களா? You were always distant. அவர் சொன்னார்ல அப்படியேங்க. ரொம்ப கிராமத்துல வளர்ந்தீங்களா தலைவா நீங்க? எங்க உங்க ஊர் எங்க? ஊட்டியில. ஏன்னா எங்க ஊர் நான் அப்படி நினைச்சேன்னா இவர் சொன்ன மாதிரி அப்படி நான் சொல்லும்போது சின்ன வயசுல வந்து என்ன ஹீரோ ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்னன்னா அவர் தான் எல்லாமே போலாம், அவர் தான் பாடுவாரு. ஆனா அப்ப கூட தான் டைரக்டர் ஆகணும். அப்ப கூட ஆனா சினிமா சார்ந்தது. ஆமா, அதான் சின்ன வயசுல தட் வாஸ் ஒன்லி திங் ஐ வாண்டட் டு டு. ஸோ ஏன்னா தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால கம்மிங் பேக் டு அந்த மெமரி பாயிண்ட் இருக்குல்ல, 100% எனக்கே வந்து சம்டைம்ஸ் யோசிப்பதே. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த 3 வருஷம் எனக்கு கம்ப்ளீட்டாக மைண்ட் விட்டு போயிடுச்சு. இப்போ நான் அந்த 3 வருஷம் யோசிக்கும் போது எனக்கு இந்த படத்தில் ஒரு சீன் ஞாபகம் வருது. ஐயா சொல்லும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் 3 இயர்ஸ் 97 2000 வரைக்கும் நடக்குது இந்த படம். 96லேருந்து மெமரிஸ் இருக்கிற டைம் வரைக்கும் இருக்குல்ல, ஒரு 94லேருந்து 96 வரைக்கும் ஏதோ மெமரி இருக்கலாம். ஐ எம் ட்ரைங் டு ஹோல்ட் ஆன் டு தட். சரி, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பியூட்டினா, இந்த படம் பண்ணும்போது ஐ ஹாவ் அ தாட், அ மெமரி, அ திங். அண்ட் அதே மாதிரி என் வாழ்க்கையில் there are experiences where in a moment's notice I changeன்னு ஒன்று இருக்கும்ல. இதை நான் எப்படி படத்தில் காட்டணும்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். லெட்ஸே ஏதோ ஒரு ஹேபிட் இருக்குது, அது போயிட்டே இருக்கும். ஒரு நாள் சடனாக யூ கெட் அப் இந்த மார்னிங் அண்ட் யூ செட் இல்லை இன்னைக்குலேருந்து இந்த டைம் ஐ எம் சேஞ்ச்ட். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு காரண காரியம் பெருசாக ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் இதை எப்படி படத்தை காட்ட எடுத்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு படம் காட்டும்போது படங்கள்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாதுல்ல. நம்ம ஒரு லாஜிக் எப்போ முன்னாடி ஃபோர் ஷேடோ நீ பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட பாட்டில் ராதாலே அவர் திடீர்னு மேபி இட் குட் வெல் பி தட் ஒரு நாள் அவர் எழுந்துட்டு ஒரு பெரிய எமோஷனல் ரீசன் இல்லாம நிறைய பேர் அப்படி குடியெல்லாம் விட்டு நான் பார்த்துருக்கேன். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து எழுந்திருப்பாங்க, சரி இது செட் ஆகல ஃப்ரீயா விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நிறுத்திடுவாங்க. எங்க அப்பா அப்படி நம்ம பண்ண முடியாதுல்ல. உண்மை என்னன்னா, எங்க அப்பா ஹி வாஸ் அ ஸ்மோக்கர். சின்ன வயசுல நான் பார்க்கும்போது பீடி குடிச்சிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு சுகர்னாங்க, ஒரு நாள் விட்டார். அதுக்கப்புறம் ஸ்மோக்கே பண்ணல. இது எப்படி? இது வந்து சினிமாவில் சொன்னா நம்புற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது சூப்பரான பாயிண்ட். ஆனால் இதோட ஆப்போசிட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கே வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரைட்டர்ஸுமே கேட்டது வந்து, அவன் ஏன் குடிக்க ஆரம்பிச்சான், அதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்கணும்ட்டு எனக்கு அது தோணவே இல்லை. எனக்கு அது அவசியமா அப்படியா? அது ஐ திங்க் தே ஆர் ஓவர் திங்கிங். அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருந்தா பயங்கரமா இருந்தது. ஸ்டோரி வச்சிருந்தா பயங்கரமா இருந்தது. எல்லாரும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க? எப்படி வேணாலும் கேஷுவலா கூட ஆரம்பிச்சு ஒரு காரணம் தேவைப்படும். இல்லடா, உண்மையா லைஃப்ல இப்படி நான் என்ன நினைக்கிறேன், ஒரு அடிக்ஷன். இப்போ திடீர்னு சோஷியல் மீடியா எனக்கு இருந்தா ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்குமே, அது ஒரு தடவை விடுவோம், அப்புறம் திரும்ப ஆரம்பிப்போம், ஒரு நாள் விட்டுருவோம். சில பேருக்கு அந்த திகட்டுறதுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்கு. இல்லை, அது ரியாலிட்டியில் இப்போ நான் பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, மாச கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டவங்க ஒன்றுனா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு விட்டுறாங்க. அதை சினிமாவில் பண்ண முடியாது. ஆனால் சினிமாவில் என்னன்னா ஒரு கதை வந்துட்டு நம்ம வேற டைமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லும் போது அதுக்கு அது ஹிட் ஆகணும்னா
ஐ ஜஸ்ட் நீட் டு கன்வின்ஸ் தெம். ஒரு எமோஷனலா அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு இம்பாக்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லைன்னா அந்த எனக்கு given காரணமே time இல்லைடா குள்ள convince அப்படிங்கிறதையாவது பண்ணணும்ல. கன்வே பண்ணணும். எனக்கு காரணம் இல்லை, நான் விட்டுட்டேன்றதையாவது நம்ம we have to debate in the film. absurdity of it ஏதோ ஒரு At least விதத்துல we நம்ம have to, establish then only பண்ணணும். I'll get convinced. And about அப்டேட் memories. பண்ணிட்டோமா நீங்க சொல்ல வந்தது? இல்லை இல்லையா? ஐயோ சாரி வர்ஷா சொல்லுங்க. About memories, one more thing I've noticed about writing, உங்களுக்குலாம் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் I think at 19 I started working as an assistant director. Same. அது வரைக்கும் அது 19 வயசுலயா? வரைக்கும் காலேஜ் முடிச்ச உடனே. ஓகே. ஸோ until that point என்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு இதில் இருக்கு. பட் ஆஃப்டர் ஐ டிசைடட் ஐ வாண்டட் டு பர்சியூ அ கரியர் இன் ஸ்டோரி டெல்லிங், ரைட்? அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பார்க்கறதே, உலகத்தை பார்க்கறதே வந்து சீனா தான். சீனா, பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மெட்டீரியல். Like after that, even if you're in a relationship, So, you're secretly writing, noting down Yeah. points. So right? ஆத்தென்டிக்கா அந்த மொமெண்ட்ல ஒரு வாழ முடியாம அனுபவத்தை இருக்கிறது. உண்மையிலேயே பியூரா நீ ரசிக்கிறியா, Yeah. உள் வாங்கிக்கிறியான்றது. Yeah, so memories also become very, you become exploitative. I mean, it depends on the story. Each story. Each story different, but எனக்கு எனக்கு செல்ஃப்ல இருந்து pers- தான் ஸ்டோரி எடுக்கணும்னா முடிஞ்சிரும்ன்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ கிராவிட்டி பண்ணும்போது அவங்க வந்து அவர் வந்து ரைட்டர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ல இருந்து கிராவிட்டியா மாத்திட்டாரு. உண்மையாலுமே அந்த இடத்துல தோங்குற மாதிரி. ஸோ டைரக்டாக அப்படி எழுத வேண்டியதில்லை. நான் இன்னைக்கு ஒன்று கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். ஐம் அ நியூ பேரண்ட், ஐ ஹாவ் அ சைல்டு, எவ்ரி திங் பிரிங்ஸ் மீ பேக் டு மை, எனக்கு அந்த என்னோட சைல்டுஹுட் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் ஐ ரைட் சம்திங் டுடே, ஒரு சைல்டு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் என்னால் பண்ண முடியும்னு தோணல. 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட இருந்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதை எழுதாம உன்னோட இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து உனக்குள்ள லோடா இருக்க It's always நாலேஜ் that. டேட்டால இருந்து அதை நீ ஃபியூஸ் பண்ணி எழுதுறமோ தேன் யூ நெசசரிலி. இப்போ எனக்கு குழந்தை இன்னும் பிறக்கல, நான் கல்யாணமும் ஆகல, பட் ஆனா நான் வந்துட்டு ஒரு குழந்தை வளர்ப்பு பேரண்டிங் நல்லா இருந்துச்சு பத்தியும் அந்த ஹியூமர். குழந்தை வளர்ப்பை பத்தி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதுதானே பியூட்டி ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். இப்போ யா 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 இல்ல எல்லாமே நம்ம வாழ்ந்த நான் அனுபவம் சொல்றேன். தேவைன்னு நான் என்ன சொன்னா, சொல்லல. கல்யாணம் ஆகல எனக்கு வந்து குடும்பஸ்தன், அதாவது அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது. பட் அதோட கோர் வந்து கல்யாணத்தை பத்தினது இல்லை, குடும்பஸ்தனை பத்தினது இல்லை. ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது தான் வந்து அந்த இது என்ன சொல்றது, சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமா இருக்கு, பணம் இருந்தால் தான் ஒருத்தனுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வாஸ் பர்சனல். அதை குடும்பஸ்தன் கூட வச்சு நம்ம அதை ஓ பண்ணிக்கிட்டோம். வர்ஷா சொல்றதுல எனக்கு ஐ மீன் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். என்னோட இன்டர்பிரிட்டேஷன் அதில் என்னவா இருக்குன்னா, நான் இப்போ ஆத்தென்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னால் அனுபவிக்க முடியலன்னா என்னுடைய சிந்தனைகள் எப்படி மாறப்போகுது, அது எப்படி இவால்வ் ஆக போகுது அப்படின்றதும் ஒரு சிக்கல் தானே. நான் அதுதான் ஐ திங்க் அபௌட் திஸ். தென் அந்த ஸ்டாட்டிக்கா ஆயிடுவானோ. இஃப் ஐ எம் ஸ்டாட்டிக், உங்களுக்கு புது புது அனுபவங்களை வச்சு தான் நீங்கள் படம் எடுக்கணும்ட்டு இல்லை, பட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய when you're young it's important for your thoughts to constantly expand, right? No, something as simple as படம் பார்க்கறதே வந்து if we start watching it as a part of our jobs. முன்னாடி சின்ன வயசுல படம் பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்காக அந்த பார்ப்போம். இன்ஹெரண்ட் என்ஜாய்மெண்ட். இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து பேக்ரவுண்ட் கண்டினியூட்டி எல்லாம் பார்க்க நம்மளே அறியாம அது ஒரு நடக்கிறது தானே. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரேம்ல நம்ம நோட்டீஸ் பண்ற விஷயம் எல்லாம் மாறுது. ஓ இங்க ஜம்ப் இருக்கு, இங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். we are noticing different things. So instead of being in the moment when you're reading a story, எல்லாமே somehow it becomes எனக்கு சினிமா material. பார்க்கப்படுறது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில நடக்கும்போது சினிமா சைட்ல ஓடுறது இருக்கு. Yeah. அது என்ன பண்றது, உங்களுக்கு அப்படி இருக்கா? இல்லை, எனக்கு ரொம்ப ஃபன்னியான இன்சிடென்ட் இவங்க சொல்லும்போது. இப்போ வரையிலுமே ஒய்ஃபுக்கு எனக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு முக்கியமாக பசங்க ஏதாவது பண்ணாங்க, அமக்கலம் பண்ணாங்க, சண்டை வரும். அதை பற்றி சொல்லும்போது நான் ஒரு சைலண்ட்டாக இருந்தேன்னா உடனே அவள் கொஸ்டின் பண்ணுவான். என்ன ரைட்டிங்கா? எப்படி வந்து மாத்த try பண்றோம்? ஏதாவது எழுதலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன், நான் சொல்றது கேட்குறியா நீ அப்படின்ற மாதிரி. ஐடாட் நான் இப்படி போனா கூட டக்குன்னு அவள் பிடிச்சிட்டு ஒரு சண்டை பெருசா ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கு. அது நான் வந்து நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்து கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துட்டு இருப்பேன்னா செம்ம. ஆஃபீஸ்ல இருந்து வந்து ஏன் சோகமா இருக்கேன்னா, நான் சோகமா இல்லை ஆக்சுவலி, பட் மூஞ்ச பார்த்தா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி. இதுவும் எக்ஸாக்டா இதுவும் நான் அப்படியே ஏன் சோகமா இருக்கேன்னா, அப்புறம் நான் கொஞ்ச நேரம் சிரிச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டு எழுதுறது அது மைண்ட் அப்படியே இருந்துட்டு இருக்கும். இன்னொன்று நமக்கு வந்து எனக்கு காலா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் திரைக்கதை எழுதணுன்ட்டு ரஞ்சித்லேருந்து வெளியில் வந்துட்டேன். அப்போ எனக்கு இருந்த ஒரு மாதிரி தயக்கம் பயம்னா, நமக்கு என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாமே பொலிட்டிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நிறைய படித்து நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸோடு இருப்பாங்க. நான் வந்து அப்படி பெருசாக எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் என்ன எழுதுவேன், எனக்கு என்ன தெரியுன்ற மாதிரியே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு ஒரு கோட் வந்து ரொம்ப
பிடிச்ச ஒரு கோட். அது ஸ்க்ரீன் ரைட்டர்ஸுங்களுக்குள்ளே நடக்கலை. ஒரு தைசுகி கேதான்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலாசபர். அவர் வந்து அர்னால்ட் டாயின்பின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியனோட ஒரு டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இக்கேதா வந்து அவரோட ஒர்க் நிறைய படிச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்டது வந்து, எப்படி உங்கள் லைஃப்பில் இவ்வளோ விஷயம் உங்களால் எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அவர் சிம்பிளாக சொன்னது, நான் வந்து எனக்கு இந்த மூடு இருக்கா அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டேன். எவ்ரிடே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கெலாம் நான் வந்து பேப்பர் முன்னாடி போய் உட்காந்துருவேன். என்ன பண்ணுவேன்னு தெரியாது. 5 மணிக்கு பார்க்கும்போது நிறைய எழுதியிருப்பேன், நிறைய படிச்சிருப்பேன். என்னோட ரொட்டீனே இதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம். அது ஒரு சில ஸ்க்ரீன் ரைட்டர் பேடி சயாவ்ஸ்கின்னு ஒருத்தர் வந்து, அவருமே வந்து நீ இதை வந்து ஆர்ட்டுக்கிட்டலாம் பார்த்துருந்தனா ஒன்றுமே பண்ண முடியாதுனால ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி போய் உட்காந்து டேபிளில் உட்காந்து எழுத ட்ரை பண்ணி உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அதை வச்சு தான் எழுத ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எழுத ஆரம்பிக்கும் பார்த்தா என்னென்னோ நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அது எழுதி முடிச்சா ரஞ்சித் படித்த உடனே இது நம்ம நல்லா இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நமக்கு அவ்வளோ விஷயம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை, அது ரொம்ப உண்மை. அது சூப்பரான ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் எனக்கு நாங்கள் நக்கலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே வாரம் வீடியோ பண்ணுமா, கண்டென்ட் எல்லாம் தீந்துருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்புறம் தான் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, நாங்கள் எல்லாருமே நல்ல கண்டென்ட் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கக்கூடாது, போட்டுறணும். அப்போதான் அடுத்து ஏதாவது தேடுவோம். அப்போதான் குளத்துல ஏதாவது. எனக்கு இது கோட் யாரோடதுன்னு தெரியல. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு நோ திங்ஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு இமேஜின் திங்ஸ். அது ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி அன்லிமிட்டெட். அது வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்க எல்லாருக்குள்ளுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்க நிச்சயமா அவங்க யார் உட்கார்ந்தாலுமே எழுதிட முடியும். மேபி அதுக்கான எஃபோர்ட் போட முடியாம இருக்கிறது தான் நினைக்கிறேன். அவங்க ட்ரை பண்ண இஃப் தே ரியலி லைக் இட். ஆமா. உங்களுக்கு was there any moment that you were dreading filming உங்க ஸ்கிரிப்ட்ஸ்ல, உங்க படங்கள்ல? dreading like இதை எப்படிடா நம்ம படமாக்க போறோம், நம்ம பாட்டுக்கு எழுதிட்டோம், பதறதே, இதை நினைச்சாலே இதை எப்படி ஃபில்ம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு there any spaces? இது ரொம்ப பிகாஸ் ஐ ஒர்க் வித் ரைட்டர் ஆல்சோ. நான் பண்ணும்போது அவங்க பல தடவை பண்ணும்போது எனக்கு வந்து ஐயோ இது எப்படா பண்ண போறோம்னு நிறையா இருந்திருக்கு. ஆனால் தட் இஸ் த சேலஞ்ச். லைக் do you remember anything specifically? ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, 50 சம்திங் நாளுக்குள்ள முடிக்கணும். பட் ஒரு சீக்வன்ஸ் அந்த மாமாவை பற்றி ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, வேலை போனோடனே அவனை பற்றி தெரியுமாடான்னு ஒரு 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 100 அவ்வளோ கட்டு போகணும். ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு லொக்கேஷன் போயிட்டு வரணும். எனக்கு அது பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது எப்படா பண்ணுறதுங்கிற ஒரு அப்போ எனக்கு அது பண்ணணுன்னு தான் இருக்குது. பட் வந்து சேலஞ்சிங்காக, தட் வாஸ் அ குட் சேலஞ்சிங். எனக்கு வந்து as I already mentioned, crowd handle பண்றது I get very flustered when there are too many things to do. and double camera setupல வேற ஒரு சீன், எனக்கு 2 cameras handle பண்றது something I dread. ஒன்னு playback பார்த்துட்டு I just get a little disoriented. I don't know how to டபுள் கேமரா கஷ்டம். என்னன்னா நாங்க டெஃபினட்டா ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஷாட்டையுமே நம்ம யோசிச்சு பண்ணும்போது நான் மொத்தமாகவே 1 நாளோ 2 நாளோ தான் மேக்ஸிமம் டபுள் கேமரா யூஸ் பண்ணேன். 2 பிளேபேக் பார்க்கறதே மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிடுது. எனக்கு ரிவர்ஸ்ல டபுள் கேமரா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாலுமே அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிரவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கிரவுட் பண்ணும்போதுல நான் சிங்கிள் கேமரால பண்ணும்போது எனக்கு என்ன சேலஞ்சுனா, எனக்கு நிறைய ஃபுட்டேஜ் வேணும். நான் எடிட் நான் அப்படி யோசிச்சு வச்சிருக்கிறதுனால ஒரு லொகேஷனுக்கு மாத்தி ஒவ்வொன்றுக்கும் லைட் பண்ணி போறது வந்து அவ்வளவு நேரம் எடுக்குது. ஆனா எனக்கு வந்து இது எஃபிஷியன்ட்டா இருக்கு. இது என்ன வந்து மோர் என்னடா முடிச்சிட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அன்இன்டென்ஷனல் சாய்ஸஸாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னா எவ்ரி சாய்ஸ் ஹேஸ் டு ஹேவ் அ இன்டென்ஷன். ஸோ எனக்கு என்னன்னா இப்போ நம்ம எடுக்கிற ஷாட் வந்துட்டு நம்ம பார்த்து எடுக்கிற ஷாட்டாக இருக்கணும். அது வந்துட்டு மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றதை தாண்டி ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு மல்டி கேமரா வைக்கும்போது ஆட்டோமேட்டடாக போக ஆரம்பிச்சிருது. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு கிடைச்சா போதும், ஈரோட இந்த ஆங்கிள் கிடைக்கட்டும் அந்த ஆங்கிள் கிடைக்கட்டும்னு மானிட்டர்ல பார்த்த பிறகுதான் என்ன தெரியுதுன்னா, எனக்கு என்னன்னா 2 வகையான ஃபிலிம் மேக்கிங் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாக ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டு இதுதான் ஷார்ட்னு பண்ணுற சில சீன்ஸ் நான் அப்படி வச்சு பிரிச்சுப்பேன். அந்த மாதிரி ஒரு இன்டீரியர் சீன்ஸ் எல்லாம் அப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். க்ரௌடுக்குள்ள அப்படி பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறேன். எடிட்ல வந்து ஒன்று இவரெல்லாம் எனக்கு நான் வந்து அந்த ஆடுகளை எத்தனை தடவை நான் பார்த்துருப்பேன்னு தெரியல. அந்த இன்டர்வியூஷன் அந்த அவ்வளோ நிமிஷத்தை கொண்டு வந்தது. பிகாஸ் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் தடவை ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நான் ஸ்டோரி போர்டே 2 தடவை பண்ணியிருந்தேன். ஸோ ஐ தாட் தட் இஸ் த வே டு மேக் ஃபிலிம்ஸ். லைக் ஹி செட் எல்லாமே ஸ்டோரி போர்ட்லாம் பண்ணக்கூடாது. அது நான் பைத்தியக்காரத்தனமா அப்போ பண்ணியிருந்தேன். செட் பீசஸ் இப்போ எனக்கு என்னன்னா எது ரொம்ப ஹெவி காஸ்ட் எதை என்னால் நான் சொல்றது அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ல. தென் நக்கலைஸ் பண்ணும்போது நம்ம அங்கே போய் தான் இம்ப்ரவைஸே பண்ணுறோம். அது எடிட்டில் தான் ஒரு கதையே பண்ணுறோம்.
ஸோ ரெண்டுமே மேபி ஒவ்வொரு வே ஆஃப் எனக்கு என்னன்னா நம்ம கண்ணு வழியா பார்க்கறது தானே நமக்கு ஃபிலிம். ஸோ நான் அட் அ டைம்ல இதான் என்னோட விஷன்னா எனக்கு ஒவ்வொரு ஷார்ட்டா எடுத்துட்டே போயிட்டு அதை லோட் பண்ணிட்டே வர்றது தான் முடியுது. டக்குன்னு வேற ஒரு ரேண்டம் ஷார்ட்ஸா வரும்போது அந்த ரேண்டம்னஸ் ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்ட். எனக்கு கீர்த்தி சொன்ன மாதிரி தான். நான் டபுள் கேமரா ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே என்னால் அது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுது. அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து எது சீன் சேலஞ்சாக இருந்ததுங்கிறத விட எனக்கு அந்த ஷூட் பண்ணுற டைம் எல்லாம் ஒரு மாதிரி தொடர்ந்து ஒரு நைட் மேர் வந்துட்டே இருக்கும். டக்குன்னு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகும், நம்ம எல்லாம் விட்டுட்டு எல்லாருமே வேற எங்கேயோ ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் தனியாக அங்கே இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா வேற யாரோ ஃப்ரெண்டு ஜெய் ப்ளூ ஸ்டார் பண்ணான், அவன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவான். அவன் சீனை கொடுத்துட்டு சீக்கிரம் இதை முட்றா, இன்னைக்கு இந்த 2 சீன் முடிக்கணும்டா. என் படமே கிடையாது, நான் எழுதவே இல்லைடா அது கதை அப்படின்னுவேன். இல்லை உன்னோட தானே அப்படின்னுவான். திரும்ப அப்படியே எழுந்து பார்த்தா அது திடீர்னு ரஞ்சித்தோட ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். அவன் வந்து என்ன பண்ணுறியா இவ்வளோ லேட்டாக வரன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வர நைட் மேர்ஸ். அந்த ஷூட்டிங் டைம்ல திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது எனக்கு. இது ஓ சீன் எடுக்கும்போது அந்த பிரச்சனை இல்லை எனக்கு. பீக் ஸ்ட்ரெஸ். ஆனால் கபாலி பண்ணும்போதும் கபாலியில் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், அப்போவுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. எனக்கும் வந்துட்டு அது ஒரு இருந்தது ஆக்சுவலாக. திங்க் ஒரு டைமில் என்னோட ஏர்லி பார்ட் ஆஃப் த கரியர் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவேன். ஸோ நம்ம ஒரு முடிவை எடுத்துகிட்டு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை நான் அப்படின்னு ஒரு வேலை ஒன்று பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் எல்லார் வீட்டுக்கும் அந்த நியூஸ் பேப்பர் போய் சேரும். அந்த பொறுப்பு நம்ம மேலே வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம தான் அந்த லாஸ்ட்டில் குட்டி குட்டி சேஞ்சஸ், டைட்டில்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ ரெகுலராக வர ஒரே ஒரு கனவு என்னென்னா, நான் அதை பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த நாள் பேப்பர்லாம் அப்படியே கிடக்கு, யாருக்குமே போகல, பப்ளிஷே ஆகலை. உங்களுக்கு இந்த கனவு அடிக்கடி யாருக்காவது வருமா? இன்னும் 12th ஃபெயில் ஆன மாதிரி கனவு? எனக்கு அதுதான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வர்ற கனவு 12th ஃபெயில் ஆகுறதா இருக்கு. என்னடா இது? எனக்கு காலேஜ் ஸ்கூல் வந்தாலே ட்ராமா தான். அந்த எஜுகேஷன் ஸ்பேஸே, ஏன்னா அதில் ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் வேற ஒருத்தங்க தான் நிர்ணயிக்கிறாங்கல்ல, நீங்கள் எப்படி வாழணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், நீ என்ன போடணும், நீ இதைத்தான் பண்ணணும், அதைத்தான் பண்ணணும். எனக்கு அந்த கண்ட்ரோல் தான் எனக்கு பெரிய விஷயம். நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம். நான் சல்வார் போட்டு பாட்டம் போட மறந்துட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு தான் ரியலைஸ் பண்றது எனக்கு ஒரு ரிகரிங் ட்ரீம். இந்த பேட் கேர்ள்ல ஸ்கூல் போர்ஷன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சது அது இன்னும் இன்டென்ஸா அது வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஷூட்டிங்ல வந்துட்டு அந்த மார்னிங் ஏந்திரிக்கணும்ல, எனக்கு நைட்டு சம்டைம்ஸ் எக்ஸைட்மெண்ட்ல தூக்கம் வராது. லைக் ஒரு மாதிரி மோர் ஆஃப் தெரிச்சுக்கிட்டே பண்ண போறோம், இருந்திருக்கீங்க. வர போறாங்க, இது பண்ணலான்னு எக்ஸைட்டிங்கா இருக்கும். தூக்கம் வராது. ஒரு 3000 4000 அப்பயே நான் அழுதுனே இருப்பேன். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும், 4 ஹவர் இன்னும் தூங்கிட்டா 4 ஃப்ரெஷ்ஷா மணி நேரம், இருக்கலாம். இன்னும் 3 மணி நேரம் 3 மணி நேரம் தான்டா, தூங்கி தொல்லடான்னு தூக்கமே வராது. கரெக்டா ஒரு 4 மணிக்கு எப்படி டோஸ் ஆஃப் ஆகும்னு தெரியாது. ஆயிருப்போம் அதுக்குள்ள 5 எப்படி அவ்வளவு ஷூட் பண்ணிட்டு டயர்டாகும்? நான்லாம் ஷூட்டிங் முடிச்சிச்சுன்னா ஒரு 9 மணி வரைக்கும் அவுட்டோர் தானே, எப்படி 10 மணி வரைக்கும் போவோம், 1.5 கால் சீட் தான் போவோம். உங்களுக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே தூங்குறலாம் இருக்கும். எனக்கு நான் கொஞ்சம் அது ஒரு பெரிய வரம். உங்களுக்கு அப்படி தூக்கம் வந்துச்சு? அப்படிலாம் இல்லை. எனக்கு ஷூட்டிங் வந்துட்டு நான் அதிகபட்சம் மேக்ஸிமம் போன ஸ்கெடியூலே வந்து 6 நாள் தான். அப்படி 6 நாள் தாண்டி நான் ஸ்கெடியூலே போகல. ஏன்னா எல்லாருமே பிஸின்றதுனால பிக் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நீங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் இருந்திருக்கீங்கல்ல டெபியூ டைரக்டர்ஸ்லாம், அதில் அபிஷனோட மீன் பார்த்தீங்களா? சுற்றி ஐ திங்க் கமெண்ட் கூட போட்டுருந்தீங்கல்ல, நடுவில் அவர் பாட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, அவர் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. ஐ திங்க் அது அவிக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரே சென்ட்ரல் உட்கார்ந்து இருந்தாருன்னா அந்த கண்டிப்பா இல்லை, நான் நிறைய லோடு அவி சூப்பராக பேசினாரு. நான் அதுல இருந்து நான் நிறைய எடுத்த மாதிரி இருக்கு. ஐ நோ, பட் அவர் அந்த மெடிடேட்டிவ் ஜோன்ல ஒரு மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்டா பேசுறாரு. இல்லைங்க, நானும் பேசணும் ட்ரை பண்ணுறேன், வர மாட்டேங்குது. இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஃபியர் தான். ஃபஸ்ட்டு டே எடிட் வந்து, ஸோ என் படத்தில் நானே தான் எடிட்டர், நானே கேமராமேன், நானே டைரக்டரு. ஸோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது நான் என்னோடய டீம் 2 பேர் உட்காந்துருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், டேய் ஃபுல்லாக எடிட் பண்ணுறோம்டா, 35 நிமிஷம் தான் வந்து என்னடா பண்ணுவோம், ப்ரொடியூசர்கிட்ட எப்படா காசு திருப்பி கொடுக்க போகிறேன்னு கேட்டேன். எனக்கு அப்படியே பேனிக் தூக்கிடுச்சு. அவ்வளோதான், போச்சு போ, ½ அன் ஹவருக்கு மேலே படம் வராதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். டேய் கண்டிப்பாக சொல்கிறேன், டேய் ½ அன் ஹவர் தாண்டா வரும்னு நினைக்கிறேன்டா, என்னடா பண்ணுறது? அவன் சொன்னான், டேய் 5.5 ஹவர்ஸ் வரலண்ணா, என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டான்னா. அவன் சொன்ன மாதிரி 5.5 ஹவர்ஸ் வந்துச்சு. அதில் ஒரு 1 ஹவர் எடுத்துகிட்டு அப்புறமா லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 4 hours 19 minutes தான் வெர்ச்சுவல் கமிச்சோம். உங்கள் ஃபிலிம் பற்றி பேசுகிறதுனால ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போது நம்மளுடைய கடந்த கால நினைவுகள்லாம் இல்லை, நம்ம மைண்டில் ஒரு மாதிரி நெபுலஸாக வேகாக இருக்கும். கரெக்டாக? நான் ஃபேக்ட்ஸை சொல்லலை, விஷுவல்ஸை சொல்கிறேன். அந்த விஷுவல் இமேஜரி அப்பப்போ அது மாறும், நம்ம பிக்சர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும்ல. அதில் லைக் புக்கு படிக்கிற மாதிரி அந்த இமேஜினேஷனுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, இதுதான் அப்படின்றது கிடையாது. பட் நீங்கள் இப்போ உங்கள் நினைவுகளை படமாக நீங்கள் ஆக்கின பிறகு யூஎஸ்ஏ எனக்கு அந்த பீரியடே எனக்கு இப்போ அந்த படத்தில் வர அனுபவம் மாதிரி தான் இருக்குன்னு. இஸ் தட் விஷுவலி ஆல்சோ த கேஸ் ஃபார் யூ? நோ, ரைட். ஸோ நோ இட்ஸ் பிகம் அந்த தட் மெமரி போர்ஷன் இஸ் பிகம் தட் ஃபிலிம். அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா
ஐ ஹேட் சம் நைஸ் மெமரிஸ் விச் ஐ யூஸ் டு திங்க் அபவுட். பட் இப்போ கொஞ்சம் அந்த விஷுவலாக போய் உட்காருது, அந்த ஃபில்மோட இது உட்காருது. பட் தென் பரவாயில்ல, நீங்க நல்லா ஷூட் பண்றீங்க, அதனால நாட் பேட் விஷுவல்ஸ் டு பி ஸ்டக் வித். ஆமாம், இல்லை At least ஆனால் aesthetic ஆ. பயங்கர ஏஸ்தெட்டிக்கா இருக்கு இப்போ. நான் ஷூட் பண்ணும்போது ட்ரீம் பண்ணும்போது அவர் டே ட்ரீம் பண்ணும்போது அந்த விஷுவல்லாம் வர மாட்டேங்குது, ஃப்ரேம்ஸ் வர மாட்டேங்குது, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அதனால குரு சோமசுந்தரம் அவங்கள பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். சட்டை இப்பதான் தோணுச்சு. 2 பக்கம் இருக்காரா ஒரே இல்ல நாள்? ஐ லவ்ட் him in both films. ரெண்டுமே வேற வேற ஜோன்ல ஆப்ரேட் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக கூட எங்கேயோ மீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நுவான்ஸ்டா ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பேசிட்டு ரொம்ப ரசிச்சேன், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். வாட் ஐ ended up saying was, குடும்பஸ்தன்ல ஒரு சிரிப்பீங்க பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் அந்த ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். பயங்கரமான ஒரு சிரிப்பு. நான் அதுக்கப்புறம் வெளில வந்து இதுதான் உனக்கு தோணுச்சா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு அவர் சோமனனோட நான் ஒர்க் பண்ணதுங்கிறது எனக்கு இப்போ யோசிக்கும்போது, நான் பயங்கரமாக அவரை வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் துளி கூட வந்து ஒரு சின்ன முகசுளிப்பு கூட இல்லாமல் எவ்வளோ டேக் பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருந்தார். சில டைம் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ ஸ்டாமினாவோட ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது. நான் ஆக்டராக இருந்தேன்னா என்னால் பேர் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட ஆக்டராக நான் இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் ஃபேஸ் பண்ணியே இருக்க முடியாது. ஆனால் அவர் வந்து திரும்ப 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 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒவ்வொரு டைமும் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். சூப்பரான ஒரு இதுதான். சில டைம் இப்போ ஃபில்மை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே, அவரே இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருந்தது. முக்கியமாக அந்த லேக்கில் விழுந்து கிடந்து அவர் பண்ணுற எமோஷன்லாம், அது அந்த மூட் மட்டும்தான் சொல்லியிருந்தேன், தண்ணியில் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னது. அது சிங்கிள் ஷாட் போறன்றது மட்டும் சொல்லியிருந்தேன். அந்த ஃபேஸு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி லவ் போர்ஷனுக்குமே அதை ஏஜ் நம்ம அவர் யங்கராக ஏஜை கொண்டு வர முடியாது, ஆனால் அவர் முடிஞ்ச வரையிலும் அது எக்ஸ்பிரஷனில் சூப்பராக அவர் அதை ஆமா, எந்த balance விதத்துலயுமே பண்ணாரு. அந்த அது ஒரு எனக்கு பிடிச்சது. ஏஜ் கேப் தனியாலாம் எனக்கு தெரியல இந்த ஃபிலிம்ல. ஒரு 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 ஏதோ ஒரு விதத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆக்குற ஒரு ஃபீலிங்கே எனக்கு வரல. ரொம்ப நான் நம்பிட்டேன் அவங்க 2 பேரும் தான். அது சூப்பர் தான் இல்லை. அவர் ஆக்டராக அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தானே நம்மளால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், வேர்பலாக கம்யூனிகேட் பண்ண முடியும், அவ்வளோதான். அவங்களோட ஃபிசிக்கை வச்சு அவங்களோட மைண்ட் எல்லாமே த்ரோ பண்ணி ஒரு விஷயத்த ஆர்ட்டாக மாற்றி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கல்ல. எனக்கு இப்போ வரலுமே அவர் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் அண்ட் கிராட்டிடியூட் இருக்குது. சேம் எனக்கு வந்து எங்கன்னா நாங்கள் வந்து படம் ஆரம்பிக்கும்போது ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். ஒர்க் ஷாப் பண்ணுறது ஓகே, யார் கண்டக்ட் பண்ணுவாங்க? சார் முன்னாடி வந்து அவர் கண்டக்டே பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, மணிகண்டன் வந்து பண்ணும்போது ஒர்க்ஷாப்லாம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வச்சுக்கிறதா. ஆக்சுவலி அவனுக்கு பண்ணாதான் பண்ணு. மணிகண்டனோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அவர் ஃபர்ஸ்ட் 2 டேக்ஸில் ஓகே பண்ணிடுவார். மோஸ்ட்லி அவர் ரொம்ப நிறையா டேக்ஸ் நான் ஹிஸ் ஃபர்ஸ்ட் 2 டேக்ஸ் ஒரு வேளை 5-6 டேக் போனால் கூட ஃபர்ஸ்ட் 2 டேக்ஸ் வில் பி லைக் சம்திங். குரு சார் அவர் நான் போதும்னு சொன்னால் கூட இன்னும் 2-3 டேக் போவார். எவ்வளோ தடவை வேணாம், அது தனியாக குரு சார் இருக்க சீன்ஸ் எல்லாம் ஐ என்ஜாய் டூயிங் இட். எவ்வளோ தடவை போனாலும் நான் லைவாக கண்ணில் பார்க்கும்போது இருக்குல்ல, எனக்கு இது என்ன நல்லா தான் இருக்கா அப்படின்னு இதில் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸே தெரியும். இவர் சொன்ன மாதிரி டேக் அப்படியே நான் ஏன் நடிகனாக முடியாது அப்படிங்கிறத அவர் பார்க்கும்போது வந்து புரியும். இவ்வளோ நேரம் எதுக்குடா திரும்ப எடுத்து இட்ஸ் அ வெரி அண்ட் வெரி ஸ்போர்ட்டிவ். ரொம்ப சுலபமாக வெறும் கேரிகேச்சராக மட்டும் வந்திருக்கலாம் படத்துல இல்ல. ஆனா ஐ திங்க் நீங்க எழுத்துலயும் ஒரு ஒர்க் பண்ணீங்க. அது ஒரு அதுக்கும் சொல்கிறேன், அந்த கேரக்டர் அப்படி எழுதுறதுக்கு அவரும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு கதையை படிச்சுட்டு அவர் அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் நாங்கள் வச்சுருந்தோம். பட் அந்த ஆர்க்கை இன்னும் டீப்பன் பண்ணுறதுக்கு அவருக்கு சொன்ன சஜஷன்ஸ் எல்லாமும் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணி பண்ணோம். ஸோ இன்னவே அவர் படிச்சுட்டு சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாமும் இன்கார்பரேட் பண்ணோம். லைக் என்ன சொல்கிறது, அவனுக்கும் வேலை போய் பார்க்கில் உட்கார்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, வேலை போகிறது இருந்துச்சு, அவனுக்கு வேலை போய் பார்க்கில் உட்கார்ந்தா என்னவா இருக்கும், அதை படத்தில் வைக்க முடியல. அவன் இங்கே வந்துடுவான், இவன் அவனை பார்ப்பான், அந்த மாதிரி ஒரு இடம். அண்டு இந்த நான் என்ன சொல்கிறதுனா, அவரோட ஸ்பேஸை இன்னும் அந்த கேரக்டரை இது பண்ணுறதுக்கு நாங்கள் முன்னாடி அந்த கொஞ்சம் கேரிகேச்சரிஷாக இருந்துச்சு, அதுக்குள்ளே அந்த ஆர்க் வந்து கிராஜுவலாக மாறுறதுக்கு மைக்ரோவாக நான் சொல்லணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு சீன் ஒன்று வந்து அவர் ஒருத்தரை ஃபயர் பண்ணி ஒரு இது பண்ணுவார்ல, அதெல்லாம் முன்னாடி டிராஃப்டில் இல்லை, டேரெக்டாக அவரை காமிச்சிருது. ஸோ அவரோட ஃபிலாசபியை சொல்லி ஆரம்பிக்கும் போது ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார்.
எனக்கு எனக்கு கிடைச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரம். அது குரு சாரும் மணி சாரும் தே ஹேட் அ வெரி நைஸ் வைப் வித் தம். நான் இதை அவர்கிட்ட சொல்லும்போது said, மணி தான் இது. அந்த சிரிப்பை வந்து மணி தான் சொன்னார். ஏன் அந்த அது நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அவர் தான் உங்களுக்கு தெரியுமே யார் யாரோ திடீர்னு அவர்கிட்ட இருந்தே நிறைய எடுத்து அட்ரிபியூட்ஸ் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த அந்த சிரிப்பு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நல்ல ஒரு ஹைன மாதிரி இருக்கும். பார்த்தாலே நமக்கு வந்து ஐயோ இந்த சிரிப்பு மட்டும் நம்மளால தாங்கிக்க முடியாதுன்ற மாதிரி. ஆஸ் வி ஆர் நியரிங் த எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன், ஐ தாட் நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை எதுவுமே கேட்காம மேபி நீங்கள் ஒருத்தர் ஏதாவது நீங்கள் பார்த்த படங்களை பொறுத்து do you want to ask each other something if there is something, இந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சாய்ஸஸ் நீங்கள் ரசித்ததாக இருக்கலாம்? எனக்கு படங்களை பற்றி இல்லை, ஆக்சுவலி எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேற ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. போத் கீர்த்தி அண்ட் ஹிம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். நீங்கள் லவ் ஸ்டோரி எழுதியிருந்ததா சொன்னீங்க. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ் போட்டு இன்னொரு ப்ரொடியூசரோட would you make that film now as your second film? எனக்கு அது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. have you outgrown it இல்லை அந்த படம் இப்போ உங்களால் பண்ண முடியுமா? நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் 3 ஆப்ஷன் வச்சுருந்தேன். அதை ஃபர்ஸ்ட் படமாக தான் பண்ண முடியும். ஐ டோன்ட் திங்க் அப்படியே அந்த படம் பண்ண முடியாது. ஏன்னா இட் வாஸ் அந்த படம் இப்போ பண்ண முடியாது. நான் இப்போ இட் இஸ் வெரி சிமிலர் டு நோ, அதனால இல்லை, வெரி அந்த கண்டென்ட்டாகவே வந்து வெரி ஒரே மாதிரி ஜானர். இப்போ நான் வேற அதே படத்தை பண்ண முடியாது. அதுக்கு ஆப்ஷனாக எழுதி வச்சிருந்த படம் ஐ திங்க் ஐ வாக் க்ரோன் தட் திங். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் இப்போ பண்ண போகிறேன். ஆமாம், அதுதான் ரீரைட் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் வெரி நைஸ். எனக்கு அது ரொம்ப பர்சனலாக நான் ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட். அது பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கெலாம் போகணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் a very humorous thing that he is doing. அடுத்து நைஸ். சொல்லாமா இவ்வளோ நல்லா நல்லா தான் சொன்னேன். எனக்கு மணி அந்த ஒரு லைன் சொன்னாரா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சா, அதனால நான் எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். எனக்கு சபை நாகரிகமா இல்லையான்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து டூடில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்துக்கு ஒரு செட் பீஸ் அதுலேருந்து எடுத்து வைக்க போகிறேன். அதை ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி வச்சு எடுத்து வேற வேற படத்தில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சு அது வந்துடும். திடீர்னு பார்த்தா கதையாக மாறிடுச்சு. ஆமாம். ஸோ அதுலேருந்து எடுத்து நான் வேற வேற படத்துக்கு வச்சிட்டு இருக்கேன். அந்த படமே பண்ண முடியாது. மொத்தமாக அந்த படமாக தான் ஆல்ரெடி டூடில் கொஞ்சம் வச்சிட்டேன். வேற எதை எடுத்து வேற இதில் வைக்க போகிறேன். ஸோ அது மொத்தமாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் மாதிரி அவி பார்க்கறது எப்படி இருக்குங்க, இங்கே தூக்கி அங்கே வச்சுட்டேன், அதை தூக்கி இங்கே வச்சுட்டேன். ஸோ அது ஓவராலாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் மாதிரி எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியது. எனக்கு இவங்க ஒர்க்கில் வந்து கடைசியாக அந்த பொண்ணை பற்றி அந்த அங்கே இருக்க குட்டி பசங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து அந்த பாத்ரூமில் இதாகிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரி நடந்த ஒரு விஷயத்த ஒரு மித்து மாதிரி பயங்கரமாக கதையாக ஒரு ஸ்டோரியாக அவங்க பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பயங்கரமா இருந்தது. அது உங்க ஸ்கூல்ல அந்த பேய் கதை இருக்கா? ஒரு பொண்ணுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, குழந்தை செத்துருக்கும். சின்ன ஒரு விஷயத்தை அவ்வளவு தூரம் எக்ஸாஜரேட் பண்ணது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சீனியர் சாரா அரைஞ்சிட்டான், அது எவ்வளவு பெரிய மாஸ் தெரியுமா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அவர் வரும்போது இவரு தான் சாரா அரைஞ்சாரு. இல்ல கோவிட் தான், பட் அந்த மாதிரி மித்து ரொம்ப நிறைய இருக்கு. அது சூப்பரான விஷயம். அது எப்படி அதை எழுதணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி அதுதான் ஸ்டார்டிங் தாட்டாவே இருந்துச்சு. நிறைய ஸ்கூல்ல வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் இருப்பாங்க. இப்போ சிட்டில சில ஸ்கூல்ஸ்லாம் சொல்லி என்ன 2-3 பேர் கால் பண்ணி கேட்டாங்க, நீங்க அந்த ஸ்கூல்ல படிச்சீங்களா? ஏன்னா அந்த ஸ்கூல்ல அந்த ரூமர் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு பொண்ணு ஒரு மித்தலாஜிக்கல் கிரீச்சர் மாதிரி அவ ஒரு அர்பன் லெஜெண்ட் இருப்பா. அவ யூனோ ஒரு அந்த பேட்ச்ல ஒரு பொண்ணு இருந்தா அது அப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஸோ ஐ வாண்டட், அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருந்துச்சு ஆக்சுவலி. வென் பீப்புள் நிறைய புறம் பேசுறாங்கல்ல பெண்களை பத்தி, அதுதான் என்னோட ஸ்டார்டிங் இதுவாவே இருந்துச்சு. இந்த கதை எழுதுறதுக்கான ஸ்டார்டிங் அதோட ஜர்மே அங்கதான். ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து ஒரு பொண்ணு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க. யூஸ்வலா எப்பவும் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நான் தனியா அங்க ஒரே பொண்ணா உட்காந்து ஏன்டா இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவினிங்ல அந்த பொண்ணோட ஸ்டோரி சொன்னா அவளோட ஜர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா a lot of things that we say about women are not actually true. அது ட்ரூத்தாவே இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய மேட்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்னஸ். நீங்க பேசுறது பார்த்தா ஏதோ பயங்கர கொலகுத்தம் நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது அவ்வளோ பெரிய மேட்டர் நடந்திருக்காது. ஆனா எல்லாரும் அது அப்படியே ஒரு பெரிய கிரைம் ஃபிக்ஷன் மாதிரி அது சொல்லுவாங்கல்ல. அதை வந்து கொஞ்சம் that was the starting point actually. அதோட இவரோட ஒர்க்ன்றது இவ்வளோ சிம்பிளா கண்டெம்பரரியா எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு கிரைசிஸை கதையாக மாற்றி ஃபில்மாக மாற்றணுன்ற அந்த கன்விக்ஷன் வந்து அந்த மாதிரியான எனக்கு அப்படி ஒரு மைண்ட் செட். நான் ஆக்சுவலாக
நம்ம ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரீம் பண்ணுறதுன்றது பர்ஃப்யூமு, பேன்ஸ் லேப்ரித்து இல்லை பிக் ஃபிஷ் மாதிரி ஃபில்ம் தான் ஐடியல் ஃபில்ம்னு நம்ம அட்மையர் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்து இதுதான் ஃபில்ம், சினிமாவோட உச்சம்னா இதுதான் நம்ம நினைக்கிறோம். பயங்கர ரெலவெண்ட்டாக இந்த படம் எல்லாருமே பேசிகிட்டே இருந்தாங்க. குடும்பஸ்தன் பார்த்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். குடும்பஸ்தன் பார்த்தீங்களா, சிரிச்சுட்டே இருந்தேன். இப்போ வரலுமே அது கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்ஸ் இருக்கிறதே வந்து எனக்கு இதுதான், அதுவே ஒரு கிஃப்ட் மாதிரி தான். பயங்கர டீம் ஒர்க். எனக்கு ஐ ஸ்டில் வாண்ட் டு ஹியர் வாட் அவினாஷ் அவரோட கதை, அவர் இன்னொரு ஆஃபீஸ். இல்லை, ஐ ஹேவ் த ஸ்கிரிப்ட், ஐ வில் பி மேக்கிங் தட். இட்ஸ் பிகாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஐ ஹேவ் தட் ஒன் அட்வான்டேஜ். ஒன் ஸ்கிரிப்ட்ல இன்னும் சம்மந்தமே இருக்குது. அதனால ஆல் த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரெடி டு. ஸோ நீங்கள் மற்ற எழுதுறதுலாம் வேற ஜான்ரா அந்த மாதிரி? நான் எல்லாமே வேறு. நீங்க அடுத்து என்ன படம் பண்றீங்க? இப்போ அதான் சொல்லி எழுதிட்டு இருக்கேன் ஒன்று. அதான் என்ன மாதிரி பண்றீங்க? எனக்கு ஐ எம் வெரி கியூரியஸ். இவங்க கிட்ட நான் எப்படி வேணா கேட்டேன். இட்ஸ் கொஞ்சம் எபிக் பீரியட் ட்ராமா அந்த மாதிரி ஒன்று எழுதிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் இன் ப்ரெசன்ட் டே, வேற ஒரு ஜோனுக்குள்ளே போய் அங்கேயும் ஒரு ஹியூமன் ட்ராமா. நடுவில் இல்லை, நம்ம பேசிட்டு இருக்கும்போது we were talking about இந்த எளிமையான சந்தோஷங்கள்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பல ப்ரொட்டாகனிஸ்ட் அதை தான் ஞாபகமும் படுத்தி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எழுதுறீங்க, படம்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் do you feel the same way? அது ஐ எம் a very happy person. நான் சும்மா ஜாலியாக சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா பலமுறை பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப்ஸ், இப்போ we touched upon very interesting spacesல. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போதே ஆல்ரெடி நம்ம ஜாப் மோடுக்கு ஸ்விட்ச் ஆனாக கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம். அப்போது ஒரு விதத்தில் அந்த அந்த எளிமையான சந்தோஷங்களை கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ் பண்ணுறோமோ, அவி ட்ரூலி இந்த மோமெண்ட் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குல்ல. அதனால் சும்மா அப்படி கேட்கலாம். எனக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல படம் பண்ணோம், நல்ல படம் பண்ணியிருக்காங்கன்ற ரெஸ்பெக்ட் அப்படி இருக்குது. பயங்கரமான ஸ்டார்டம் அப்படிலாம் இல்லை. படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எங்கே போயிட்டு எப்படி இருந்தோமோ, எவ்வளோ ஹாப்பியாக நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்தோமோ அதே ஸ்பேஸ் தான் இப்போவும் இருக்குது. அது பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப எனக்கு ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்கணும், படமும் பண்ணணும். எனக்கு சும்மா அது பண்ண முன்னாடி வந்து ரொம்ப முடியுதா? அப்படி அப்சஸ்டாக இருந்தேன், படம் மட்டும்தான் அப்படிதான். இப்போ அப்படிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். ஐ திங்க் ஐ எம் எவால்வ்டு பெட்டர் நவ். எனக்கு ஆனால் எளிமையான இடத்துலேருந்து சந்தோஷம் எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் படிக்கிறோமே நம்ம, இந்த தத்துவங்கள்லாம் இருக்கு. ஆனால் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்குது. லைக் அது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ப்ளஷர் எடுக்க முடியல. எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கும். வந்துட்டு நீ போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு மரத்தடியில் உட்காந்தா கூட உன்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அதுதான் புத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுது. ஆனால் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்குது. ஆம்பிஷியஸாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது சம்டைம்ஸ் டாக்ஸிக்காக கூட இருக்கலான்னு அறிவுக்கு தெரியுது. ஆனால் அதை மாற்றவும் முடியல. ஒரே கஷ்டமாக இருக்கு அண்ணா. எனக்கு இவரோட கீர்த்தியோட ஒர்க் வந்து அந்த இந்த செல்ஃபோனை போட்டு பிடிக்கிறது ஷார்ட் அப்படி பயங்கர ட்ரமாட்டிக்கான. நான் ஒருபொழுதும் அப்படி ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணவே மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் படம் முழுக்க அப்படியான ட்ரமாட்டிக் ஷார்ட்ஸ் திரும்ப 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 ஒர்க் பண்ணுறது, அது நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இவர் அகெயின் இப்போ பேசும்போதே படையப்பா வேறு வேறு ஃபிலிம்ஸை பார்த்து அட்மையர் பண்ணி டைரக்டோரியலாக அந்த பில்டப்ஸை வந்து என்ஜாய் பண்ணுற, அது சூப்பரான விஷயம் ஆக்சுவலாக. I want to watch those kind of movies. அந்த சாக்லேட்டை போட்டு பிடிக்கிறது, அது ஒரு அப்படியோ நீங்கள் தான் அதை கன்சியூவ் பண்ணி. ஆமாம், அந்த ஷார்ட் இப்போ இந்த நாங்கள் பேசும்போது என்ன பேசி போனால், இப்போ படத்தில் வந்து அவர் ஸ்னாப் அடிக்கடி பண்ணுவார். ஸோ அந்த ஸ்னாப்பை வந்துட்டு இதில் வச்சா அதோட கிக்கே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுல எனக்கும் என்னோட டிஓபிக்கும் ஒரு எப்படி சொல்ல, அந்த ஹண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி 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 ப்ளஸ் ஒரு மாதிரி அதை கிராக் பண்ணி வச்சுட்டோன்னே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அவர் என்ன பண்ணுவாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் பத்தாதுல்ல. அங்கே அவர் இது பண்ணுவார், பட் அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது முக்கியம். ஸ்டார் ஃபிலிம்ஸை நான் எப்படி கன்சியூம் பண்ணுறேன்னா, அகெயின் டைரக்ஷன்லேருந்து தான் ஒரு ஸ்டார் ஃபிலிம்ஸை உருவாக்க முடியும். நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5-6 படம் ஒரு குட் டைரக்ஷனில் ஸ்டார் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டார் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் பிகாஸ் நீங்கள் ரஜினி அவர்கள் படம்லாம் பயங்கரமாக ரசித்து வளர்ந்ததுனால இந்த மோமெண்ட் ஒரு டைரக்ஷன்லேருந்து உருவான ஒரு மோமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் ஞாபகம் இருக்கா? இந்த இவர் சும்மா அந்த ஒரு ஃப்ளிக் பண்ணும்போது நீங்கள் அந்த டாப் ஆங்கிள் மாதிரி ஒரு ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். அந்த மாதிரி டியூ ரிமெம்பர் இன் அதர் ஃபிலிம்ஸ் ஆர் இன் ரஜினிகாந்த் ஃபிலிம்ஸ்? ஈவன் நான் ஆக்சுவலாக படையப்பா பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நான் இன்டர்வல் பிஜிஎம் ஒர்க் நான் சாய்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்டர்வல் அவர் சைட் ப்ரொஃபைல் நடந்து போவார். நான் என் மைண்டில் ரெஃபரன்ஸாக வச்சுருந்தது என்னென்னா, படையப்பால் அவர் வந்துட்டு போய் பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னோடனே அவர் நடந்து போவார். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ப்ரொஃபைலில் தான் எடுக்கணும்னு பேப்பர்லேயே முடிவு பண்ணுது. நான் சாய்ட்டு சொல்லும்போதும் பிஜிஎம் ரெஃபரன்ஸ் வந்துட்டு அதில் ஒரு நாதஸ்லாம் போட்டு வாசிச்சிருப்பார். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
அது எனக்கு இன்டர்நெட்டில் போடும்போது ஊரும்புல மியூசிக் போட்டு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் ஸ்டில் நேற்று படையப்பா பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சேன், அவர் வந்துட்டு நடந்து போறாரு. படையப்பா போய் என் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னோடனே நடந்து போறாரு. ப்ரொஃபைல் ஷாட்டில் மியூசிக் ஆரம்பிக்குது, அங்கேயே ஒரு ஹை வருது. கிட்ட போனோடனே பார்த்தீங்கன்னா டப் 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 டப்னு ஷாட்டில் அவர் விளையாண்டுருப்பார். ரம்யகிருஷ்ணன் ஷாட் ஒன்று, ரஜினி சார் ஷாட் ஒன்று, க்ளோஸு 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 க்ளோஸு, அப்புறம் சௌந்தர்யா ஷாட் ஒன்று, மாறி மாறி. அது எனக்கு அந்த டைரக்டோரியல் சாய்ஸ் தெரியுது என் கண்ணுக்கு. அது அவர் ஏன் பண்ணணும்? உங்களுக்கு நடந்து போனார், வான்னு இழுத்துட்டு வர வேண்டியதானே. எதுக்கு 1 2 1 2ன்னு ஒரு ரிதம் செட் பண்ணுறாருன்னா ஒரு ஹை கிடைக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் மேக்ஸ் சினிமேட்டிக். நீங்கள் ஒரு வசனம் பட்டையாக எழுதி அதை லோடாக ஷூட் பண்ணுறதுல உங்களுக்கு சினிமேட்டிக் ஹை வராது. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முள்ளும் மலரும் பற்றி பேசும்போது எனக்கு தோணுச்சு, கிளைமேக்ஸ் முள்ளும் மலரும்ல அவர் தங்கச்சி திரும்ப வராளா இல்லையான்றது வந்துட்டு ரஜினி சார் நிற்பார், தங்கச்சி அங்கே போயிட்டுருப்பா, அகைன் அது ரிதம் தான். இவர் ஷாட்டு, அவர் ஷாட், அந்த அந்த தங்கச்சியோட ஷாட் 1 2 1 2 1 2, அப்புறம் ஓடி வந்துட்டான். இதை வந்துட்டு நான் என்னோட இன்டர்வலுக்கு அப்ளை பண்ணேன். அகன் வந்துட்டு போயிட்டு திரும்ப வந்து நிற்பான், நிற்கும்போது ஹி லுக்ஸ் அட் குரல். ஸோ 1 2 1 2 அண்ட் தென் சைல்டுஹுட் இன்டர்கட் அண்ட் தென் 1 2 1 2. ஸோ எனக்கு அப்போ தான் ஸ்லோவாக நான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா ஃபிலிமை மோர் ஆஃப் ரிதமாக மூடாக நம்ம அப்ளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா, அப்படி எடுத்தோன்னா மோர் நல்லா லேண்ட் ஆகுது தேன் ஷூட்டிங் அ டயலாக். எனக்கு வியர்டா என்ன coverage புரிஞ்சது நம்ம படத்துல, இந்த இடத்துல சோகமா இருக்கும். அந்த பொண்ணு அப்பதான் அவனை லவ் பண்றான்னு தெரிஞ்சிருக்கும். அந்த குழந்தைகிட்ட சோக சீன்ல இப்படி பண்ணி பிடிப்பான். எனக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு. அவன் அவன் அந்த சோக நான் அவன்கிட்ட சொன்ன படம் பார்த்தோன்னே நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆச்சு. ஏன்டா அங்க சோகமா இருக்கான் பண்றாங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இந்த படத்துல ரஜினி வரும்போது மாஸ் டைலாக் எல்லாம் போட்டு வருவாரு, வந்து அப்படின்ட்டு போவாரு. அந்த மாதிரி moment இருந்துச்சு. அது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. எப்படி இவர் ஓடும்போது, அவரோட அப்பா ஓடும்போது நமக்கு ஒரு சைல்டு தெரிஞ்சதோ, அதே போல இவர் வந்து இந்த பக்கம் வந்துட்டு அப்படி செலிப்ரேட் மியூசிக் அங்க இருக்கும். கரெக்ட். ஆனா எனக்கு அது என்னன்னா, சோகத்துக்கு சோகமா இப்படி மட்டும் எடுத்து பிடிச்சிருந்தான்னு வைங்களேன், ரொம்ப ஃபேக்கா இருந்திருக்கும். அது ஒரு கவுண்டர் பாயிண்டா அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், அந்த இது இருக்கு. அந்த சமயத்துல அந்த சமயத்துல கூட அவன் ஸ்டைலா இது பண்ணது வந்து எனக்கு ஐ ரியலி லைக்டு. அந்த இடம் எனக்கு ரொம்ப நல்ல டைரக்டோரியல் டச்சா எனக்கு இருந்துச்சு. தேங்க்ஸ். எனக்கு சோகம் நான் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இந்த விக்ரமன் படங்கள்லாமும் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கேரக்டர் சோகமாக இருக்கிறத விட, ஏன்னா ஃபிலிம் மேக்கிங்கில் பேசிக்காக ஒரு வாயர் இருக்குல்ல, நான் அவனாக இருக்கும்போது நான் அவனை எட்டி பார்க்குறேன், இப்படிலாம் இருக்கிறானே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப. நான் ஆக்சுவலாக ஒரு கோட் ஒன்று படித்தேன், என்னென்னா எனக்கு அது ரொம்ப எழுதும்போது நான் எனக்கு சொல்லிப்பேன். ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்கூல் கிரவுண்டில் விளையாடும் போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது உட்காந்து அழுகும். சாரி அது அழுவாது. குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா அது அழுகாது. ஆனால் அம்மா எப்போ அதை கூப்பிட வராங்களோ அம்மாவை பார்த்தோன்னே அது அழுகும். ஸோ யார் எமோஷன் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா கீழே விழும்போது இல்லை, அது அம்மாவை பார்த்தோன்னே அதுக்கு அழுக வருது இல்லை. ஸோ நீங்கள் அந்த அம்மாவை அது பார்க்குற மொமெண்ட்டை யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் இன் யுவர் ஃபிலிம். ஸோ அப்போ தான் அந்த எமோஷன் ஒர்க் ஆகணும். அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஸ் அ கைடாக நான் எப்பயுமே ஓகே இன்னொரு ட்ராஜடி நம்ம செட் பண்ணுறோம், அவனுக்கு சோகம் நடந்துருச்சு எல்லாம் ஓகே, அம்மாவை பார்க்குற மொமெண்ட் என்ன, வாட் இஸ் தட் மொமெண்ட், சைல்டு அம்மாவை பார்க்குற மொமெண்ட் என்ன, அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டா எமோஷன் ஒர்க். ஒரு விதமான ஒரு கட் பஞ்ச் மொமெண்ட் சொல்றீங்க இல்லையா? கட் பஞ்ச் அண்ட் இட் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு தி புரோட்டகனிஸ்ட், இட் இஸ் how he reacts to what happens to the protagonist. சோகம் வந்து நெகிழ்ச்சியா மாறணும். சோகம் வந்து நெகிழ்ச்சியா மாறுற இடம் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சும்மா இதெல்லாம் லோட் பண்ணியிருக்கு. லவ்லி. ஐ திங்க் நம்ம விட்டோம்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா அப்ப வச்சு தான் முடிக்கணும். இல்ல அவே வச்சு தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நோ நான்சென்ஸ் பர்சனா இருக்காரு. ஐயா அப்படிலாம் இல்லைங்க, ஃபுல் நான்சென்ஸ் தான். அது என்னன்னா திடீர்னு வந்து குரூப்ல பேசுனா வர மாட்டேங்குது. இல்ல என்னன்னா டு தி பாயிண்டா இருக்கீங்க. பாயிண்டா இருந்துச்சு எனக்கும். நல்லதுதான் அப்படிங்கிறது. ஆமாமா. பட் அது சுதீரோட தனியாவே ஃபுல்லா வந்து உட்காந்து பேசியாச்சா, அதனால நான் தான் காரணம். நாங்க தான் மீட்டிங் யூ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். உங்க ரெண்டு பேரும் நாங்க நான் சந்திக்கிறேன். வர்ஷா கீர்த்தி ஆஃப் கோர்ஸ் ஐ met. மறக்க முடியுமா? பட் தேங்க்யூ ஸோ மச். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ திங்க் வி வர் டாக்கிங் அபவுட் நம்ம எடுத்த படத்தை தாண்டி இப்போ நம்ம மாறிட்டோம் அப்படின்னா இந்த படம் அப்படியே இருக்குமே, இதை வருங்காலத்துலலாம் பார்த்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு என்னவா மாறப்போதெல்லாம் வச்சுட்டு. ஸோ மேபி ஐ கேன் டேக் த டைம் அவுட் டு விஷ் ஆல் ஆஃப் யூ, ஈச் ஆஃப் யூ தட் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம்லாம் பார்க்கும்போது கூட on some level I do believe that they will stand the test of time in whatever way that they are able to. I genuinely enjoyed all these films. Thank you. அது நிக்காதுன்னு நினைக்கிறதுக்கான காரணம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். மைண்ட்ல இருந்தா போதும். Hope history will be kind to us. அதேதான். And
மே யூ ஆல் கோ ஆன் டு மேக் வைல்ட்லி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அகெயின். ரெண்டாவது படங்களும் நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக கூடி சீக்கிரம். மேபி அடுத்த வருஷமா எனக்கு தெரில, அந்த ப்ரெஷரும் உங்கள் மேலே போட விரும்பலை. பட் அடுத்த ரவுண்ட் டேபிள் இப்போ நீங்கள் 2 பேரும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குதுங்க. அவன் சீக்கிரமா பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஐ டேக் டைம். அவன் மாதிரி ஆம்பிஷியஸா இருக்கு. நான் பாருங்க கல்யாணம் எல்லாம் குழந்தைலாம் வந்து கொஞ்சம் அந்த 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 ஆம்பிஷியஸ் குடும்பஸ்தன் zone-ல குடும்பஸ்தனா இருக்கீங்க. பட் ரொம்ப நன்றிகள். ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் கான்வர்சேஷன். இது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய கோட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கோட் ஒன்று படித்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பேசஸ்லாம். பட் ஐ லைக் இட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் டூ. Thank you very much. Thank you so Thank you much. so much. தேங்க்யூ, நன்றி.